நான் ஃபஸ்ட்டு என்னோட இன்ஸ்பிரேஷன் பூட் ஸ்டாப் பண்ணி ஜோகோ மாதிரி பண்ணணும்னு நான் நினச்சேன். பட் ஐ டிட் அ ராங் திங் தேர். ஃபஸ்ட்டு 5 வருஷம் அதில் வேஸ்ட் பண்ணேன். ஏன் வேஸ்ட் பண்ணேன்னா, நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது ஒன்று, அவங்க எங்கே விளையாடுறாங்கன்றத, அவங்களோட பிளே கிரவுண்ட் என்னன்றது புரிஞ்சுக்கணும். பிளே கிரவுண்டு புரியாமல் இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது தப்பு. புளியை பார்த்து பூனை சோடு போட்ட மாதிரி அப்படிலாம் போடக்கூடாது. ஸ்டார்ட் அப்பில் வந்து யூ கேன் ஸ்பெண்ட் 2 things. ஒன்று வந்து மணி ஆர் டைம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டென்ட் ஹேவ் மணி, ஸோ ஐ ஸ்பெண்ட் டைம். தென் ஐ காட் மணி, ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஷ்ரிங்க் த டைம். அடுத்த 5 வருஷம் செம்ம க்ரோத் இருந்துச்சு. அது காரணம் ஐ ரைஸ்ட் மணி. ஸோ இது 2 சாய்ஸில் எந்த சாய்ஸ்ன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஆக்சுவலாக குவி வந்து இன்னும் என்னோட ட்ரீமுக்கு மேட்ச் ஆகலன்னு வச்சுங்களேன். குவியோட ஃபுல் ஃபார்ம் தான் குவி கீக் நெட்வொர்க். ஐ வாண்ட் டு பில்ட் அ கீக் நெட்வொர்க், பட் ஸ்டில் ஐ ஹவன்ட் பில்ட் தட். Why so? Simple reason. I didn't have the credibility to raise so much funds. இப்போ எனக்கு ஒரு ஐஐடி டேக் இருந்துச்சுன்னா எனக்கு பண்ணிருக்கலாம். ஏத்தர் கொடுத்த காசு எனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அவன்கிட்ட டேக் இருந்துச்சு, என்கிட்ட டேக் இல்லை. யூ லைக் இட் ஆர் நாட், தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். மிடில் கிளாஸ் பையனுக்கு எதுவுமே அவன் கையில் கொடுக்கப்பட மாட்டாது. யூ ஹேவ் டு வின் இட் எவ்ரி மொமெண்ட், எவ்ரி டே, எவ்ரி டைம். நானி மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை பண்ணி லாபத்தை பண்ணி காட்டுறேங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து பாகுபலி காசு கொடுப்பாங்க. நானி இஸ் எக்ஸிட் கேம். ஸோ அது வந்தோடனே பாகுபலி வந்துச்சு, பாகுபலி வந்து RRR வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு திங்க் வித் த எக்ஸிட் இன் மைண்ட் இஃப் யூ ஆர் ரைசிங் ஃபண்ட்ஸ். இல்லைன்னா பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து எனக்கு யாரும் சொல்லலை. அதுக்கு நான் சொல்லியிருந்தா மேபி நான் கொஞ்சம் மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருப்பேன். அந்த பெயின் நீங்கள் அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு அது ரொம்ப தெரியும். ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் தட் மை எனிமி டு ஹேவ் தட் பெயின். Welcome Arun. Thank you. Welcome to Being Scenius Sriram Selvan. Almost 2 years மேலேயே தெரியும். நிறைய ஒகேஷனில் மீட் பண்ணுறோம். பார்க்கும்போதெல்லாம் பாட்காஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங். ஆக்சுவலி இட்ஸ் குட் டு ஹேவ் யூ இங்கே உள்ளே வர்றதுக்கு. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப வருஷத்துக்கு நம்ம ஒன்று கேஷுவலாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வி குடன்ட் டூ எனிதிங். அது ஏதாவது ஒரு பேக் டு பேக் வேலை வந்துகிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக லைக் ஃபைனலி இட்ஸ் ஹேப்பன். அப்போ நானும் இன்னொரு ஸ்ரீராமும் உட்காந்து ஆமாம் இந்த குவியோட சேனலில். எக்ஸாக்ட்லி. ஆமாம். ஸோ இன்னைக்கு இந்த பாட்காஸ்டோட தீம் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் டு அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர். லைக் எக்ஸிட், லைக் இங்கே வந்து சக்ஸஸை டிஃபைன் பண்ணுறது, ஃபண்ட்ரைஸ் பண்ணணும், எக்ஸிட் பண்ணணும், ப்ரீடிஃபைன்டாக இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு தட் கான்செப்ட் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லேருந்து ஆர்க்லேருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர் ஆர்க்குக்கு வந்திருக்கீங்க. கரெக்ட். ஸோ என்னோட மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அவங்க 5 years இல்லை 10 years இன்டூ டெக்கில் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க. தே வாண்டட் டு ஸ்டார்ட் சம்திங். ஆனால் அவங்களுக்கு அந்த டெக் பர்ஸ்பெக்டிவ் தெரியும், டெக்கை தாண்டியான விஷயங்கள். ஏன்னா இதில் ஹையரிங் இருக்குது, ஃபண்ட் ரைசிங் இருக்குது, அப்புறம் சேல்ஸ் மார்க்கெட்டிங் இருக்குது, அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. எக்ஸாக்ட்லி. லைக் ஆப்வியஸாக இது எட்டெக்னால எல்லா பிளாட்ஃபார்முக்குமே இந்த லைக் ஆமாம் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கம்பெனி உருவாக்குறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நாட் அஸ் ஈஸி. நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். நம்மளாம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது மல்டிபிள் ஹேட்ஸ் போட்டுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க, லைக் ஹவ் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் தட் டு திஸ்ங்கிறத நம்ம இதில் கவர் பண்ணலாம். ஸோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ரிலேட்டபிளாக இருக்கும். லைக் ஆப்வியஸ்லி தே கோனா ஸ்டார்ட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அந்த டைம் இது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக இருக்கணுங்கிறது தான் கோல். ஸோ இதோட இன்ஸ்பிரேஷன் வந்து நீங்கள் தமிழ் பண்ணரில் பேசும்போது சொல்லியிருந்திருப்பீங்க. நானும் காலேஜ் படிச்சுட்டு சென்னை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் இருக்கிறது, வெளியே போகிறதுன்னு சொல்லிட்டு எதையுமே ஃபிகர் அவுட் பண்ணாமல் ஜாலியாக இருந்த ஒரு பையன் தான். ஸோ தேட் டு திஸ் நிறைய லேர்னிங் இருந்து, ஃபண்ட் ரைசிங் அப்போ நிறைய லேர்னிங்ஸ் இருந்துன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட ப்ரீவியஸ் இன்டர்வியூலாம் கேட்டு ஸோ அப்படின்னு உங்களை வந்து அந்த பழைய காலகட்டத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே கூப்பிட்டு வரணும் மாதிரி தான் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எல்லாமே கோ த்ரூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் எனிபடி ஹூஸ் வாட்சிங் இட், பிகாஸ் நீங்கள் நாளை பின்னா ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் யூனிக்கான மாறுறதுக்கு என்னோட விஷஸ். ஆமாம். ஸோ இந்த விஷயமும் நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ ஒய் அருண் கேட்டால், நீங்கள் 12 years இன்டூ ஜாப், லைக் ப்ராப்பரான கார்ப்பரேட் ஜாப். லைக் கார்ப்பரேட்னா லைக் ஃப்ரம் த டே ஒன் இட் செல்ஃப் நீங்கள் ப்ராப்பரான கார்ப்பரேட்டில் தான் இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க, ஹனிவெல்ல இருந்து. ஸோ அங்கே 10 years ஆச்சு, குவி ஆரம்பித்தும் 10 years ஆச்சு. ஸோ ரெண்டுலேயுமே ஒரு டிகேட் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ தேட்ஸ் வை அருண் இஸ் த ரைட் பர்சன் ஃபார் திஸ் டாபிக். ஸோ நான் அதை வந்து எம்பசைஸ் பண்ணுவேன் என் பாட்காஸ்ட்டில் வர கெஸ்ட்டு. ஒய் ஐ பிரிங்கிங் தம்ங்கிறத நீங்கள் சொல்கிற விஷயங்களை உங்கள் பிளைண்டாக நம்ப போகிறது இல்லை. தேக்கான ட்ரையல் அண்ட் எரர் தான் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் ஒய் யூ ஹேவ் டு லிசன் டு அருணுங்கிறத நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஸோ நார்மலாக ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது, இல்லைனா ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா என்ன சொல்லுவோம், எந்த காம்பினேஷன் நல்லா வேலை செய்யணும். ஒரு டெக் ஃபவுண்டரும் ஒரு நான் டெக் ஃபவுண்டர், லைக் ஸ்டீவ் வுஸ்னியாக் மாதிரி. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து திங்க் பண்ணுவார், அவருக்கு மனுஷங்களோட அந்த பெயின் பாயிண்ட் புரியும், அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆகுங்கிறது நம்புகிறாங்க. லைக் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. ஸோ குவி பார்க்கும்போது 3 பேருமே டெக் ஃபவுண்டர்ஸ் தான். கரெக்ட். ஸோ
இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட் லைக் நான் எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் லைக் ஒய் யூ ஹேவ் டு லிசன் டு த என்டையர் பாட்காஸ்ட்டுங்கிறதுக்கு. ஸோ அந்த பேக்ரவுண்டில் இருந்து 3 டெக் ஃபவுண்டர்ஸ் இருந்தும் நீங்கள் வேறு அடிஷ்னல் நான் டெக் ஃபவுண்டர்ஸ் எந்த பாயிண்ட்லையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஹவ் பில்ட் சம்திங் ரியலி பிக்ல. ஸோ அதனால் அது எல்லாமே டீகோட் பண்ணலாம் அருண். ஸோ இனிஷியல் டேஸ்லேருந்தே இப்போ இல்லை உங்களோட இனிஷியல் டேஸ்லேருந்து ஸோ ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் தான் உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனே மொத்தமாக மாற்றிச்சுது. நீங்கள் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மதுரையில் படிச்சிருந்தீங்க. ஸோ ஆப்வியஸாக அந்த காலேஜிலேருந்து நான் ஒரு பையனை மீட் பண்ணேன். அவன் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே அவன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தான். அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் சொல்யூஷன் மாதிரி. அது அப்போமே அவன் பெயிங் கஸ்டமர்ஸ்லாம் வச்சுருந்தான். லைக் டஸ் யுவர் காலேஜ் எம்பசைஸ் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் லைக் நீங்கள் படிக்கும்போதே? இல்லை, நாங்கள் படிக்கும்போது அந்த எக்ஸ்போஷர்லாம் கிடையாது. அந்த காலேஜ்னு இல்லை, ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் இந்த எக்ஸ்போஷரே இல்லை. இந்த வேர்டு ஸ்டார்ட் அப்ன்றதே கிடையாது. அப்போல்லாம் வந்து நான் என்னோடய ஃபஸ்ட் சொல்கிறேன், செகண்ட் ஜாப் தேர்ட் ஜாப் தான் நான் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணேன். அந்த ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணும்போது அப்போ ஸ்டார்ட் அப்னு சொல்லி என்னை கூப்பிடல. நான் இங்கே ஒரு குட்டி கம்பெனி வச்சுருக்காங்கண்ணா, நல்லா இருக்குது, பெங்களூர் வாங்கினா கூலாக இருக்குது, என் கூட அனிவல்லேருந்து ஒரு பையன் போனேன் வாசனா, நல்லா பே பண்ணுறாங்கன்னா, வேலையும் சூப்பராக இருக்குன்னா வாங்கினா, நமக்கு எல்லாமே தேவைப்படுற மாதிரி இருக்கலாம் அப்படின்னா. ஸோ இப்படி தான் போனோமே தவிர இட் இஸ் நாட் ஸ்டோரி ஆஃப் ஸ்டார்ட் அப் விச் அப்போ அதை சொல்லி இது பண்ணல. ஏன்னா ஸ்டார்ட் அப்னு சொன்னால் வந்து அட் த டைம் இட் வாஸ் அ ஃபியர் ஃபேக்டர். ஓகே, அதில் போய் ஜாயின் பண்ணால் எதுக்கு, அதனால என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதனாலே நிறைய பேர் அந்த இது சொல்கிறதே அவாய்ட் பண்ணாங்க. அன்ஸ்டேபிள் கரியர். ஆமாம், நவ் இட் இஸ் அ கூல் ஃபேக்டர். ஆமாம், லைக் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறது தான். ஆமாம், அதை அக்யர் பண்ணிட்டாங்களா அந்த ஸ்டார்ட் அப்? ஆமாம், அக்யர் பண்ணிட்டாங்க, எக்ஸிட்டட். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கதையெல்லாம் எக்ஸிட்டு ஃபவுண்டரு. ஐ லேர்ன் லாட் ஃப்ரம் த ஃபவுண்டர் ஆஸ் வெல். அவர் வந்து இப்போ வந்து ஐ திங்க் இஃப் ஐம் ரைட் இண்டிகோவோட சிடிஓவாக இருக்கார். ஓ, ஹி வாஸ் அ டெக் பர்சன். அப்போ அவர் எண்டில் சிஓவாக இருந்தார். ஓகே. ஸோ வழக்கமாக வந்து இன்டர்வியூ போனால் வந்து மேனேஜ்மெண்ட் போகும்போது பிஹேவியரல் கொஷின்ஸாக கேட்பாங்க. அந்த மனுஷன் எனக்கு அங்கே உட்காந்து பைனரி ட்ரீ எழுது கோடு அப்படின்னாரு. நீங்கள் ஃபைனல் ரவுண்டில் வச்சு எம்டி ரவுண்டில் பைனரி ட்ரீ கோடு எழுத சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஐ ரோட் கோட் ஃபார் இட் அண்ட் ஆன் பேப்பர் தான். அவர் வந்து எதுவும் ஒரு பேப்பர் எழுதி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு. அதில் சின்ன சினாரியோஸ்லாம் சொல்லி இந்த சினாரியோ வந்து அப்படி பண்ணுவேன், அதை எப்படி டெலிட் பண்ணுவேன், இதை பண்ணி நிறையா கேட்டார். அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு புரியலை. சரி, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு அவங்கள, ஏன்னா டிப்பிக்கல் கார்பரேட் ஆர்டரில் என்ன பண்ணுவாங்க, வாட் இஸ் யுவர் க்ரோத் இன் டைட்டில். ஒன்று வந்து மணி, இன்னொன்று டைட்டில். டீம் மெம்பராக இருந்தால் டீம் லீடான, அடுத்து வந்து சீனியர் டீம் மெம்பர், அந்த மாதிரி சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாதிரி போகல. இங்கே கேட்டேன், எனக்கு என்ன டைட்டில் அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சிட்டே வந்து, அருண், யூ ஹவ் 2 things fixed here. One is your salary, which you can't change right now. This is the salary which we are giving. If you are coming in, you have to take that. There is no negotiation on that. அதில் நெகோஷியேஷன் கிடையாது. அண்ட் திஸ் வாட் த ஒர்க் யூ ஆர் கோயிங் டு டூ. ஓகே ஓகே. ஸோ இந்த ஒர்க்லேயே எந்த நெகோஷியேட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம். இது பண்ணோன்னு அதர் தேன் தட் வாட் எவர் யூ வாண்ட் டு ஹேவ் இட், யூ கேன் ஹேவ் இட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் மேரேஜ் யூ வாண்ட் டு புட் சம் டைட்டில், எக்ஸப்ட் த சிஓ டைட்டில், எனி டைட்டில் என்ன வேணா போட்டுக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ தான் எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா டைட்டில் அவ்வளோ அசால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மை எக்ஸ்போஷர் டு த ஸ்டார்ட் அப் வாஸ். ஓகே, அதுதான் அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாத்துக்கும். ஆமாம், ஒரு ஆரம்பிக்கிறாங்க எக்ஸிட் எல்லாத்தையும் பற்றியுமே. ஆமாம், சூப்பர் சூப்பர். ஸோ அந்த காலேஜில் இருந்த அந்த பையன் நான் சொல்லியிருந்தேன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். ஸோ உங்களோட காலேஜ் டேஸில் இப்போ யூ ஆர் ஹெல்பிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் இன் டு ஐடி. ஸோ ட்ரைனிங், அந்த ஸ்கில் கேப்பை வந்து இது பண்ணுறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி ஃபஸ்ட் ஜாபே ஹனிவெல் எடுத்திருந்தீங்க. ஆமாம். காலேஜில் அருண் ஒரு ஷார்ப்பான பையன், நல்ல கோட் பண்ணுற பையனா, லைக் ஹவு யூ கெட் இன் டு ஹனிவெல், லைக் ஓகே, அதையும் உங்களுக்கு வேறு ஹெல்ப் பண்ணாங்களா? இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் அதாவது வந்து நான் இன்ஜினியரே ஆகணும்னு ஆசைப்படலாம்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஆக்சிடென்டல் இன் மை லைஃப். அதில் ஒன்று வந்து இன்ஜினியரிங் சேர்ந்தது. ஏன்னா அந்த சின்ன வயசில் இந்த டான் படத்தில் வர மாதிரி அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி நான் ஆஸ்ட்ரோனாட் ஆக போகிறேன், சயின்டிஸ்டாக மாற போகிறேன், அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒன்று மாறும்ல, அந்த மாதிரி மாறினதில் வந்து ஒரு டயத்தில் வந்து நான் ஃபிசிசிஸ்ட் ஆகணும் அப்படின்னு. ஃபிசிசிஸ்ட் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அப்போ அப்துல் கலாம் வாஸ் நாட் ஃபேமஸ், பட் அதர் ஃபிசிசிஸ்ட் ஐ லைக் இட். அவங்களெல்லாம் பற்றி பார்த்து நான் ஸ்கூலில் இருக்கும்போது சொல்கிறேன், அது பார்த்துட்டு சரி அந்த மாதிரி ஆகலாமே நம்ம, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஃபிசிக்ஸ் வாத்தியார் ரொம்ப பிடிக்கும், அவர் சூப்பராக சொல்லி தருவார். அதாவது வந்து ஃபோர்ஸ் எனக்கு சொல்லி தரும்போது ஃபோர்ஸ் டவுட் கேட்டு நான் இங்கே வான்னு சொல்லிட்டு ஒரு செகில் சேர்ந்து ஒரு அரை விட்டார். சார் அப்படின்னு, எதுக்கு சார் டவுட் கேட்டது என்ன, இப்போ நான் விட்டேன், இது ஃபோர்ஸா, இது மொமெண்டமா, இது அதோட ஒர்க் டானா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னார். அவட பாவிக மனசா இப்படியா ஃபிசிக்ஸ் சொல்லி தரேன். தென் ஐ ஸ்டார்டட் ஹுக்ட் இன் டு ஃபிசிக்ஸ். அப்போ தான் ஃபிசிக்ஸ்ன்றது இஸ் நத்திங் அவுட் சைட் ஆர் செல்ஃப்ஸ்.
சுற்றி இருக்கிறது எல்லாமே ஃபிசிக்ஸ் தான் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சு. தென் ஐ ஸ்டார்ட் ஃபாலிங் இன் லவ். அதுக்காக வந்து அமெரிக்கன் காலேஜில் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்து ஃபிசிக்ஸ்க்கு வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் அப்பாட்ட கையெழுத்து வாங்க போட கேட்டுட்ருக்கேன். என் பையன் எங்கள் அத்தை பையன் ஒருத்தன் வந்து அப்போ வந்து இட் இஸ் லைக் அரௌண்ட் பிஃபோர் 1999. ஸோ அந்த Y2K ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் என்னென்னா இந்தியாவில் இருக்க அவ்வளோ பேரும் எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியும், ஃபார் லூப் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யூஎஸ்க்கு வந்துரு. ரொம்பலாம் வேணாம், எனக்கு ஃபார் லூப் தெரியும், ஜாவா தெரியும், இது 2 சொல்லு வந்துரு அப்படின்னா. அந்த மாதிரி ஹி வாஸ் அ ஸ்மார்ட் ஃபெலோ. ஸோ ஈவென்ட் தேர் அவன் யூஎஸ் போயிட்டோடனே எங்கள் அப்பா என் பேப்பரை கிழிச்சு போட்டு போய் இன்ஜினியரிங் சேருன்ட்டார். ஸோ அப்படி தான் நான் வந்து இன்ஜினியர் ஆனேன். ஐ மீன் டிப்பிக்கல் பயாலஜி ஸ்டூடெண்ட் who has become or a physics student who was forced to do programming. IT தான் IT இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ். IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான். அப்பமே அந்த அது இருந்துச்சு எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச். எங்கள் காலேஜில் ITCSலாம் சீட்டுக்காக கிரியேட் பண்ணப்படுறதுங்க, அதனால் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. சேம் சப்ஜெக்ட் இன் டிஃப்ரெண்ட் செமஸ்டரில் வரும், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து நான் ஃபஸ்ட் இயரில் போய் உட்கார்றேன். அப்போ மெயில் மர்ஜ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், இப்போ அதெல்லாம் இட்ஸ் டெட் நவ். திங்க் லைக் யுவர் வேர்டு மாதிரி, அதுங்களா. அதில் வந்து ஒரு இடத்துல அருண் பிரகாஷ்னு டைப் பண்ணோம், ஏ கேபிட்டல் டைப் பண்ணோம். ஏ கேபிட்டல் டைப் பண்ணால் ஸ்மால் லெட்டர் தான் வருது, தோட்டா. ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து சிஎஸ் பையன், பயங்கர சிஎஸ்னா 12th படிச்சிருப்பான். அவன் பயங்கரமாக சீன் போடுவான். அதுக்கா டே வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு எனக்கு வரவே மாட்டேங்குது. வந்து லேப் அசிஸ்டன்ட் வந்து திட்டுவா, அருண் ஏ கேப்ஸில் போடுறா அப்படின்னு போயிட்டாரு. அவர் திட்டுறாரு, எனக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல. இவனுக்கு வீட்டில் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, வாங்குற அளவுக்கு காசும் கிடையாது. ஸோ தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டோரி. ஓகேவா. இவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டால் அவன் வந்து ஏ அமுக்குவான். அவன் ஏ அமுக்குனா கேப் லெட்டர் வரும். சேம் ஏ ஹீல் ப்ரெஸ் இட், இப்படி தான் ப்ரெஸ் பண்ணுவான். ஏ ப்ரெஸ் பண்ணுவான், கேப் லெட்டர் வரும். அவன் போனதுக்கப்புறம் நானே அழிச்சிட்டு ஏ ப்ரெஸ் பண்ணுவேன், ஸ்மால் லெட்டர் வரும். திரும்ப அவனை கூப்பிடுவேன், இது பண்ணால் வரும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இந்த அளவுக்கு தான் என்னோட எக்ஸ்போஷர் கம்ப்யூட்டர்ஸில் அப்போ இருந்துச்சு. அது ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சேன். ஒரு 3 நாளில் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிச்சேன். என்னென்னா வந்து நாய் வந்து இப்படி ஆகும்போது லெஃப்ட்டில் வந்து ஷிஃப்ட் அமைச்சிருக்கான். அதை அவனுக்கு சொல்லித்தரல. ஸோ தட் லெவல் ஆஃப் இக்னரண்ட் ஐ வாஸ். ஓகே, அவ்வளோதான் எக்ஸ்போஷர். ஆமாம், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ பட் இது சொன்னால் இது தெரிஞ்சோடனே எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஆஸ்கிங், அது வேறு யாராவது சொல்லி தர முடியும். இன்னொரு பையன் EC டிபார்ட்மெண்ட்டில் இருந்தான், கார்த்திக்னு பேர். அவன் வந்து மச்சான் நான் அவனுக்கு சொல்லித்தரேன்டான்னு சொன்னான். என்ன கம்ப்யூட்டர் இல்லைடா, நான் என்ன பண்ணேன்னு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி, கம்ப்யூட்டர்லாம் தேவையில்லடாண்ணா. என்னடா சொல்கிற, அதே போல் கம்ப்யூட்டர் இல்லாமல் எப்படா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுன்னு. நீ பேப்பர் எடுத்துவான்னு சொல்லிட்டு பேப்பரில் ப்ரோக்ராம் எழுதி அதை அவன் கரெக்ட் பண்ணுவான். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் அவன் பண்ணான். சின்னதாக அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் சொல்லி தருவான், ஏன்னா அடிஷன் ஆஃப் 5 நம்பர்ஸ் எழுதிட்டு வாங்குவான். ஓகே, கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் பண்ணிட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் எழுதிட்டு வருவான். இப்படி தான் அவன் எழுதிட்டு வந்து அவன்கிட்ட கரெக்ஷன் வாங்குவேன். ஓகே, புரியுது. இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா, ஸோ ஒரு டயத்தில் வந்து அவன் வந்து எப்படி பண்ணணும்னு எனக்கும் சொல்லி கொடுத்தான், இப்படி தான் கரெக்ட் பண்ணணுன்னு. இது முடிஞ்சுட்டு செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் போய் C லேபில் உட்காரோம். அந்த லேபில் வச்சோன்னே மெதுவாக ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணி முடிக்கிறேன். அவன் இன்னொரு கதை வேற விட்டுருந்தாங்க, டைப் ரைட்டிங் தெரியலனா ப்ரோக்ராமிங் படிக்க முடியாதுன்னு. அதையும் நம்பினவன் நான். அந்த இவர் ஆமாம், ஓகேவா. பட் ஸ்லோவாக டைப் பண்ணி ஒரு 20 நிமிஷத்தில் டைப் பண்ணி வச்சுட்டேன். 3/4 மணி நேரம் இதில் டைப் பண்ணி ரன் பண்ணி தான் தெரியும். தொட்டோன்னே ஒரு 100 எரர் வரும், செமிகோலன் போடலன்னா. அந்த மாதிரி எனக்கு வரிசை எரர் இருந்துச்சு. மெதுவாக ஒரு எரராக கரெக்ட் பண்ணி ஒரு 40வது நிமிஷம் அந்த கிளாஸ் முடிகிறது அவுட்புட் வந்துருச்சு. ஹலோ வேர்ல்டு அவுட்புட் வந்துருச்சு. ஹலோ வேர்ல்டு, அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக. ஹலோ வேர்ல்டு அவுட்புட் வந்துச்சு. ஸோ இது வந்தோடனே சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கமாக அந்த சைடில் இருக்கலாம் சொல்ல, அது மாதிரி இவன் எங்கே இருந்தால் காப்பி அடிச்சிட்டான்டா, அவங்க போடாமல் இருந்தாங்க, அதனால் நான் போட்டேன். அதில் இது பண்ணேன். ஃபர்ஸ்ட் லேப் போச்சு. செகண்ட் லேப்லேயும் இதே மாதிரி குட்டி ப்ரோக்ராம் கொடுத்தாங்க, வந்துருச்சு அவுட்புட். என்னடா உனக்கு ஏதோ தெரியுது போலடா அப்படின்னா. தேர்ட் லேபில் வந்தோன்னே அவன் என்ன பண்ணிட்டான் வந்து, நீ பெரிய ப்ரோக்ராமர்ரா அப்படின்ட்டான். நானும் அதை நம்பிட்டேன். ஸோ நம்பினோடனே வென் யூ ஸ்டார்ட் பிலீவிங் சம்திங், அது நோக்கி வேலை பார்க்க யூல் பிகம் தட்ல. ஸோ என்ன பண்ணேன், இன்டர் காலேஜுக்குள்ளே நடக்கிறதுல வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்க ஆரம்பித்தேன். அது என்னன்னே தெரில. இந்த படத்தெல்லாம் சொல்ல மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சண்டை வராது இந்த படத்தில். அதே மாதிரி எல்லா காலேஜுக்கும் சிஎஸ்சிக்கு ஐடிக்கும் ஏன் சண்டை வருதுன்னே தெரியாது. லூசு பசங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டும் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டும் காம்படிஷன் இன்டர்னில் அன்ரிட்டன் இது ஓகேங்களா. ஸோ எங்கள் ஹெச்ஓடி என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு காம்படிஷனில் அவங்கள நாங்கள் வின் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸில். உடனே ஐ பிகம் எ பெட் ஃபார் ஐ பிகம் ஒரு அவங்களோட குட் புக்ஸில் வந்துட்டேன் நான். ஸோ அதுலேருந்து எங்கே இந்த காம்படிஷன் நடந்தாலும் என்னை போயிட்டு வான்னு அனுப்பிச்சி விடுவாங்க, சைன் போட்டுருவாங்க, அவங்க ஓடி கொடுத்துருவாங்க, எங்கள் அப்பா காசு கொடுத்துருவாரு, ஜாலியாக வெளில போயிட்டு வரலாம். ஓகே, இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திஸ் வாஸ் அ பிஹேவியர் ஃபார் அட்லீஸ்ட் என்ன சொல்ல
செகண்ட் இயரில் ஆரம்பித்து தேர்ட் இயர் முடிஞ்சு தேர்ட் இயரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு. ஜாலியாக போவேன். அங்கேருந்து சென்னைக்கெலாம் வருவேன், காலேஜுக்கு வருவேன். இன்னும் நல்லாங்க அவருக்கு மேல்மருவத்தூரில் அந்த காலேஜ் ஏதோ காலேஜ் அங்கே காலேஜுக்கெலாம் வந்து உட்காந்து அட்டன் பண்ணிட்டு அதுவும் போகும்போது வந்து செலக்டிவாக நான் வந்து ஐ வாஸ் லிட்டில் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்கல்ல அந்த கேட்டகரியில். when I pick the right things. இந்த சிம்போசியமில் ஒரு சிம்போசியமில் வச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகணும். ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் ப்ரிப்பேர் ஆக போகலாம். என்னென்னா டீபக்கிங்னு ஒன்று இருக்கும். சி டீபக்கிங் ஆர் எனி டீபக்கிங். அப்போதைக்கு சி தான், அதனால சி டீபக்கிங் இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகாமல் போனாலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். ஓகே, வாங்கிடுவீங்க. ஆமாம், எப்படினாலும் காமிக்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட். எக்ஸாக்ட்லி. ஸோ ஜெயிச்சா நல்லது, ஜெயிக்கலாம் கொஸ்டின் டஃப்ன்ட்டு வந்துடலாம். ஆமாம், ஓகே, கண்ட்ரோல் இல்லாத. அதேதான். ஸோ இது பண்ண ஆரம்பித்தேன். திஸ் பிகேம் அ ரொட்டீன் ஃபார் இட். ஒரு நாள் எங்கள் அப்பா கூப்பிட்டு, உனக்குலாம் வைக்கமே இல்லையா, இப்படி சும்மா போய் என் காசு அழிச்சிட்டு வரையே அப்படின்னு. அப்பா சொன்னால் வந்து பசங்களுக்கு சுருன்னு வரும். அம்மா செருப்பால் அடித்தா கூட கோவம் வராது. லிட்டரலாக செருப்பால் அடிச்சிருக்காங்க அம்மா. அப்போல்லாம் அப்பா அப்படின்னு போயிடுறாங்க. அப்பா சொன்னால் கோவம் வரும். ஸோ நான் இனிமேல் ஜெயிச்சிட்டு வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் கோயம்புத்தூரில் காரண்யா தான் நினைக்கிறேன். அப்போ காரண்யாவுக்கு போனேன். ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தேன். ஃப்ரெண்டு அங்கே நவீன் இருக்கான் கோயம்புத்தூரில். அவன் தான் கோயம்புத்தூர்காரன். அவன் வீட்டில் போய் தங்கினோம். நைட்டு தங்கிட்டு காலைல போகலாம். நைட்டு ஃபுல்லாக அரட்டை அடிச்சுட்டு காலைல ஃபுல்லாக தூங்கிட்டோம். எந்திரிச்சு பார்க்க 10:30. அங்கேருந்து அங்கே ரொம்ப நேரம் ஆகும். அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் இப்போ இந்த சிம்போசியமில் இருந்தனால அந்த செந்தில் லிஸ்ட்டு போட்டு வச்சிருப்பார்ல, எந்த ஊரில் எந்த இது எப்போ நடக்குதுன்னு. அது மாதிரி இன்னொரு இதில் நடக்குதுன்னு தெரியும். சென்ட் மைக்கேல்ஸ்னு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் வந்து நடக்குதுன்னு சொன்னாங்க. இங்கேருந்து அவன்கிட்ட மச்சான் ஒரு 60 ரூபா கொடு, நான் போனால் எப்படியும் ஜெயிச்சிருவேன். ஸோ எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா, நான் ஒரு தடையும் போயிட்டு வரேன்ல, போயிட்டு முடிச்சுட்டு வரும்போது அந்த ஆர்கனைசர்ஸ்ட்டு போய் பேசுவேன். ப்ரோ எங்கேருந்து கொஸ்டின் எடுத்தீங்க, சூப்பராக இருந்துச்சு, எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ டிப்பிக்கலாக அட் த எண்ட் ஆஃப் த 15-16 ஈவெண்ட்ஸில் வந்து யூ நோ விச் புக் இட் இஸ். ஓகே, ஏன்னா எல்லோரும் சுற்றி இப்போல்லாம் நெட் இருக்குது, அப்போ புக்கு தானே. ஸோ எனக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அந்த காசு எடுத்து போய் புக் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ ஐ ஹேட் த புக். ஸோ ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடன்ட் தட் திஸ் டைம் ஐ வில் வின். ஓகே, கிராக் பண்ணது படிச்சு. ஆமாம், அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே போனால் அந்த ஈவெண்ட் இல்லை. ஐயோ, சென்ட் மைக்கேல்ஸ்லேயும் ஆமாம், கேன்சல் ஆகிடுச்சு. பட் அதே டயத்தில் இன்னொரு ஈவெண்ட் அங்கே சாஃப்ட்வேர் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருந்துச்சு. அதுவும் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணி காட்டணும். நாங்கள் அதெல்லாம் அப்போ விபி தான் ரொம்ப பாப்புலர். இப்போ அது செத்துச்சு. ஸோ ஒரு சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து ஷோ கேஸ் பண்ணுறதுக்காக போய் விஷுவல் பேசிக் நெட்வொர்க் மானிட்டரிங் சிஸ்டம், நீங்கள் எந்த ரிமோட் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணலான்னு. ஓகே, ஏபிஐ வச்சு, விண்டோஸ் ஏபிஐ வச்சு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு சரி இதுவும் யாருமே பண்ணல. ஸோ சின்ன காலேஜ் தான், எப்படியும் பெருசாக ஆள் வரமாட்டாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றது தைரியமாக போடுவேன். போக்குவரேன். எனக்கு முன்னாடி ஒருத்தன் ப்ரெசென்ட் பண்ணுறான். நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அதே இடத்துல தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அவன் அப்படியே வச்சுருக்கான். அடோ பாவி, என்னடா அது போச்சா இதுவும் அப்படின்னு. பட் என்ன ஒரே ஒரு விஷயம் அங்கே நோட்டீஸ் பண்ணேன்னா, he didn't even change the UI or எதுவுமே பண்ணல, அப்படியே கொண்டு வந்து ரன் பண்ணி காட்டினான். ஸோ அவன் வந்து he didn't work அப்படின்றது அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அடுத்து இந்த கொஷின் கேட்பாங்கள்ல, அந்த கொஷின் கேட்குறதுல மாட்டிக்கிட்டான். நான் என்கிட்ட வந்து சிக்கினா வரிசையாக ஒரு 10 கொஷின் கேட்டேன். எல்லா கொஷினும் ஒரு லெவலுக்கு மேலே அவன் முடியல. ஜட்ஜஸே வந்து அருண் விடு அருண், அவன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அதே இது. அப்போ தான் புரிஞ்சு நான் அவ்வளோ இதாக கேட்டேன். ஸோ அவன் சும்மா இருப்பான், அவன் வந்து எல்லாம் கேட்பான்ல, அந்த மாதிரி அவன் கொஷின் கவுண்டர் கொஷின் கேட்டுட்டு இருந்தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின்னா, ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் கிராஷ் ஆகும்னு எனக்கு தெரியும். அதை வந்து கிளிக் பண்ண சொன்னேன், கிராஷ் ஆச்சு. ஏன் கிராஷ் ஆச்சுன்னு கேட்டேன், அவனுக்கு சொல்ல தெரில. நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே அந்த கோடை நான் பின்னாடி கமெண்ட் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியல. சம்திங் டு ஹேப்பன். ஆமாம், நான் இது ஏதாவது கேட்டாங்கன்னா கமெண்ட் பண்ணி வச்சுலாம் கிளிக் பண்ணால் தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். அவன் கிளிக் பண்ணும்போது ஒரு பாப்அப் மட்டும் காட்டினேன் நான் அந்த இடத்துல. ஓகே, அவுட்கம். ஸோ பீப்புள் வேர் ஹாப்பி. ஓகே, கமெண்ட் பண்ணுறதுனா நீங்கள் அந்த ஷேஷ் போட்டு கமெண்ட் பண்ணிட்டீங்க. அந்த கோடை ஹைட் பண்ணிட்டேன், டெலிட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். அவ்வளோதான் பண்ணியிருந்தேன், வேறு எதுவும் நான் பண்ணல. ஸோ தட் பிகம் இது. ஸோ உடனே வந்து எல்லாரும் கிளாப் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு எங்கள் அப்பாட்ட வந்து 500 எடுத்து இனிமேல் என்னை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு போயிட்டேன். This is how I started, and I still remember the day was February 14. Okay. So that is where I fall in love with programming. அப்போ தான் I started seriously taking it up. ஓகே, இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு I started focusing. ஓகே, இதெல்லாம் செகண்ட் இயரில் அந்த மாதிரி காலேஜ் இருக்கும்போது. இதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் ஐ நோ த பேட்டர்ன், ஐ வாஸ் ஏபிள் டு கிராக் அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு 20 காம்படிஷன் போத் நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவலில் அடித்தேன். ஆல்மோஸ்ட் ஐ ஹேட் நான் காலேஜில் இருக்கும்போதே பாக்கெட் மணி ஒரு 20,000-30,000 வச்சுருப்பேன். ஓகே, அப்போ ரொம்ப பெரிய விஷயம். ஸோ பசங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு, ஏன்னா தட் வாஸ் அ ஃபன் டைம். ஸோ அப்படி அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ பிகேம் அ ப்ரோக்ராமர். ஆக்சுவலாக எனக்கு ஹனிவெல்ல வேலை கிடைச்சதுக்கும் இதுதான் காரணம். ஓகே, ஸோ ஹனிவெல் டிப்பிக்கலாக எல்லா இதுலேயும் அந்த 2 வைப்பாங்களா, ஆப்டியூட் சி
அப்படின்னு வைப்பாங்களே, ஆப்டிடியூட் வந்து எனக்கு பிடிக்காது. ஓகேங்களா. சி வந்து 30க்கு 29 எடுத்திருந்தேன். அவங்க என்னை வந்து இதெல்லாம் பின்னாடி தான் எனக்கு தெரியும். என்னை கூப்பிட்டுருக்காங்க எதுக்குன்னா, ஹவு சம்படி கேன் பி சோ லக்கி இன் கெட்டிங் 29 அவுட் ஆஃப் 30. ஆமாம், அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அது. ஸோ தென் தே ஆஸ்க் மீ, நான் இவ்வளோ சர்டிஃபிகேட் காட்டணுன்னு எல்லாத்தையும் கேள்வி கேட்டாங்க. கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன் நான். ஸோ அதனாலே உள்ளே எடுத்திருக்காங்க. ஸோ காலேஜில் இந்த பண்ணது வந்து that changed my career. ஓகே. இப்போ நான் ஹனிவெலுக்கு போகிறதுக்கு பதில் ஒரு இன்ஃபோஸோ டிசிஎஸோ போயிருந்தேன்னா ஐ வுட் ஹவ் இன் அ டிஃப்ரெண்ட் பாத். கண்டிப்பாக. ஆமாம், அங்கே போயிருந்தா லைக் அது வேறு மாதிரியான மேனேஜ்மெண்ட் சைடில் போயிருக்கோம், இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரோல்டு சிஸ்டமில் போயிருக்கோம். இங்கே வந்து அப்படி ஐ ஹேவ் ஃபுல் ஃப்ரீடம் டு எக்ஸ்பெரிமெண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ப்ராடக்ட் கம்பெனியில் இருந்ததுனால. ஓகே. ஸோ ஒரு இப்போ இருக்க ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கீக் தான் நீங்கள். ஆமாம், கோடிங்லாம் அப்போ வந்து டாப் கோடர்னு ஒரு ஃபேமஸ் சைட் இருக்கும். இப்போ மற்ற சைட்ஸ்லாம் இருக்காது அது மாதிரி இன்னமும் இருக்குது. அதில் வந்து எஸ்ஆர்எம்னு சிங்கிள் ரவுண்ட் மேட்சஸ்னு வைப்பாங்க. அதில் வந்து ஐ ஒன் சம்மர் $5,000 அப்போ வின் பண்ணியிருந்தேன். ஓகே. லைக் லைவாக போடுறேன். ஆமாம். ஓகே. தட் வாஸ் அ ஃபேமஸ் திங். ஆக்சுவலாக அதுதான் குவிக்கு எனக்கு ஒரு பார்ட் ஆஃப் த இன்ஸ்பிரேஷனுக்கு. ஏன்னா ஐ வாண்ட் டு பில்ட் அ பிளாட்ஃபார்ம் லைக் தட் which anybody can go and learn without ஒரு டெக்னிக்கல் பர்சனாலே கொஞ்சம் கேள்விக்கு கொஞ்சம் எதாவது டவுட்னா கேட்குறது கொஞ்சம் ஷையாக இருக்கும்ல. அந்த ஷைனஸ் இல்லாமல் வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் பேசி அவுட்புட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஐ ஜஸ்ட் இமிட்டேட்டட் that in GUVI. ஓகே. லைக் ஆமாம், நீங்கள் அந்த பர்ஃபெக்டான கரியர் பார்த்து போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாமே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி போத் டெக் as well as பாத் ரெண்டுமே அந்த அங்கேருந்து தான் இன்ஸ்பயர் ஆனது. ஆமாம். ஓகே. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. அப்புறம் உங்கள் கார்ப்பரேட் கரியரையும் எக்ஸ்பிளைன் பிஃபோர் குவிட்டிங் லாஸ்ட் ஜாப் GUVI ஆரம்பிக்க முன்னாடி என்னென்ன கார்ப்பரேட் கரியரில் நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஸ்டார்ட் as I said ஹனிவெல்லில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் ஏரோஸ்பேஸில். ஸோ அங்கேருந்து KLA-10 ஒரு கம்பெனிக்கு பெருங்குடிக்கு வந்தேன். 1 year அந்த ஷார்ட் ஸ்டென்ட். எனக்கு மதுரையில் இருந்தனால சென்னையோட அந்த சிஸ்டம்ஸ் வந்து செட் ஆகலை. ஐ மீன் அது புரிதல் எக்ஸ்போஷர் வரதுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி இன்னொரு விஷயம்னா வந்து let's say if somebody wants to start something, please get out of your comfort zone சொல்லுவாங்கல்ல. அதில் ஃபஸ்ட்டு விஷயம், நீ எந்த ஊரில் இருக்கோ எந்த வேலை இருக்கோ அதை விட்டு வேறு இடத்துக்கு போயிரு. சேஞ்ச் யுவர் லொக்கேஷன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ தேட் வில் கிவ் லாட் ஆஃப் என்ன சொல்ல ஃப்ரீடம் டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ஃபெயில். தெரிஞ்ச என்வரான்மெண்ட்டில் இருந்தால் நமக்கு ஐயோ அவன் என்ன யோசிப்பான் இவன் என்ன யோசிப்பான். ஊரை விட்டு வந்துட்டோன்னா எதுவுமே இல்லை. மேபி நீ சென்னைக்காரனா தான் பெங்களூர் போயிரு, பெங்களூருக்காரனா சென்னை வந்துரு, இல்லை மும்பை போயிரு, வேற எவர் இட் இஸ் டோன்ட் சேஞ்ச். எதுவுமே அது முடியாதுன்னா சென்னைக்குள்ளே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிருங்க. தட் வில் கிவ் ஒரு கம்பெனிலேருந்து ஒரு கம்பெனி சம்வேர் சேஞ்ச் அ ஃபிசிக்கல் லொக்கேஷன். எல்லாரும் வந்து மைண்ட் செட் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மைண்ட் செட்டோட ஸ்டார்டிங் பண்ணி வந்து யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் ஃபிசிக்கல் லொக்கேஷன். அதனால தான் நானும் லைக் ஊர்லேருந்து மூவ் ஆகணும்னு கோயம்புத்தூர் இருந்து சென்னை இருந்து ரெண்டும் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். அப்சல்யூட்லி. சென்னை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். கோயம்புத்தூரில் காலேஜ்லாம் படிச்சலாம் அதுவும் கம்ஃபர்ட் ஜோன். வேணாம் பெங்களூர் போயிடுவோன்னு சொல்லிட்டு பெங்களூர் மூவ் ஆனது. லைக் நான் அது டிசிஷன் சில டைம் யோசித்தேன், லைக் தேவையில்லாமல் எடுத்துட்டோமோன்னு. ஆனால் அதுதான் பர்ஃபெக்ட் இல்லை. கரெக்ட். இது ஏன் நான் இவ்வளோ வேலிடேட் பண்ணுறேன்னா, இது எனக்கு அப்போல்லாம் எனக்கு கேட்டிருந்தீங்கன்னா சொல்ல தெரியாது. இப்போ வந்து ஷிவ்நாடார்கிட்ட பார்க்கும்போது ஸோ ஒன் ஆஃப் த செஷன் விச் ஐ காட் இட் ஃப்ரம் ரோஷினி இஸ் ஆஸ்க் தெம் டு கம் அவுட் ஆஃப் சென்னை. ஓகே. உங்களை இப்போ சென்னையிலேருந்து வெளில வர சொல்ல அப்படின்னு. ஸோ தட் தென் ஒன்லி யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டிஸ். கண்டிப்பாக அது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து. அப்போ நான் பண்ணது தான் அவங்க நெக்ஸ்ட் லெவலில் எனக்கு கூப்பிட்றாங்க. ஸோ இஃப் தே ஆர் ஆஸ்கிங் தென் ஐ ஸ்டார்ட் லுக்கிங் அரௌண்ட் த பீப்புள் ஹூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் வித் மீ. அவன் எல்லாருமே இந்த மாதிரி தான் போனான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏத்தர் என் கூட தான் ஆரம்பித்தான். நானும் ஏத்தர் ஒன்றா தான் பக்கத்தில் ஆரம்பித்தான். அவன் இங்கேருந்து பெங்களூர் போனான். ஜஸ்பே என் கூட தான் ஆரம்பித்தான். விமல். ஓ உங்களுக்கு விமல் இஸ் நல்ல ஃப்ரெண்ட் தான் அவன். நானும் என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபார்மேட் லாட் ஆஃப் இன்புட்ஸ் கேம் ஃப்ரம் ஹிம். ஓகேவா. ஸோ அவன் வந்து எஜுகேஷன் ஷுட் பி லைக் அ விஷுவல் மீடியமாக இருக்கணுன்றது அவனோடது. அது மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவனும் இங்கேருந்து பெங்களூர் போனான். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் பீப்புள் ஹூ இஸ் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ். இட் டசன்ட் நீட் டு பி பெங்களூர், எனி பிளேஸ் இஸ் ரைட் திங். ஓகே. அது பண்ணியா ஆகணுன்றது இப்போ கொஞ்சம் இருக்குது. மேபி ஐ எம் ராங், பட் இந்த ஒரு 4 பேட்டர்ன் ஷிவ் சொல்லியிருக்காரு. 2 சக்ஸஸ்ஃபுல் பர்சனை பார்த்துருக்கேன். எனக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் ரெக்கமெண்டிங். ஓகே. எனக்கு அந்த ஷிவ்நாடர் பற்றி படிக்கும்போது இங்கே பார்க்கும்போது யோசனையாக இருக்கும், எப்படி ஒரு மனுஷனோட விஷன் இவ்வளோ பெருசாக ஒரு பாயிண்டில் மாற முடியும். அது கொஞ்சம் சரியலாகவே இருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த லைக் மேபி வயசுனால் அதை யோசிக்க தெரியலையா, இல்லைன்னா அந்த அளவுக்கான சரௌண்டிங்கில் நம்ம இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு சிங்கிள் மேனோட விஷன் இவ்வளோ பெருசாக எப்படி தான் இது கொண்டு போகிறாங்க. அது லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் ஐ ஹேட் ஃப்ரம் ஹிம் ஆஸ் வெல். ஓகே. ஸோ டிப்பிக்கலாக நம்ம வந்து எங்கெங்கே வந்து வெளில ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி கதையெல்லாம் சொல்லுவோம். ஆக்சுவலி வி ஷுட் லுக் அட் த ஆண்டர்பிரினர்ஸ் ஆஃப் ஆர் சர்க்கிள் அண்ட் தென் பிக் சம் குட் திங்ஸ் ஃப்ரம் தெம். ப்ராப்ளி நீங்கள் அங்கேருந்து டெக்கு பிக் பண்ணிங்க, இங்கேருந்து பிஹேவியரல் பிக் பண்ணிக்கங்க. ஆக்சுவலி அதை பண்ணணுங்கிறது தான் என்னோட பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் என்ன சொல்லுவேன்னா, நார்த்தில் எல்லாம் ஃபவுண்டர்ஸையே செலிபிரிட்டிஸ் மாதிரி, செலிபிரிட்டிஸ் இன் த சென்ஸ்
கரெக்ட். லைக் சம் ஒன் டு ஃபாலோ ஒர்க் ஷிப், லைக் இப்போ அது ரொம்ப தப்பான வார்த்தை தான் இருந்தாலுமே ஓகே, தட்ஸ் குட் தான்ல. ஆமாம். உங்களை பார்த்து ஒருத்தவங்க இன்ஸ்பயர் ஆகி ஒர்க் ஷிப் பண்ணி அவங்க பண்ணாலுமே உங்களை மாதிரி இத்தனை பேர் வேலை கொடுக்க போகிறாங்க, லாட் ஆஃப் இம்பாக்ட் நடக்க போகுது. எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி விஷயம் தமிழ்லையும் இருக்காங்க நிறைய பேர். ஆனால் என்னன்னா இதை எடுத்து சொல்லவோ இதை எம்பசைஸ் பண்ணுறதுக்கோ கரெக்டான பிளாட்ஃபார்ம் லைக் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை பண்ணணும்னு ஆரம்பிச்சது தான் இந்த பாட்காஸ்ட். வெரி குட் தாட் ஆக்சுவலி. இதுவே ஒரு நல்ல தாட் அது. ஏன்னா வந்து ஸோ இங்கே இந்தியா நான் என்னோடதே சொல்கிறேனே வந்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது GUVI ஆரம்பிக்கும் போது ஐ ஸ்டார்டட் லுக்கிங் அட் லாட் ஆஃப் ரெட் புக்ஸ் அபவுட் த கூகுள் வேன்னு ஒரு புக் இருக்குது, கூகுள் ஸ்டோரின்னு ஒரு புக் இருக்குது, ஃபேஸ்புக் எஃபெக்ட்னு ஒரு புக் இருக்குது. இந்த மாதிரி ரீட் ஆஃப் மேனோட இது எல்லா புக்கும் நான் படிச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். ஸோ இதெல்லாம் படிக்கும்போது என்னன்னா வந்து ஐ தாட் லைக் ஐ ஷுட் ஸ்கேல் லைக் தெம். பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட். இந்தியாவுக்கு வந்து ஸ்கேல் வேறு மாதிரி இருக்கும். ஸ்கேலிங்கிறது இங்கே இந்தியாவுக்கு இஃப் யூ ஆர் டூயிங் இட் ஹஸ் டு பி அப்ரோச்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. டிப்பிக்கல் சிலிக்கன் வேலி ஸ்கேலிங் வில் நாட் பர்ஃபெக்ட்லி ஒர்க் வித் த இந்தியன் வே ஆஃப் ஸ்கேலிங். அஸ்யூமிங் யூ ஆர் அ B2C ஸ்டார்ட்அப். B2Bனா அது டிஃப்ரெண்ட் கேஸ். இப்போ லெட்ஸ் சே SaaS வச்சிருக்கீங்களோ ஏதோ வச்சிருக்கீங்கன்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஐ எம் நாட் அந்த மார்க்கெட் தான் போகிறேன். இங்கே இந்தியாவில் செல் பண்ணுறீங்கன்னா you have to have a slightly different approach than the US thing. அங்கே வந்து pure marketing will work. Here marketing plus outcome கொஞ்சம் ஷோ பண்ணணும். அது ரெண்டோட காம்பினேஷன் தான் ஒர்க் ஆகுன்றது. நான் அந்த தப்பு நிறையா பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் ஐ ட்ரை டு ஸ்கேல் லைக் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்குலாம் வந்து நான் வந்து ஐ டோன்ட் ஒன்லி பிளாட்ஃபார்ம் ஸ்கேல் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். பட் ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்கேல் பண்ணோன்னா இட் இஸ் நாட் அபவுட் த மைண்ட் செட். அது ஒரு பார்ட் இருக்கு. பட் இன்ஃப்ராவே இல்லை. ஓகே ஓகே. இப்போ ஜியோக்கு அப்புறம் இன்ஃப்ரா மாறி பட் இன்னுமே அந்த இன்ஃப்ரா வந்து பெருசாக கிடையாது. ஜியோ என்னதான் சொன்னாலும் இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஆஸ் கூல் அஸ் தட் யூரோப்பில் இருக்க மாதிரியோ இன்ஃப்ரா வந்து கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ அந்த இன்ஃப்ராவோட கனெக்டிவிட்டி கொஞ்சம் ஸ்கேல் ஆனது. ப்ராப்ளி லெட்ஸ் அஸ்யூம் 5G வந்துருச்சுன்னா தென் இட் பிகம் அ நார்ம் திங். அப்போ வந்து உங்களோட அப்ரோச் வந்து யூ கேன் இமிட்டேட் ஆர் யூ கேன் பி பெட்டர் தேன் தட். ஸோ நம்மளோட அப்ரோச்லாம் வந்து கைண்ட் ஆஃப் சிமிலர் டு சைனாவோட தான் இருக்கும். ஸோ இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் அலிபாபா அப்படிதான் சொல்லுவேன். டோன்ட் லேர்ன் இட் ஃப்ரம் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஓகே ஓகே. சைனீஸ் வே ஆஃப் பில்டிங். ஆமாம், நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. கல்ச்சரலாகவும் நம்ம ரொம்ப பெருசாக டிஃபர் ஆக மாட்டோம். பாப்புலேஷன் வைஸில் இருக்கட்டும், அந்த அப்ரோச் தட் பீப்புள் டுவர்ட்ஸ் திங்ஸும் மேட்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இதே இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா அலிபாபா ஸ்டோர்லாம் முன்னாடி படித்ததில்ல. இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி படித்தேன் அந்த புக். அலிபாபான்னு ஒரு புக் இருக்காங்க. அதில் வந்து வென் ஹி பில்ட் அலிபாபா ஹி ஹேட் 2 other systems in place. ஒன்று வந்து இந்த கொரியர் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல அதை பில் பண்ணாங்க. தென் பேமெண்ட் சிஸ்டத்தை பில் பண்ணாங்க. அது 2 பில் பண்ணதுனால he was able to build the e-commerce systems. புரியுது. ஏன்னா அந்த 2 வந்து கோரில் தான் இது வேலை. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம கான்டெஸ்ட்டில் சொன்னால் டெலிவரியோ இல்லை இதுவோ இருக்கிறதுனால தான் இ-காமர்ஸ் கம்பெனினால சர்வைவ் ஆக முடியும். ஆப்வியஸ். ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் brought those things into our system. Okay. It cannot grow independently certain things. So it has to be in junction with one. அவங்க ஆரம்பிக்கும் போது மொத்த ஐடியாவுமே சைனாக்கு புதுசு. ஸோ அதனால அதுக்கு சப்போர்ட் பண்ணுற கோர் 2 விஷயம் சேர்த்தே தான் பில் பண்ணியிருந்தாரு. ஓகே. ஆக்சுவலி இந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் இது வேற எங்கேயும் கேட்டதில்லை. ஓகே. அலிபாபா பற்றி. ஸோ நீங்கள் சிவநாத் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, நான் நடுவில் பாஸ் பண்ணிட்டேன். அது கமெண்ட்ல போடுவாங்க. கண்டிப்பாக அழகாக சொல்ல வந்தாங்க, நடுவில் ஏதாவது பேசிட்டான்ட்டு. நீங்கள் அதையும் சொல்லிடுங்க. ஷிவ் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஆக்சுவலி சவுத்தில் வந்து இனவே வி ஆர் இன்செக்யூர் டு ட்ரை சம்திங் அதர் தேன் எஜுகேஷன். ஓகேங்களா? அதாவது படிக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் பாத்தை தவிர வேறு பாத்துக்கு போகிறதுக்கு வந்து வி ஆர் நாட் ஓகே வித் தட். அதை வந்து ஷிவ் பண்ணார். ஸோ ஹீ டிட் சம் கிராஜுவேஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹீ மூவ் அவுட் ஆஃப் சவுத். ஓகே. நார்த்தில் போய் DCMல ஸ்டார்ட் பண்ணார். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அதில் பண்ணும்போதே he had right people in place. அவரோட ஃபவுண்டர்ஸ் co-foundersலாம் பார்த்தீங்கன்னா some of them are IITians who's really good people and he was able to onboard that. ஸோ டிப்பிக்கலாக நமக்கு அந்த ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு ஃபவுண்டரோட இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா வந்து கேன் ஐ ஹையர் சம்படி who is smarter than me or will he respect அப்படின்னு. இப்போ நான் ஒரு IITian எடுத்து போட்டேன்னா அவன் என் கூட இருப்பானா, சிங்கில் இருப்பானா அப்படின்னு. அதை வந்து அவர் ஃபஸ்ட்டே பிரேக் பண்ணிருக்கு. இப்போ இல்லை, 30 years முன்னாடி. இது ரெண்டாவது. இது பிஹேவியரில். இது தேர்டு வந்து he started the first, ஆப்பிள் கம்ப்யூட்டர் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் Apple II வந்துச்சோ அதே டயத்தில் he has launched his first systems. ஓகே. அது வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அது பண்ணும்போதே அந்த இந்தியன் வே ஆஃப் அப்ரோச் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல அதை வந்து அவர் பண்ணியிருக்காரு. என்னென்னா வந்து he partnered with UP government and he named the company as Hindustan HCL.
ஓகே ஓகே ஓகே. அந்த வேர்ட் பிகேம்ஸ் சினானமஸ் டு இந்தியன் கம்பெனின்ற மாதிரி ஆயிடுச்சு. பாட்டான்றது பாட்டா இந்தியன் கம்பெனியால பாட்டா இந்தியன் கம்பெனியாக மாறிடுச்சு. ஹிந்துஸ்தான் லீவர் யூனிலீவர் இருக்குல்ல, அது வந்து ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு அட்டாச் த டேக் டுவர்ட்ஸ் இட். ஓகே, அது வந்து ஹி வாஸ் ஸ்மார்ட் அண்ட் டூ இட் தட் டைம். ஓகே, ஒரு இன்னுமே நம்ம அதெல்லாம் பண்றது யோசிக்கிறோம். ஆமா ஆமா. அந்த நேட்டிவிட்டி அட்டாச் பண்றதுக்கு ஹி வாஸ் ஏபிள் டு சே தட் ஹே திஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இட். அதை பண்ணி இது பண்ணாரு. ஸோ மூவிங், ஃபைண்டிங் த டீம் அண்ட் நேமிங் த திங்ஸ், இது மூணுமே கரெக்டாக பண்ணியிருக்காரு. தென் ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் இன் பிளேஸ். ஸ்கேல் பண்ணி எது எங்கே ஸ்கேல் பண்ணோம் அண்ட் ஹி ஹஸ் ட்ரைட் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் தென் நவ் வாட் எவர் ஹி இஸ் லைக் தட். ஓகே, லைக் அவர் புக் எதுவும் இது பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும்? தனியாக ஒரு புக்கு நான் எதுவும் பார்த்ததில்ல. தேர் லாட் ஆஃப் ஸ்மால் புக்ஸ் விச் இஸ் தேர் பட் நாட் அ சிங்கிள் புக். நான் சொல்லிட்டு இருக்கேன் ரோஷினி ரோசானா யூ ஷுட் ரைட் அ புக் அபவுட் ஹிம் அப்படின்னு. ப்ராசஸில் இருக்காங்களா தெரியல, ஐ ஹேவ் நோ ஐடியா. ஓகே, சூப்பர் அருண். ஸோ அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்பிரேஷனாக இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இந்தியன் நீங்கள் கன்சியூமர் இங்கே இந்தியன் கன்சியூமர் பில் பண்ணும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டான ப்ளே புக்காக. ஆமாம், அது பண்ணும்போதும் சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்பிரேஷன் இருக்காங்கன்னா வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜோகோவை எடுத்துக்கோமே. நான் ஃபஸ்ட்டு என்னோட இன்ஸ்பிரேஷன் பூட் ஸ்டாப் பண்ணி ஜோகோ மாதிரி பண்ணணும்னு நான் நினச்சேன். அதுதான் எழுதி வச்சேன். ஓகே, ஆக்சுவலி பட் ஐ டிட் அ ராங் திங் தேர். ஃபஸ்ட்டு 5 வருஷம் அதில் வேஸ்ட் பண்ணேன். ஏன் வேஸ்ட் பண்ணேன்னா, நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது ஒன்று, அவங்க எங்கே விளையாடுறாங்கன்றத அவங்களோட ப்ளே கிரவுண்ட் என்னன்றது புரிஞ்சுக்கணும். ப்ளே கிரவுண்டு புரியாமல் இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறது தப்பு. இப்போ ஜோகோ வந்து தே பில்ட் இன் தென்காசி ஆர் இந்தியா வேர் எவர் யூ வாண்ட் டு டெல் த ஸ்டோரி. இங்கே பில்ட் பண்ணி யூ ஆர் செல்லிங் ஃபார் யூஎஸ். ஸோ உங்களுக்கு என்னென்னா, ஐ மீன் ஃபார் த கான்டெக்சுவல் ஐம் ஜஸ்ட் சேயிங், சிம்பிளிஃபை பண்ணி 10 ரூபாய்க்கு இது பண்ணி யூ செல் இன் டாலர்ஸ். ஸோ அந்த காஸ்ட் ஆர்பிட்ராஜ் இருக்குல்ல, தட் இஸ் ஹியூஜ். ஒரு ப்ராடக்ட் எடுத்தால் யூ ஹேவ் அ ஹியூஜ் ஆர்பிட்ராஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மனி விச் ஹேவ் ஃபார் கேஷ் ஃப்ளோ. இதே இப்போ குவி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் பண்ண தப்பு என்னன்னா, நான் அவங்கள மாதிரியே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இங்கே ப்ராடக்ட் பண்ணி இங்கே விற்றேன். ஸோ எனக்கு அந்த காஸ்ட் டிஃபரன்ஸே கிடையாது. கண்டிப்பாக. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் த லக்ஸுரி ஆர் ரன்வே டு ரன் லைக் ஹிம். ஒரு 20 வருஷம் ரன் பண்ணுறதுக்கு, இவ்வளோ பேர் ஹையர் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேஷ் ஃப்ளோவே இல்லை. ஏன்னா அந்த மார்ஜினே எனக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த புரிதல் இல்லாமல் நான் இங்கே இருக்கிற புளியை பார்த்து போன சோடு போட்ட மாதிரி அப்படிலாம் போடக்கூடாது. ஸோ நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்துங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. யார் எடுக்கிறீங்களோ he should be in your own playground. எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா? அது இல்லாமல் ரேண்டமாக போய் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கேன். இன்னைக்கு போய் நான் வந்து எலான் மஸ்க் இன்ஸ்பிரேஷன் எடுத்து நான் வந்து மாஸ்க் போகிறத வச்சு நான் வந்து குவியை மேட்ச் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் ரைட். ஓகேங்களா? எலான் மஸ்க்லேருந்து ஐ கேன் லேர்ன் இட் ஒய் ஹி பாட் ட்விட்டர்ன்றதை நான் கற்றுக்க முடியும். ஓகே, தட் இஸ் அ மெகாஃபோன் ஃபார் ஹிம், ஆம்பிளிஃபயர் பண்ணுறதுக்காக தான் வாங்கினான் அவன். அது எப்படி அவன் செல் பண்ணா, போய் டக்குன்னு வந்து ஹி ஹாஸ் அ கிரெடிபிலிட்டி. அந்த கிரெடிபிலிட்டி வச்சு ஹி வென்ட் டு சவுதி அண்ட் ஃபியூ அதர் பீப்புள். அங்கேருந்து மணி வாங்கி அங்கேருந்து எடுத்து போட்டு இது பண்ணான். ஃபார் எக்ஸாம்பிள் பைனான்ஸோட ஃபவுண்டர்கிட்ட வந்து he bought $10 million, got $10 billion என்னமோ. அப்போ வந்து பைனான்ஸோட ஃபவுண்டர், ஐ திங்க் he was convicted somewhere, put in jail or something. ஸோ அதுலேருந்து he used his influence to take him out and got the money. ஸோ அந்த லெவரேஜ் எல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே, நீ எப்போ 44 பில்லியன் கொடுத்து வாங்கின 44 பில்லியன் எங்கேருந்தா வந்துச்சு? அவன் காசானா இல்லை. ஓகே ஓகே, ஸோ இந்த புரிதல் வந்துருச்சுன்னா நீங்கள் யாரை எடுக்கிறீங்களோ அந்த இன்ஸ்பிரேஷனை எடுக்கிறவங்க உங்களோட அலைன் ஆகணும். தென் இட் இஸ் ஒர்த். ஆர் எல்ஸ் டோன்ட் டேக் தம். அது வெளில செல்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஹீ கேனாட் டிரைவ் யுவர் பாத். ஓகே, ஆக்சுவலி நான் அந்த ஃபண்ட் ரைசிங் அப்போ ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க நான் ஜோகோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பூட் ஸ்டாப்பாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ எந்த பாயிண்டில் சேஞ்ச் ஆனீங்க? அது தப்பு, ஃபஸ்ட்டு பண்ணதே தப்பு. அது 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது தப்பு இருந்துச்சு. இதை புரிஞ்சுக்கிறது எனக்கு 5 வருஷம் ஆச்சு. ஓகே, ஸோ அதான் சொல்லலாம். ஸோ ஸ்டார்ட் அப்பில் வந்து யூ கேன் ஸ்பெண்ட் 2 things. ஒன்று வந்து மணி ஆர் டைம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டென்ட் ஹேவ் மணி, ஸோ ஐ ஸ்பெண்ட் டைம். ஓகே, இனிஷியலி. ஆமாம். தென் ஐ காட் மணி, ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்ட்ரிங்க் த டைம். ஓகே, அடுத்த 5 வருஷம் செம்ம க்ரோத் இருந்துச்சு. அது காரணம் ஐ ரைஸ்ட் மணி. ஸோ இது 2 சாய்ஸில் எந்த சாய்ஸ்ன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்ம அந்த ஃபண்ட் ரைசிங் அந்த ஃப்ளோவில் இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் போகும்போது கண்டிப்பாக. ஓகே அருண், நீங்கள் அப்போ சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க ஃபண்ட் ரைஸ் லைக் அந்த ப்ளே புக் வந்து நம்ம இந்தியன் கான்டெக்ட்ஸில் இல்லை. வென் யூஆர் லைக் ப்ளே கிரவுண்டு, என்ன கிரவுண்டுன்னு சொன்னீங்க? சேம் கிரவுண்டுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ அவங்க இந்த கிரவுண்ட்லேயே அவங்க பில்ட் பண்ணி செல் பண்ணலை, அவங்க வேறு கிரவுண்டில் செல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கலாம், இன் சம் எக்ஸ்டென்ட் எடுத்துக்க முடியும். லைக் கம்ப்ளீட்லி எடுத்து அதே ப்ளே புக்கை இங்கே வந்து ப்ளே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக்காக பர்சனல் பொய்யோவியில் நான் பார்க்குறது வந்து, இப்போ நீங்கள் ஒரு டிகேட் ஒர்க் பண்ணி 12 years ஒர்க் பண்ணிட்டு தான் இதுக்குள்ளே வந்தீங்க. ஆப்வியஸ் அது கனெக்ட்ஸ், மணி, ரெவன்யூ, எல்லா மாதிரி சப்போர்ட் சிஸ்டம். நீங்கள் லைக் சின்ன அந்த பிரேக்கில் சொல்லியிருந்தீங்க ஒய்ஃப் வேலை பார்த்ததுனால அது கூட ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எவ்ரி திங்
அந்த ஒரு பாயிண்டில் பிரேக் பண்ணி நீங்கள் ஆரம்பிக்கும் போது திங்ஸ் வேர் மோஸ்ட்லி ஃபாலோ இன் பிளேஸ் தான். அதுவும் ஒரு கரெக்டான ப்ளே புக் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் 2025 லைக் இன்னும் ஃபியூ மந்த்ஸ் to 26 நிறைய பேர் ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் ஸ்கூல், ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் காலேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுங்கிற கம்பல்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. காலேஜஸுக்குமே இப்போ வந்து ரொம்ப கம்பல்ஷன் வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் வைக்கணும்னு. இன்குபேஷன் சென்டர் வச்சா நம்பர்ஸ் காமிக்கணும் அங்கே ஒரு ப்ரெஷர் போடுறாங்க. அவர் காலேஜ் போயிருந்தேன், அங்கே வந்து பயங்கர ப்ரெஷர் இருந்திருக்கும் போல் ஹேக்கத்தானுக்கு அனுப்பணுன்ட்டு. ஸோ ஹார்ட்வேர் ரிலேட்டட் ஹேக்கத்தானாக இருந்திருக்கும் போல். லைக் சொல்லப்போனால் ஸ்கூல் ப்ராஜெக்ட் தான் அது. அந்த ஸ்மார்ட் டஸ்ட்பின்னு அப்புறம் லைக் அதை சொல்லலை நான். அதுக்கு வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருந்தாங்க. நான் சென்னைக்கு வந்து என்னையும் கூப்பிட்டு போயிட்டான். செம்ம போகிறேன். அதுவும் என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அது ஸ்கூல் ப்ராஜெக்ட் தான். அதை கூட அவங்க யாருமே ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப் மாதிரி பண்ணல. சும்மா எல்லாம் அந்த பிரெட் போர்டெலாம் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து காமிச்சு இது பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு புஷ் இருக்குது. எக்ஸப்ஷனல் இருக்காங்க இல்லைன்னு ஆப்வியஸாக நம்ம யாரையும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. எக்ஸப்ஷனலாக காலேஜ் டைமில் நான் சொல்லியிருந்தேனே, உங்கள் காலேஜ்லேருந்து ஒருத்தனே வந்து பில் பண்ணி யூஎஸ்க்கு பில் பண்ணி அவன் காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போது யூஎஸ்லேருந்து ரெவன்யூவில் கொண்டு வந்திருந்தான். ஸோ 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் இருக்குது. எப்படின்னா நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்கள் பிஓவியில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? தட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகேவா இல்லைன்னா யூ ஹேவ் அதர் ஒப்பீனியன்? எனக்கு வந்து அதான் சொல்ல அகெயின் ஆஸ் யூ கெட் மெச்சூர் அண்ட் மோர் இன்புட்ஸ் யூ வில் சேஞ்ச் யுவர் வியூ பாயிண்டில். நான் முன்னாடி வந்து ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? அதாவது யூ டு ஹாவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ்னு. தென் ஐ ரெடியூஸ்டு இட் டு 5, ஓகேங்களா? இப்போ வந்து ஐ ரெடியூஸ்டு இட் டு 0, ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து அதாவது வந்து ஏன் 10 yearsன்னு சொன்னேன்னா, நான் ஒரு வேளை சரி சம்பளம் வாங்கி ஒய்ஃபும் சம்பளம் வாங்கினா நம்ம அதை வச்சு தப்பிச்சிக்கலாம், நான் என்னை வச்சுட்டு நான் சொன்னேன் நான். தென் கொஞ்ச நாள் கழிச்சு எதுக்கு அது வேணும், அது வந்து மேபி பேச்சுலராக இருக்கும்போது பண்ணியிருந்தா எனக்கு பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஃப்ரெண்டோட போய் ரூமில் மல்லாக்கப்படுத்துவீங்க போய் வேலையை பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து ஆக்சுவலாக உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் லெஸ் தென் 5,000 rupees. எக்ஸாக்ட். ஏன்னா ஃப்ரெண்டோட வீட்டு வாடகை ரூமுக்கு ஒரு 2,000 தேவை. ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு 5 பேர் ஷேர் பண்ணிங்கன்னா 2,000 முடிஞ்சு போயிடுது. ரொம்ப பிக் டீல் இல்லை. ஸோ யூ கேன் கவர் யுவர் காஸ்ட் இன் 10,000 rupees worst case. ஆமாம், ஓகேவா? ஸோ அப்போ வந்து அப்பயே ஸ்டார்ட் பண்ண நல்லா தான் இருக்கும். ஏன்னா யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹவு டு பில்ட் திங்ஸ். ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணுறது, ஒரு ஆர்கனைசேஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து யூ கேன் கெட் இட் ஸ்டார்டட் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். அதனால் 5 yearsன்னு வச்சுருந்தேன். பட் இப்போ என்னென்னா வந்து சரி, இப்போ இருக்க கரண்ட் ஏஐ வேர்ல்டில் வந்து யூ ஆர் நாட் கோயிங் டு ஆக்சுவலி பில்ட் அ டீம். எக்ஸாக்ட். இப்போ வந்து ஒரு 10 member டீம் இருந்தாலே போதும், யூ கேன் பில்ட் அ யூனிகார்ன், ஓகேங்களா? அந்த மோடுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து எதுக்கு அந்த 5 years தேவை? காலேஜில் ஸ்டார்ட் பண்ணலாமே, அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம். அங்கே அவனுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. ஹி ஹஸ் டைம் டு லேர்ன் ஆஸ் வெல், ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து எவ்ரிவேர் தி ஈகோ சிஸ்டம் இஸ் புஷிங். ஸோ டிப்பிக்கலாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணம்னா உங்களோட ஈகோ சிஸ்டம் ஒரு மேஜர் இது. அதை பீப்புள் இக்னோர் இட். நான் சொல்கிறேன்ல, அந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன்ல, அது வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் பிளே தான். இப்போ பொலிட்டிக்கலாக எடுத்து பார்த்துக்குறோம் அதை. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வி ஆர் குட் இன் சம் அந்த பேசிக் லெவல் ஆஃப் இன்கம்ல வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். ஆமாம். இன்னும் அதுக்கு ஒரு காரணம்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறையா வந்தது. இன்ஜினியரிங் காலேஜ் நிறையா வந்ததுக்கு காரணம்னா வந்து பிளாக் மணி ஒயிட் மணியாக மாற்றணுன்றதுக்கு. ஓகே. ஸோ திஸ் சிம்பிள் பிளெயின் ட்ரூத். அது எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அந்த கெட்ட விஷயம் why capitalism succeeds, why communism is not as successful as past பார்த்தீங்கன்னா, capitalism based on your greed, communism is based on your altruism. அதாவது உங்களோட நல்ல எண்ணத்தை வச்சு இது பண்ணது. நல்லெண்ணெய் வந்து நிறைய நேரம் சோறு போடாது, கிரீட் ஆனால் சோறு போடும். பட் கிரீடை வந்து ஹவு டு யூ புஷ் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ ரஷ்யா சைடோ இல்லைன்னா யூஎஸ் சைட்லையோ ரெண்டுமே வந்து தே ஹேவ் தேர் ஓன் ட்ராபேக்ஸ். கேபிட்டலிஸ்ட் ரொம்ப புஷ் பண்ணால் என்ன ஆகுன்றதுக்கு இது இருக்குது, கம்யூனிசம் என்ன புஷ் பண்ணால் என்ன ஆகுன்றது இருக்குது. இதே சைனா வந்து ஹி ஹாஸ் அ பிளண்டட் மாடல். நீ கேபிட்டலிஸ்டாக இரு, ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் நான் உன்னை கண்ட்ரோலில் போட்டுக்கிறேன், என் கண்ட்ரோல் நீ வந்து அதான். ஸோ மேபி அது ரைட்டாக ராங்கன்னு இப்போ எனக்கு பதில் சொல்ல தெரில. ஸோ பட் அந்த மாடல் இஸ் ஒர்க்கிங் பெட்டர். ஏன் அது ஒர்க்கிங் பெட்டர்னு நான் சொல்கிறேன்னா, ஐ பின் டு யூஎஸ், யூகே, சிங்கப்பூர் போயிருக்கேன். ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் போயிருக்கேன். இப்போ ரீசெண்டாக சைனா போனேன் ஒரு 2 years பேக். 2 months பேக், மே அந்த மாதிரி போனேன் நான். 2-3 months பேக். Seriously, I went to Shenzhen and Guangzhou. It is way better than anywhere else I went. Oh. Both in terms of infrastructure, in terms of people's stability, in terms of their
பர்சனல் இன்கம் எல்லாத்துலேயும். அவனோட கமிட்மெண்ட்லேருந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. இருக்காங்க. ஆமாம், அவன் கரெக்டாக 9 மணிக்கு ஆரம்பிச்சா 6 மணிக்கு கடையை மூட்டு போயிடறான். ஜப்பான் தான் அப்படி இருக்கும், சைனாவில் அப்படி அதெல்லாம் இல்லை. அது வந்து மேபி ஒர்க்கர் நானும் ஃபுல்லாக போய் பார்க்கல. நான் வந்து சேல்ஸ் கல்ச்சரில் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தம் தே சில் அவுட் ஆஃப்டர் ஒரு 7க்கு மேலே சில் அவுட் பண்ணுறாங்க. இது எல்லாரும் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்த வரைக்கும் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் நான் அதை பார்க்கவே இல்லை. ஆமாம், அதுக்கான இது வந்து நம்ம வீக்கெண்டு தான் சில் அவுட் கேட்டகரியாக வச்சுருக்கான், அவன் டேலே வச்சுருக்கான் அதை. ஸோ அவன் அதுக்கு காரணம் வந்து மேபி அவன்கிட்ட வந்து அந்த எனக்கு இப்போ நான் இதுக்கு மேலே எவ்வளோ சம்பாரிச்சாலும் ஒன்றும் கிடையாது அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடுது. ஸோ வந்து அந்த கம்யூனிசம் புட்ஸ் அ பிளாக்ஸ், பட் எனக்கு அதை சம்பாரிச்சா தான் நான் இந்த மாதிரி சில் அவுட் பண்ண முடியுன்றது கிரீடு வேணும். சரிங்களா? அந்த கிரீடும் இந்த கம்யூனிசமும் ஆல்ட்ரிசமும் ஒன்றா வரும்போது ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே. ஸோ அதே தான் இங்கேயும் இது பண்ணுறேன். இப்போ ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கு இப்போ கவர்மெண்ட்டே வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஈகோ சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். ஏன் காலேஜ் எல்லாம் இப்போ இன்குபேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க? கவர்மெண்ட் காசு கொடுக்குது. ஆமாம், யூ ஹேவ் அ வே டு கெட் மனி ஃப்ரம் கவர்மெண்ட். அதனால தான் ஆரம்பிங்க. இட்ஸ் நாட் தேர் ஆல்ட்ரிஸ்டிக் பிஹேவியர் டு பில்ட் ஈகோ இது. கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து அந்த க்ரீடி பிஹேவியரில் இஃப் வி கேன் கெட் கப்புள் ஆஃப் பீப்புள் அவுட் ஆஃப் த சிஸ்டம் இட் வில் பி அ குட் திங். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குறேன். அதனால் காலேஜில் இப்போ இருக்கும்போது அந்த ஈகோ சிஸ்டம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் ஃபண்டு கொடுக்குறான், நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு இருக்குது, யூ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் டு ஃபைட் வித் இட், சண்டை வரும், அதெல்லாம் இருக்கும். அப்போ என்ன வேணால் ஒரு 10 பேர் ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அதில் ஒருத்தன் சக்ஸஸ்ஃபுல் ஆனால் போதும். எக்ஸாக்ட் அந்த ஸ்டோரி இருக்குது. இந்த மெஸ்அப்லையும் அதான் ஒருத்தன் ஷைன் பண்ணி. ஸோ அதனால் வந்து ஒருத்தன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும். ஓகேங்களா? ஹீ வில் பி இன்ஸ்பிரேஷன் டு அதர்ஸ். நம்ம தான் இல்லை, அந்த காலத்தில் வந்து ஒருத்தன் படித்து நல்லா போயிட்டான்னா அவனை பார்த்து எல்லாரும் படிக்க வரணும். ஆப்வியஸாக அதே தான் இப்போ இதுக்கு நான் கொண்டு வரேன் நான். ஓகே. ஓகேங்களா? ஸோ இன் தட் வே இட் இஸ் ஓகே டு ஸ்டார்ட் இட் ஏர்லி. இஃப் யூ ஃபெயில் ஆல்சோ, இப்போ நான் லெட்ஸ் அஸ்யூம் நெகட்டிவ் கேஸ் எடுத்துக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஃபெயில் ஆகிறேன், 1 இயரில் ஃபெயில் ஆகிறேன். அப்போ எனக்கு என்ன இருக்குன்னா, ஐ ஹேவ் கனெக்ஷன்ஸ் வித் அதர் குட் ஸ்டார்ட் அப்ஸ். ஏன்னா யூ பீயிங் அ ஸ்டார்ட் அப் யூ வில் ட்ரை டு கனெக்ட் வித். அவன்கிட்ட போய் வேலை கட்டினா உடனே உள்ள வேலைக்கு எடுத்துக்கிறோம். ஐ ஹவ் ஹையர்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ இஸ் ஆக்சுவலி ஃபெயில்டு ஆண்டர்ப்ரனர்ஸ். ஏன்னா அவனுக்கு நான் சொல்லித்தர தேவையில்லை, அவனை நான் மோட்டிவேட் பண்ண தேவையில்லை. எனக்கு என்னென்னா வந்து அவன்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை, எவ்வளோ நாள் என் கூட இருப்பானு. அப்போ ஐ டென் டு புட் பார்ஸ் ஃபார் ஹிம். அவனை நல்லா வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன். ஓகே. ஸோ அவனை எப்படி என்கேஜாக வைக்கலாம், அவனை தேவையானது கொடுக்குறமான்னு. ஸோ as an employer, my focus is towards his welfare so that he stays with me and builds. இதே ஒரு வெறும் எம்ப்ளாயாக போனா சொல்கிற சம்பளம் கொடுக்கு, நீ வந்திருக்க வேலையை பாரு நீ அப்படின்வேன். ஸோ the attitude கண்டிப்பாக இட் லுக்ஸ் லைக் அ சட்டில் திங் பட் இட் ஹாஸ் லாட் ஆஃப் பிகர் இம்பேக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபெயில் ஆனாலும் யூ ஆர் இன் டச் வித் லாட் ஆஃப் சிஇஓஸ், சிடிஓஸ். ஸோ உனக்கு வேலை கிடச்சிரும். ஆப்வியஸாக லைக் நான் இப்போ சர்வே ஆகிறதே அந்த மோடில் தான். எக்ஸாக்ட்லி. எங்கே போனாலும் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும். இந்த பையன் பண்ணியிருக்காண்டா, அதனால் அவனை எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாரும் மாதிரி ஒரு 5-8 ரவுண்டு இன்டர்வியூ தாண்டி வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபெயிலியர் இஸ் ஆல்சோ குட் திங் ஃபார் மீ. ஓகே. ஆஸ் அ யங்ஸ்டர், சக்ஸஸ் இஸ் ஆல்சோ குட் திங் ஃபார் மீ ஆஸ் அ யங்ஸ்டர். ஓகே. போத் வே ஆஃப் லேர்னிங். ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த இதில் ஒரே ஒரு விஷயம்னா, அங்கே போகும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் போகணும். ஓகே. அந்த ஒரு சின்ன பார்ட் மட்டும் வந்துருச்சுன்னா போதும். இட்ஸ் குட் டு ஸ்டார்ட் ஏர்லி. அங்கே போன அப்புறம் பிளாபர் பண்ணிட்டு அங்கேருந்து போகணுங்கிற இன்டென்ஷன் இல்லாமல் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டாங்கன்னா அது எல்சாவே. ஆமாம். ஸோ அப்போது நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு கெரியர் இந்த சென்ஸ் ஒரு ஃபுல் டைமாக ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கார்ப்பரேட் ஜாபுங்கிறது நீட் வந்து முன்னாடி இருந்துச்சு. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ இல்லை. ஏன்னா வந்து இப்போ வந்து இட்ஸ் எனி ஸ்டார்ட் அப் இஸ் ஆல் அபவுட் ஸ்பீட். ஓகேங்களா? ஏஐ வரல. ஸோ ஸ்பீடாக இருக்குன்னா யூ ஹேவ் டு பி ஆல்வேஸ் யங் அண்ட் தென் யூ ஹேவ் டு பி டைனமிக். ப்ராசஸ் இஸ் ஆக்சுவலி ஹிண்ட்ரன்ஸ் இன் டுடேஸ் வேர்ல்டு. ப்ராப்ளி நீ வந்து ஒரு 100 or 300 ஏஆர்ஆர் வந்துட்டு வச்சுக்கலாம், 300,000 ஏஆர்ஆர் வந்துட்டிங்கன்னா தென் யூ கேன் பிக் இன் பீப்புள் டு புட் த ப்ராசஸ் இன் பிளேஸ். எக்ஸாக்ட்லி. அது வரைக்கும் நீ வந்து ப்ராசஸை பற்றிலாம் கவலைப்படுத்தாது. நீ சேல்ஸை பற்றி கவலைப்படு, அது யார்ட்டும் தான் கற்றுக்க. ஓகே. லீட் ஜென்ரேஷன் அதெல்லாம் கற்றுக்க, அதுக்கப்புறம் போய்க்க அப்படின்றது தான். ஆமாம். உங்கள் டைமில் எப்படி அந்த ஒரு காம்படிஷன்ஸ் எல்லாம் இருந்தோ அதே மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது இந்த ஸ்பேஸில் காலேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துல இன்குபேஷன் கொண்டு வந்து. ஸோ நீங்கள் இன்னொரு பாட்காஸ்ட்டில் தான் சொல்லியிருந்திருப்பீங்க, குவி உங்கள் ஃபர்ஸ்ட் ஐடியா இல்லை, அந்த 12 இயர்ஸில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணதாக சொல்லியிருப்பீங்க. உங்கள் ஐடியாவை நீங்கள் ஒர்க் பண்ணாமல் ஃப்ரெண்டு மூலமாக ஒர்க் பண்ண மாதிரின்னு சொன்னீங்க. ஸோ அந்த டைமில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு குவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி? அந்த 12 இயர்ஸில் நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் என்னவா இருந்துச்சு? இல்லை, அது அங்கே வந்து ஐடியாஸ்ன்றதை விட, அது நம்பர் ஆஃப் ஐடியாஸ், நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ்ன்றதை விட த ஃபோக்கஸ் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி ஐ மிஸ்ட். ஓகேங்களா? யுவர் ஸ்டார்ட் அப் இஸ் லைக் யுவர் பேபி. நீங்கள் கொண்டு போய் இன்னொருத்தரை கொடுத்து வளர்க்க சொன்னீங்கன்னா அவங்க எப்படி வளர்ப்பாங்களோ அது மாதிரி தான் வளர்ப்பாங்க. ஸோ அது வளர்ப்பாங்களான்றது கொஸ்டின் தான். அவங்களுக்கு அது யோர் ஐடியா மைட் பி யுவர் பேஷனேட் திங். நீ தூங்கும் போது யோசிப்பேன், எந்திரிக்கும் போது யோசிப்பேன், அதே மாதிரி அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, இஃப் யூ ஹேவ் டு பி சக்ஸஸ்ஃபுல்
யூ டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆள்லாம் கூப்பிட்டுங்க, அதுக்கு டிபெண்டன்சி வேணும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யாரும் டிபெண்டாக வைக்காதீங்க. ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் மட்டும் தான் இருக்கணும். யூ ஷுட் புஷ் இட், யூ ஷுட் ஃபைண்ட் இட், யூ ஷுட் ஸ்கேல் இட். ஸோ அந்த தப்பு தான் நான் பண்ணேன் அப்போ. ஓகே. ஸோ இப்போ குவி ஸ்டார்ட் பண்ணும்போதும் குவி வாஸ் மை ஐடியா. ஸோ டே அண்ட் டே அவுட் எனக்கு அது மட்டும் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து எனக்கு தீபாவளி பொங்கல் எப்போ வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா நேரமும் இதில் மட்டும் தான் யோசிப்பேன், வேறு எதுவுமே எனக்கு யோசிக்க மாட்டேன். ஐ டென்ட் ஈவன் ஒன் ரெக்ரெட் அட்லீஸ்ட் ஐ ஹேவ் இஸ் ஐ டென்ட் ஸ்பெண்ட் மச் டைம் வித் மை கிட். விச் இஸ் நாட் த ரைட் திங். மேபி அங்கே வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன்னா வேறு மாதிரி கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கலாம், வந்திருக்கலாம், தெரில எனக்கு. ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்க அந்த டைம். எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் அந்த இதில் தான் நான் அந்த ஆங்கிள் பார்க்குறேன். ஸோ if it is your idea, you have to push it. Nobody will push it. Think your idea is like your baby. அது எப்படி வளர்க்கணும்னு நீங்கள் பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி போங்க. ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் will fall in place. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த பர்டிகுலர் ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணீங்க, ஆனால் எதுவுமே அடுத்தவங்களை வச்சு ட்ரை பண்ணேன், which is not the right thing. அது இப்போ தெரியல, அப்போ அப்போ நான் வந்து I thought I am experimenting in a safe way அப்படின்னு. பட் தட்ஸ் நாட் எக்ஸ்பெரிமெண்ட் அட் ஆல். அதில் பண்ணது எக்ஸ்பெரிமெண்ட் நான் தான். ஓகே ஓகே. அவங்க பண்ணல அது. ஓகே, அவங்க பெருசாக அதை எடுத்து. ஆமாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கொஸ்டின் என்னவா இருந்துச்சுன்னா, ஒய் அண்ட் edtech தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பேபால் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அப்புறம் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனி சிமாண்டிக் வந்து சைபர் சொல்யூஷன்ஸில் நாட் ஆன் ஆன்டிவைரஸ் இருந்துச்சு. ஸோ ஹனிவெல் ஏரோஸ்பேஸ்ன்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே லார்ஜ் ஸ்கேலில் பண்ணலாம். ஆப்வியஸாக ஒர்க்கிங் மாடலும் இருக்குது. யூனோ பீப்புள் உங்கள் கொலீக்ஸ் இருந்திருப்பாங்க. யூ கேன் புல் ஆஃப் சம்திங் சிமிலர் இன் அ ஸ்மாலர் வே. ஆனால் அவங்களுக்கு ஒரு தெரியும், ஓகே இங்கே ஆரம்பித்தா இந்த ஸ்கேலில் பாதி போனால் கூட தட்ஸ் அ பிக்கர் க்ரோத். ஆனால் edtechக்கு அந்த டைம் பெருசாக ப்ளேபுக் இல்லை. ஏன்னா பைஜூஸுமே நீங்களும் ஒரு 2-3 இயர்ஸ் கேப்பில் சைமல்டேனியஸாக பில்ட் பண்ண மாதிரி தான் வரும். ஸோ ஹவ் யூ பிலீவ் லைக் இது ஒர்க் ஆகும், இது வந்து ஒரு பெரிய கம்பெனியாக மாறும், இவ்வளோ ரெவன்யூ பண்ணும்? ஏன்னா நீங்கள் அந்த டைம் B2B SaaS பில்ட் பண்ணியிருந்துருக்கலாம், வேறு ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த ஒரு லைக் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும், நீங்கள் உங்கள் ஸ்டோரி நான் ஆஃபீஸ் நிறைய பேர் தெரியனால அதை நான் திரும்ப பேசலை இந்த பாடில். ஸோ சொல்லியிருந்திருப்பீங்க, காலேஜ் போயிட்டு வந்திருப்பீங்க, அந்த பசங்களுக்கு கோடிங் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனீங்க. ஆனால் அதை தாண்டி நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. தட் ஹவ் த திங் ஸ்டார்டட்ல. ஸோ அது வந்து ஒரு குட் காஸ். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கம்யூனிசம் இது மாதிரி குட் காஸ் எல்லாம் இருந்துச்சு. லைக் கேபிட்டலிசம், அது கேபிட்டலிஸ்ட்டாக இவ்வளோ பெருசாக வருங்கிறத ஃபோர்காஸ்ட் பண்ணிங்களா, இல்லைனா பிளாங்காக இது ஒர்க் ஆகுது நம்ம பண்ணுவோன்னு இறங்குனீங்களா இந்த ஐடியாவில்? ஓகே, உங்களோட ஷார்ட் ஆன்சர் வந்து இந்த ஐடியா நான் சூஸ் பண்ணி பண்ணல. ஸோ ஐ வாஸ் அன் ஆக்சிடென்டல் ஆண்டர்ப்ரனர். ஓகே. ஸோ ஐ நெவர் வாண்ட் டு பி அன் ஆண்டர்ப்ரனர் ஆஸ் லைக் அப்படி பயங்கரமாக யோசிச்செல்லாம் பண்ணல. பட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் தாட்ஸ் தான். அதாவது வந்து ஆல்ட்ரிஸ்டிக் கம்யூனிசம் அது வேற மாதிரி போயிடும். அதான் சொன்னேன், அது ஒரு எக்ஸாம்பிள் ஐ ஸ்டார்ட் வித் ஆல்ட்ரிஸ்டிக் தாட்ஸ். அதாவது வந்து நல்லது பண்ணோம், கிவ் பேக் பண்ணோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பிக்கும்போது என்ஜிஓ போகலான்னு தான் இருந்தோம். ஓகே. பட் ஐ வாஸ் ஸ்மார்ட் எனஃப் டு ஐடென்டிஃபை தட். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து எவ்ரி டைம் யூ மேக் அ மிஸ்டேக், தி யூனிவர்ஸ் வில் சென்ட் சம்ஒன் டு டெல் யூ திஸ் நாட் ரைட். அதை லிசன் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஓப்பனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ தான் அசோக் ஜுன்ஜுன்வாலாவை மீட் பண்ணோம். ஓகே. அவர் சொன்னார், இங்கே பாரு இதை சர்வை. அப்போ எனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, பீப்புள் வேர் கான்ட்ரிபியூட்டிங் டைம் பட் நாட் ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட். ஏன்னா அவனுக்கு பேபால் வேலை இருக்குது, வீக்கெண்டில் அவன் ஃபேமிலியோடு இருக்கான், எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கூடுறானா அவன் ஓடிடுவான். ஆமாம், நீங்கள் தமிழை தாண்டி மற்ற லாங்குவேஜ் போகும்போது அவனுக்கு நான் பே பண்ணுறதுக்கும் என்கிட்ட காசு இல்லை. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ சிக்கன் எக் ப்ராப்ளம் மாதிரி. அவனுக்கு காசு வேணும்னா நான் காசு சம்பாதிக்கணும், காசு எங்கே போய் சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஐடியலி ஐடியாலஜி படி ஐ வாஸ் நாட் மேக் மணி. கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து இவர் சொன்னது என்னென்னா வந்து இஃப் திஸ் ஹஸ் டு பி சர்வைவ் அண்ட் ஸ்கேல்னா இட் ஹஸ் டு பி அ கம்பெனின்னு சொன்னார். ஸோ தட் இஸ் வேர் ஐ தாட் ஓகே தட் இஸ் அ ரைட் பாயிண்ட். அப்போ அதுதான் நான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு அ கம்பெனி. ஸோ இந்த மாதிரி வந்து திஸ் அ ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அது செகண்ட் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் என்ன வந்து இந்த ஜோகோ சொன்னேன்ல, ஜோகோ வந்து எனக்கு எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா வந்து ஸோ லிசனிங் டு ஃபினான்ஸ், எனக்கு ஃபினான்ஸ் சுத்தமாக தெரியாது. ஓகேங்களா? ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்த்து அவங்கள்ட்ட கேட்டுருந்தேன். அப்போ தான் வந்து அந்த வார்த்தை சொன்னாங்க காஸ்ட் ஆர்பிட்ராஜ் அப்படின்னு. எனக்கு புரியவில்லை காஸ்ட் ஆர்பிட்ராஜ்னா என்ன அப்படின்னு. அந்த ஆர்பிட்ராஜ்னா என்னன்னு நமக்கு புரியாது. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆர்பிட்ராஜ் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்க்கும்போது தான், அதாவது உங்களோட இப்போ லெட்ஸே சிம்பிளாக சொல்லணும்னா
டாலர் இன்றைக்கி வாங்கிட்டு உங்களால் ஹோல்ட் பண்ணிட்டு இன்னும் 10 வருஷம் கழிச்சு விற்க முடிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு காஸ்ட் பெனிஃபிட் இருக்குது. இல்லாட்டினா இங்கே சைனாவில் ஒரு பொருளை வாங்கி துபாயில் விற்றீங்கனாலும் உங்களுக்கு காஸ்ட் வருது. நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை, கை மாற்றி விடுற ட்ரேடர் ஜாப் தான் ஓகேங்களா. எனி ட்ரேடர் ஜாப் இஸ் ஏ காஸ்ட் ஆர்பிட்ரா ஜாப் இனவே ஓகேங்களா. ஸோ அப்போ புரியதான் போது தான் புரிஞ்சு எனக்கு, ஓ அப்போ நம்ம பண்ணுறது இதுதான் தப்பு அப்படின்னு. ஸோ செகண்ட் மிஸ்டேக் தட் இஸ் செகண்ட் பிளேஸ் ஐ ஐடென்டிஃபை. பட் அப்போ என்ன பயம் வந்துச்சுன்னா இது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு. ஸோ ஷுட் ஐ கோ B2C ஆர் B2B இது. ஸோ அப்போ வந்து இன்னொரு ஃபவுண்டர்கிட்ட பேசினேன். அப்போ எல்லா ஸ்டார்டிங் ஃபவுண்டர்ஸ்ட்டையும் சொல்கிறேன், go and talk to the founders. Okay. They'll not solve your problem, but they'll give you very insightful directions. Okay. ஓகேங்களா. இப்போ நான் வந்து குவி இவ்வளோ ஸ்கேல் ஆகினதுக்கு ஒரே காரணம் ஓகேங்களா, அவர்கிட்ட நான் வந்து பேசின ஒரே ஒரு தான், அனந்த்னு பேர். ஹி வாஸ் ரன்னிங் இன்ஃபினிட்டி சாஃப்ட்வேர்னு ஒரு B2B கம்பெனி நடத்திட்டு இருக்காரு, மோர் டு டிக்கெட் புக்கிங். அவருக்கே தெரியாது அவர் அதுன்னு சொன்னார். நான் 2வது போய் பார்க்கும்போது தேங்க்யூ சொன்னேன். இப்போ தான் பார்த்தேன். ஒரு அப்போ இது 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட எனக்கு சொன்னார் ஓகேங்களா. அதுக்கப்புறம் போய் இப்போ ஒரு 1 இயர் முன்னாடி அவர் மீட் பண்ணேன். நான் அப்படியே சொன்னேன், அவர் நடத்தினார். நீங்கள் சொன்னீங்களா அனந்த்? ஐ ரிமெம்பர் த கான்வர்சேஷன் பட் ஐ டென்ட் நோ தட் ஐ ஹவ் டோல்ட் யூ திஸ் ஸ்பெசிஃபிக்கலி அப்படின்னு. ஏன்னா வந்து B2B போகிறதா B2C போகிறதா இல்லை ரெண்டும் ஒரே நேரத்தில் பண்ணுறதா, இந்த குழப்பம் இருந்துச்சு ஓகேங்களா. அவர் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒன்று ட்ராப் பண்ணிட்டு இன்னொன்று போகணுமான்னு. B2B வந்து ஓரளவுக்கு பில் பண்ணி வச்சுருந்தேன். 700 காலேஜ் என்கிட்ட இருந்துச்சு அப்போ படிச்சுட்டு இருந்தேன். B2C 0. ஆனால் B2C தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு காசு தராங்க. ஆமாம், இதுக்கு இங்கே ஃபண்ட் இருக்குது, இங்கே ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, இதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அருண் ஃபர்கெட் அபவுட் ஆல் த ஸ்டோரிஸ், யூ கேன் ரன் வென் இட் இஸ் அலைன் டு யுவர் நேச்சர். ஓகே. இப்போ உன்னோட நேச்சர் வந்து B2B நேச்சராக இருந்தால் பொறுமையாக ஒருத்தவங்கள்ட்ட பேசி ஒருத்தவங்களை புரிய வச்சு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அந்த டைம் லைனுக்கு அலைன் ஆகி இஃப் யூ ஆர் ஏபிள் டு எக்ஸிக்யூட் இட், தட்ஸ் குட். இல்லை ஐ வாண்ட் அ ரன்னிங் ஹார்ஸ், ஃபயர் ஃபைட்டிங் வார் ஜோனில் இருக்கணும் அப்படி இருந்தால் B2C போ. இதுதான் அவர் சொன்னது. இது சொல்லிவிட்டு இது ரெண்டில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. டேரக்ஷன் தான் சொன்னாங்க. ஆமாம். அப்போ வந்து வெளில வந்தேன்னா யோசிச்சு பார்த்தேன், ஐ வாஸ் நாட் அ B2B கை. இப்போ நான் B2B பண்ணுறேன். என்னன்னா அதுக்கு நான் ஆளாக ஹையர் பண்ணிட்டேன். ஓகே. That is how I solve the problem. இன்னமும் அது ப்ராப்ளம் இருக்குது, பட் ஐ எம் சால்விங் இட் பை ஹையரிங் சம்படி ஃபார் இட். ஓகே. B2Cக்கு போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அப்போ ஆரம்பிக்கும் போது B2B அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு வி ஹேட் அரௌண்ட் 2.5 கோடி என்னமோ ரெவென்யூ இருந்துச்சு. அது அப்படியே லிட்டரலாக ஸ்டாப் பண்ணிட்டு ஜீரோலேருந்து ஆரம்பித்தோம். B2C லிட்டரலாக வி ஸ்டார்டட் த கம்பெனி ஃப்ரம் ஜீரோ. பண்ணும்போது வி ஹேட் லிட்டரலி லாட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வித் இன் த ஃபவுண்டர்ஸ் இட் செல்ஃப். இது போகணுமா, இது இவ்வளோது விட்டோமே, இவ்வளோது 5 வருஷத்தோட உழைப்பு மொத்தமாக போதே அப்படின்னு. பட் ஸ்டில் ஐ செட் ஐ வாண்ட் டு டூ இட் ஸோ தட் இட் ஸ்கேல்ஸ் டு அ லார்ஜர் நம்பர். அண்ட் இப்போ என்னோட நேச்சர் வந்து ஃபாஸ்ட்டாக எதனாலும் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது தான், குயிக்காக இருக்கிறது தான். ஸோ ஐ எம் ரெடி டு ரன் ஃபார் இட். ஓகே. அப்படின்னும் போது தென் ஐ பிக் B2C. அந்த B2 வந்தோன்னா ஸ்கேல் பண்ணி அந்த பார்த்துட்டு தான் வந்து நெக்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க, தென் HCL கேமின்னு எல்லாம். இதே B2B இருந்தால் இவ்வளோ வந்திருப்பாங்களா, இன்றைக்கி நான் இவ்வளோ வந்திருப்பாங்களான்னு தெரியாது எனக்கு. ஓகே. ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், வாட் எவர் யூ ஆர் ட்ரைங் டு டூ ஷுட் அலைன் வித் யுவர் நேச்சர். இட் டசன்ட் மேட்டர் வாட் யூ டூ. அது வந்து உன்னோட ஐடியாவாக இருந்தாலும் சரி. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, நீ ஏன் ஏரோஸ்பேஸில் எடுக்கல, நீ அதெல்லாம் எனக்கு சொல்லித்தரது பிடிக்கும், நேச்சுரலி எனக்கு கற்றுக்கிறது பிடிக்கும். இது 2 தான் என்னோடது. அந்த இக்கிகாய் சொல்லுவாங்க தெரியுமா, வாட் யூ லவ், வாட் வேர்ல்ட் வாண்ட்ஸ், இஸ் த ரெடி டு பே. இது 3லயும் எனக்கு அலைன் ஆச்சது. அதனால தான் எடுத்தேன் நான். இப்போ அந்த இக்கிகாயெல்லாம் சொல்ல தெரியுது, அப்போல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஜாலியாக இருந்துச்சு, பிடிச்சி நான் பண்ணேன். நான் அதில் யாரோ காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, நான் வாங்கினேன். இதுதான், இந்த 2 இது தான். இதே நான் வந்து சிமாண்டெக் போயிருந்தா ஐ வுட் ஹவ் பில்ட் அ வெரி குட் செக்யூரிட்டி சிஸ்டம், எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்க முடியும். ஐ ஹேட் ஆல் த நாலேஜ். பட் அது எனக்கு என்ஜாய் பண்ணியிருப்பேனான்னு தெரியாது. ஓகே. அது வந்து ஒரு மணி ஜென்ரேட் ஆகிருக்கும். ஆப்வியஸாக லார்ஜர் தென் குவியா கூட இருந்திருக்கு, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வேறு. எக்ஸாக்ட்லி. ஆனால் அது நேச்சர் அலைன் ஆகலை. அப்போ நீங்கள் அதை வந்து கன்டினியூ பண்ணியிருந்திருப்பீங்களான்னு சொல்ல முடியாது. பட் தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ இஸ் டன் தட் ஆஸ் வெல். எனக்கு இன்னொரு ஃபவுண்டர் இருந்தாங்க, அவங்களை மீட் பண்ண சொன்னாங்க. See, I'm not passionate about my idea அப்படின்னாரு. And he was successful as well. Nothing wrong in that. Okay. And doing boring business ன்னு சொல்லுவாங்க. அதான். Nothing wrong in that. So it's a choice which you make it. ஸோ உன்னோட சாய்ஸாக இருந்தா இட் இஸ் குட். ஓகே. ஆனால் மேக்ஸிமம் நேச்சரோட அலைனாக இருக்கும்போது இட் பிகம் ஃபன், ஜாலியாக இருக்குது. இன்னும் நான் டெய்லி படிக்கிறேன், டெய்லி உள்ள போது எல்லாம் போது அந்த மாதிரி இருக்கிறதுனால ஜாலியாக இருக்குது. என்னது ஒர்க் ஃபீல் லைக் ஃபன் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஓகே. ஆனால் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி NGO ஆரம்பிக்கணும் அந்த பாயிண்டில் தான் ஆரம்பிச்சிங்க. இவ்வளோ பெரிய கம்பெனியாக இது பண்ணணும் கிடையாது. இல்லை, ஐ ஹவ் நோ க்ளூ. பட் எவ்ரி டைம் ஐ வாஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை த பெயின் பாயிண்ட்ஸ். ஏன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு என் காலேஜ் பார்த்தோன்னா என் காலேஜ் மாதிரி எல்லா காலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சு, இது லார்ஜர் மார்க்கெட்னு பிடிச்சி இவங்களை பண்ணும்போது நான் இப்போ ஆக்சுவலாக குவி வந்து இப்போ வந்து என்னோட ட்ரீமுக்கு மேட்ச் ஆகலன்னு வச்சுங்களேன். குவியோட ஃபுல் ஃபார்ம் தான் குவி கீக் நெட்வொர்க். ஐ வாண்ட் டு பில்ட் அ கீக் நெட்வொர்க். ஓகே. பட் ஸ்டில் ஐ ஹவன்ட் பில்ட் தட்.
ஓகே, இந்த கீக் ஃபார் கீக்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி, லைக் கம்யூனிட்டி இல்லை சைட்டாக இருக்குது, ஒரு கம்யூனிட்டி இருக்கணும். கம்யூனிட்டியாக இருக்கும். இப்போ லிங்க்டின் மாதிரி ஐடியலே வாண்ட் டு பில்ட் அ லிங்க்டின் ஃபார் கீக்ஸ். ஓகே, ஓகேங்களா. பட் இட் நெவர் happened because why so? Simple reason, I didn't have the credibility to raise so much funds. ஓ, இப்போ எனக்கு ஒரு ஐஐடி டேக் இருந்துச்சுன்னா எனக்கு பண்ணிருக்கலாம். ஏத்தர் கொடுத்த காசு எனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓ ஓ, அவன்கிட்ட டேக் இருந்துச்சு, என்கிட்ட டேக் இல்லை. ஓகேங்களா. ஸோ யூ ஷுட் கேரி த டேக் ஆல்வேஸ். ஓகே. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் யூ லைக் இட் ஆர் நாட், தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஆப்வியஸாக லைக் அதான் ஃபண்ட்ரைசிங் பற்றி அது பேசினா அது இன்னொரு உலகம் தான். வெளியே காமிக்கிற மாதிரி உள்ள அங்கே வேலை செய்யறது. ஆப்வியஸாக அங்கே கனெக்ட்ஸும் டேக்ஸும் பிடிக்கிறதும் தான் வேலை செய்யுது. ஓகே. ஸோ நான் நினச்சேன் உங்களுக்கு அது ஆப்வியஸாக நீங்கள் பேபாலில் இருந்ததுனால இந்த மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பேபாலில் இருந்தீங்க, எதுலேருந்து வேணால் இருந்துங்க. ரெண்டு டேக் இருக்கணும். ஒன்று யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர். இப்போ நான் போனால் எனக்கு கொடுப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ ஷோட் தட் ப்ராக்ரஸ், அதனால் பீப்புள் வில் ட்ரஸ்ட் மீ. அதர்வைஸ் இல்லைன்னா நான் வந்து ஐ ஹவ் டு ஷோ ஐஐடி டேக் ஆர் ஹார்வர்ட் டேக் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஐவி லீக்ல ஏதாவது ஒன்று கொடுக்கணும், இல்லை இங்கே இருக்க ஐவி லீக்கு ஈக்குவலண்டாக இருக்கிறத கொடுக்கணும். ஐஏஎம்மாக இருக்கலாம். இட் வுட் பி சம்திங் ஹஸ் டு பி தேர். இருந்தால் தான் ஒரு ஐடியா ஸ்டேஜ்லேயே இந்த பெரிய ஃபண்டிங் பெரிய ஃபண்டிங் தருவாங்க. இல்லைன்னா போராடி தான் வரணும். ஓகே. இப்போ போராடி வாங்கி we have to prove ourselves again and again. மிடில் கிளாஸ் பையனுக்கு எதுவுமே அவன் கையில் கொடுக்கப்பட மாட்டாது. ஓகே. யூ ஹேவ் டு வின் இட் எவ்ரி மொமெண்ட், எவ்ரி டே, எவ்ரி டைம். அதான் ரியாலிட்டி. அதான். ஓகே. ஸோ அதான் லைக் இப்போ பார்க்கறவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபண்டிங்னோடனே அது ஆப்வியஸாக நான் ஆரம்பித்த உடனே இட் வில் கம் அண்ட் சிட் மை லேப்புங்கிறது கண்டிப்பாக ஆக போகிறது இல்லை. அதுக்கு ஒரு டைம் நீங்கள் சொன்ன போராடி தான் அதை வாங்கி ஆகணும். சூப்பர். ஸோ அங்கே தான் வந்து சிவனை அப்ரிஷியேட் பண்ணுறேன். சிவகிட்ட அந்த டேக் இல்லை. ஸோ ஹி பிராட் த டேக் வித் ஹிம் வித் த கோஃபவுண்டர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி தான் பர்சன் டு கெட் இன்ஸ்பயர்ட் தான் பயங்கரம். ஆனால் ஆப்வியஸாக எனக்கு இந்த விஷயங்களே நீங்கள் சொல்லி தான் தெரியும். நானும் அதுக்கு முன்னாடி பெருசாக கேள்விப்படல. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேருந்து கிளம்பி போயாச்சு. அவர்கிட்ட என்னெல்லாம் இல்லையோ அது எல்லாத்தையும் ஹில் பிரிங் டுகெதர் அண்ட் பில் சம்திங். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இந்த மாதிரி முடிஞ்சு. அது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப வேலிட். அதாவது வந்து யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். இப்போ நீங்கள் இந்த பாட்காஸ்ட் பண்ணுறீங்களா, see there are a lot of failed people. அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களோட பெயின் பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. விச் அது அவங்களோட, அதாவது வந்து ஒரே கதை தான் 2 டேரக்டர் எடுக்கும்போது வேறு மாதிரி மாறும்ல, அந்த மாதிரி. ஸோ அவங்க அந்த படம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என் படம் ஃபெயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்னோட ஸ்க்ரீன் பிளே வேறு மாதிரி இருக்கலாம். கண்டிப்பாக சின்ன டெசிஷன் மேக்கர்ஸ். ஸோ அப்போ வந்து யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ராதர் தென் த ஃபெயில்டு பீப்புள். எக்ஸாக்ட். ஸோ அதுதான் முக்கியம். இப்போ நான் எப்பயுமே அது வந்து அதான் ஹவு டு பி லக்கி அப்படின்னு சொல்லுவாங்களா. த ஒன்லி வே டு பி லக்கி இஸ் 3 things you have to do. First thing, you have to identify 20 people or at least 10 people in your line. என்னோட பிளே கிரவுண்டில் என்ன மாதிரியே விளாட்ற யாருன்னு 20 பேர் எடுங்க. இட் குட் பி யுவர் ரீஜன், இட் குட் பி யுவர் டெக்னாலஜி, இட் குட் பி யுவர் டொமைன். இதுலேருந்து எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து அவங்களோட ஒருத்தரை பற்றியும் சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி இப்போ நான் சிவுக்கு சொன்னால அது மாதிரி நீங்கள் எழுதலாம். எழுதுனீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் அ பேட்டர்ன். அங்கே தான் நீங்கள் பேட்டர்ன் மேட்சிங் எபிலிட்டி இருக்கும். அந்த பேட்டர்னை பண்ணிவிட்டு அந்த கதையை எடுத்துகிட்டு அந்த கதையை உங்கள் ஸ்டோரியில் எழுதுங்க. ஓகேவா. ஸோ தட் இஸ் ஹவ் யூ கேன் பி லக்கி. You can manufacture luck by doing these 3 activities. Identify, find pattern, repeat the pattern in your own story. ஓகேங்களா. இது இன்னும் ரொம்ப கலோக்கியலாக சொல்லணும்னா, எம்ஜிஆர் பண்ணது தான் ரஜினியும் பண்ணார், ரஜினி பண்ணது தான் அஜித்தும் பண்ணாங்க. ஸோ எம்ஜிஆர் முதல்லேருந்தே நல்லவன் சொன்னார், கடைசி வரைக்கும் நல்லதே பண்ணுவேன்னு அந்த காலத்துக்கு சொன்னார். ரஜினி வந்து நான் கெட்டவனாக இருந்து நல்லவனாக மாறுவேன்னு, இவன் வந்து நான் கெட்டவன் தான் ஆனால் நல்லவனும் பண்ணுவேன். கண்டிப்பாக. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட்லி, பட் எல்லாரும் ஒரே கதை தான். ஆமாம். அந்த கோர் வந்து அந்த மாசு, அந்த மொமெண்ட்டு, தாய்க்குளம் சென்டிமெண்ட்டு, அம்மா தங்கச்சி சென்டிமெண்ட் எல்லாம் ஒன்று தான். கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் ட்ராக் பண்ணும்போது the process would be more easier. எக்ஸாக்ட்லி. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு நான் எங்கே போகணுன்னு நினச்சேன்னா, அந்த சீரியஸான பாயிண்ட் ஒன்று இருக்கும். இப்போ யூடியூப் சேனலில் இருந்து சீரியஸ் ஆகும்போது கரெக்டாக இன்குபேட் ஆகிருந்தீங்க. அந்த ப்ராசஸ் வந்து லைக் இப்போ தான் அந்த ப்ராசஸ் எல்லோரும் நிறைய பேர் டீகோட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணுமா இன்குபேட் பண்ணால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் இன்குபேஷன் சென்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா காலேஜ்லையும் வர ஆரம்பிச்சு. ஆனால் 2014 நீங்கள் இன்குபேட் ஆகியிருந்திருப்பீங்கல்ல. ஸோ அந்த டைம் இந்த சீன்லாம் இருந்துச்சு தான். யூஆர் அவேரா இப்போ ஓகே நம்ம ஆரம்பிக்கணும், இன்குபேட் ஆகணும், இன்குபேஷன் சென்டர் போகணுங்கிறது அவ்வளோ நாலேஜ் அந்த டைம் அவைலபிளாக இருந்துச்சு அவங்கள சுற்றி? ஜீரோ. ஐ ஹவ் நோ ஐடியா வாட் இன்குபேஷன் இஸ். ஹூ செட் தட்? லைக் நீங்கள் இன்குபேட் ப்ரொஃபஸர் தான் சொன்னார். or else I would not have done it. ஓகே. அந்த ப்ரொஃபஸர் எப்படி மீட்? அசோக் ஜுனல். அதுதான் வந்து அந்த ஈவெண்ட்டில் வின் பண்ணேன். ஸோ ஈவெண்ட்டில் வின் பண்ணுறது நான் ஈவெண்ட் போய் பழகிருந்தேன். ஓகே. ஸோ அந்த பேட்டர்ன் ஹஸ் ஹெல்ப் மீ டு மீட் குட் பீப்புள். அந்த குட் பீப்புள் சஜஸ்டட் சம்திங், அதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே. நீங்கள் மேலே ஒரு விஷயம் முன்னாடி சொல்லியிருந்திருப்பீங்க. இது மாதிரி கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஷையாக இருப்பாங்க டு மீட் அதர் பீப்புள். ஆனால் உங்களுக்கு அந்த காலேஜ் டைமில் நீங்கள் அதை பிரேக் பண்ணிட்டீங்க. நாட் அ ஷை பர்சன்.
இல்லை ஷை பர்சன் தான். ஐ வில் நாட் கோ அண்ட் டாக் இன் பப்ளிக். பட் ஒரு 10 பேருக்குள்ளே வந்து நான் வந்து என்னோடதை நான் ஷோகேஸ் பண்ணுவேன். ஐ வில் நாட் கோ அண்ட் டாக். ஸோ அந்த ஷோகேஸ் பண்ணி ஐ ஹேட் த ஹேபிட் ஆஃப் வின்னிங். ஓகே, வின்னிங் வாஸ் மை ஹேபிட். ஓஹோ, அந்த ஹேபிட் வில் அட்ராக்ட் குட் பீப்புள். இப்போ நீங்கள் வின் பண்ணுறதா வச்சுக்கோங்க, ஒரு ஜட்ஜ் வராருன்னா பரவாயில்லப்பா நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ ஹீ வில் ட்ரை டு பாஸ் ஆன் சம் மெசேஜ் டு யூ. ஓகே, அந்த மெசேஜ் நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு உங்கள் இஷ்டம். அப்படி எனக்கு பாஸ் பண்ண மெசேஜ் தான் ப்ரொஃபஸர் சொன்னது. என்ன மாதிரி அவர் 10 பேர்கிட்ட சொல்லியிருக்கலாம் இன்குபேட் ஆகுன்னு. எத்தனை பேர் இன்குபேட் ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே ஓகே, அந்த பாயிண்ட்ல தான் இன்குபேஷன் ஒன்று இன்குபேட் ஆயிருந்தீங்க. இப்போ வந்து ஐ வுட் சஜஸ்ட் எவ்ரிபடி டு கெட் இன்குபேட் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுங்க, தப்பே இல்லை. காலேஜ்லேயே எடுத்து வச்சு முடிச்சிருங்க, கடையை முடிச்சிருங்க. ஸோ தட் யூ வில் நோ த ப்ராசஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன தெரியும், டின் நம்பர் என்ன தெரியும், அக்கௌண்ட்ஸ் ஏன் மெயின்டைன் பண்ணணும் தெரியும். இந்த போரிங் மொக்க விஷயங்கள்லாம் கற்றுக்குருவீங்க. செகண்ட் ஸ்டார்ட் அப் போகும்போது யூ ட்ரை டு கோ ஃபார் த பிக் ஷாட். ஓகே, ஸோ திங்க் லைக் இப்போ நான் இன்னொன்று சொல்லணும்னா வந்து ராஜமௌலி இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் இட். ஏன் அதை சொல்லணும்னா வந்து ஃபர்ஸ்ட் நானி எடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்தாங்க. ஸோ ஷோ சம் ஸ்மால் சக்ஸஸ். அதுக்கு முன்னாடி இன்னும் சின்ன குட்டி குட்டி படம் எடுத்தாரு. ஸோ அந்த குட்டி குட்டி சக்ஸஸ் பண்ண ஆரம்பிங்க, தென் பில்ட் ஆன் டாப் ஆஃப் இட். அந்த ஃபர்ஸ்ட் திங்க் லைக் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி. 2 இயர்ஸ்ல முடிச்சிருங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருங்க. 2 வருஷம் காலேஜ்லேயே முடிச்சிருங்க. அதை அந்த எக்ஸ்போஷரோட வெளியே வந்து வெளில வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். ஆமாம், ஒரு ஃபெயில் ஃபவுண்டர் டேக்குமே அவங்களுக்கு நிறைய கேட்ஸ் ஓப்பன். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை ஐ வாஸ் வெரி அமேஸ்ட் அப்போ டயத்தில். என்னென்னா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது உங்களில் சிடிஏ நல்லா இல்லை அப்படின்னா, டேய் உனக்கு அப்புறம் சிடிஏலாம் தெரியும். இப்போ அது ரொம்ப சாதாரண விஷயம். இது வந்து 10 years பேக். ஓகே, கால் டு ஆக்ஷன்றது. ஓகே, சிடிஎல்லாம் பேசுறீங்க நல்லா இருக்கே அப்படின்னு. தென் ஐ ஆட் ஜஸ்ட் லைக் தட். அந்த ஒரே ஒரு கீவேர்டுக்காக ஆட் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஜாவா ஃபார் லூப் தெரிஞ்சாலே எக்ஸாக்ட்லி. ஸோ எல்லாருக்கும் அந்த லக்கி மூமெண்ட் இருக்குது. காரணம் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகே, அதுக்கு அந்த நீங்கள் இருந்த இடத்து ஸ்பேஸில் அவருமே ப்ரெசென்ட்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அந்த 2 year இன்குபேஷன் லைக் ஹவு இட் ஹெல்ப் ஆக்சுவலி குவி இன்னைக்கு இதாக இருக்கிறதுக்கு? டு பி ஃப்ராங்க் நத்திங். ஓகே, ஒரு 5-10 lakhs கிடச்சி. பட் ஏன்னா வந்து என் கேஸில் வந்து கிராண்ட் இல்லை, ஈக்விட்டி தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் நத்திங் இஸ் ஃப்ரீ ஃபார் இது. ஓகே, அவெல்லாம் யோசிறாங்க. கிராண்ட்ஸே இல்லையா? இருந்துச்சு, ஆனால் எனக்கு வந்து ஈக்விட்டியாக தான் கொடுத்தாங்க. ஓகே, அது அடுத்த பிரச்சனை. தே ஆர் ஸ்மார்ட் இன் தட் பிளே. ஓகே, ஐ எம் நாட் பிளேமிங் தட் as well. Now I understand. ஆமாம், ஏத்தரில் நல்ல ஒரு எக்ஸிட் இருந்துச்சு. ஆமாம், GUVI was one of their now I am one of the poster boys for them. எக்ஸிட் கொடுத்ததில்ல. ஓகே, ஸோ இதில் என்ன பாயிண்ட்னா வந்து எனக்கு 2 விஷயம். டெக், எனக்கு நான் பண்ணுறது டெக் தான். டெக் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என் கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு பில்ட் இட். ஸோ ஐ டென்ட் ஹேவ் அ நீட் ஃபார் ஒர்க்கிங் வித் தம். மேபி எனக்கு நான் டெக் பர்சனாக இருந்தேன்னா ஐ வுட் ஹவ் டேக்கன் சம் ஐடியாஸ் அண்ட் டன் இட். ஆமாம், ஏதர் மாதிரி நம்ம லேப்ஸோட ஆக்சஸ் எனக்கு அதுவும் தேவையில்லை. கரெக்டாக, ஏன்னா ஆல் ஐ நீட் இஸ் அ சிஸ்டம். நான் ஃபஸ்ட்டு சிஸ்டம் வாங்கி போட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்போயே உடனே ரெகனைஸ் பண்ணேன், ஓகே சிஸ்டம் வாங்கி போகிறது வேலைக்காது. ஏன்னா என்கிட்ட இருந்த 5 லட்சத்தில் 1.5 லட்ச ரூபா சிஸ்டத்துக்கு போட்டேன், சர்வருக்கு, விச் வாஸ் காஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, தென் ஐ ரியலைஸ்ட் ஓகே இது வரேன். அப்போ தான் வந்து AWS ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ தென் ஐ ஸ்விட்ச்ட் இமீடியட்லி டு க்ளவுடை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஹோஸ்ட் பண்ணி அதுலேருந்து நிறைய ரேன்சமர் அட்டாக்லாம் வந்துச்சு. அந்த தப்பெல்லாம் பார்த்துட்டு போனேன். ஸோ டெக்னாலஜி வைஸ் ஐ வாஸ் ஃபுல்லி இன் டு இட். கண்டென்ட் வைஸ் ஐ வாஸ் டெக் தான் அப்படியே சொல்கிறேன். அதனால் இது ரெண்டுமே எனக்கு ஈஸியாக ஆயிடுச்சு. எங்கே அவங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா I was able to get some good connections in terms of pitching. ஓகே, நீங்கள் ஃபண்ட்ரைசிங் போகும்போது நான் வந்து இப்போ நான் ஒன்றும் இல்லை, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, they'll bring in lot of investors. அதில் நானும் ஒரு ஓரமாக நிற்பேன். ஓகே, ஸோ அவங்களோட அந்த நெல்லுக்கு புல்லுக்கும் வந்துச்சுன்ற கதையில் நான் கூட நின்று வாங்கிக்கிறேன். ஸோ தட் வே இட் ஹெல்ப் மீ இன் ப்ராக்டிஸிங் த பிச்சிங். ஓகே, அவங்க ஏன் எப்படி யோசிக்கிறாங்க, என்னதை என்கிட்ட எதிர்பார்த்து வராங்க. ஏன்னா ரொம்ப ஆல்ட்ரிஸ்டிக்காக மட்டும் இருந்தால் பார்த்தாது. யூ ஹேவ் டு ரிட்டர்ன், கிவ் த ரிட்டர்ன்ஸ். அப்படி தான் பண்ணணுமா, அவங்க இதுதான் எதிர்பார்க்குறாங்களா. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டோரி சொல்லும் போது எவ்ரிபடி வில் கெட் எக்ஸைட்டட். செகண்ட் ரவுண்ட் நம்பர் சொல்லும் போது தேல் கெட் கண்டிப்பாக ஓகே இவன் அந்த பையன் அதுக்கான பையன் இல்லை போலே அப்படின்ட்டுருவாங்க. கரெக்ட். ஸோ இது கொஞ்சம் அடி வாங்கினதுக்கப்புறம் தென் ஓகே இதில் இதுதான் பேட்டர்ன். அகைன் ஐ டிட் த பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் தேர். ஓகேங்களா, அது பார்த்தோன்னே இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்களா, தென் ஐ ஷுட் டூ இட். ஸோ இம்பாக்ட் இன்வெஸ்டர்னா ஒன்று அப்படியே வந்து காசு கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க, அவனும் இன்வெஸ்டர் தான் அப்படின்றது கொஞ்சம் புரிதல்லாம் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இன்குபேஷன் இல்லாமல் நான் தனியாக இருந்தேன்னா அவங்கள மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருந்திருக்கும். ஸோ ஐ ஹேட் அ ஆப்பர்ச்சுனிட்டி மீட் லாட் ஆஃப் குட் மென்டர்ஸ் ஆர் குட் இன்வெஸ்டர்ஸ். தே இன்வெஸ்டட் அதெல்லாம் இல்லை ஓகேங்களா, பட் ஐ ஹேட் பீப்புள் டு மீட். ஓகே, தட் வாஸ் ஐ ஹேட் அ ஃப்ரீ பிளேயிங் கிரவுண்ட். ஆமாம், நீங்கள் முன்னாடி சொன்ன ஒரு ஈகோ சிஸ்டம் உங்களுக்கு இருந்துச்சு, அதுவுமே ரொம்ப பவர்ஃபுல்லான. எக்ஸாக்ட்லி, அதோட முக்கியமான இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இட் ஹெல்ப் மீ டு ஹையர் பீப்புள்.
ஓ ஃப்ரம் ஐஐடி. அங்கே வந்து ஆஃபீஸை பார்த்தானே உள்ளே வந்துடுவாங்க. கரெக்ட். வேறு எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் ஆரம்பிக்கிறோம்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, என்ன வீடு மாதிரி இருக்குன்ட்டு. எக்ஸாக்ட்லி இல்லை, அது எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது ரெண்டு தான் எனக்கு அங்கே நல்ல மென்டரிங் அண்ட் தென் பிளேஸ் அண்ட் லிட்டில் பிட் ஆன் டிசிப்ளின் லைக் அக்கௌண்டிங் அதெல்லாம் கேட்பாங்க, விச் இஸ் ஆல்சோ குட். ஆக்சுவலி அடுத்த கொஸ்டின் அதில் தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஒரு எனேபிளரை மீட் பண்ணேன். அவர் சொல்லுது, அவர் வந்து இப்போது கொஞ்சம் D2C ஃபவுண்டர்ஸுக்கு ஃபண்டிங் ஹெல்ப் பண்ணலான்னு மாதிரியான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு விசி ஃபார்மோட அனலிஸ்ட்டோட கொலாபரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் சொல்கிற பெரிய பிரச்சனை, நம்ம ஆளுங்க பேப்பர்ஸ் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது இல்லை, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே பேக் அண்ட் ஃபோர்த் கால் போய் பாதி டைம் போயிடுது ப்ரோன்ட்டு. ஸோ நீங்கள் உங்கள் ஃபினான்ஸ் எல்லாம் டே ஒன்லேருந்தே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணோம். அது வந்து ஸ்ரீதேவி வாஸ் தட் பர்சன். ஓகே. ஆனால் ஐடி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்குமே. அவங்க கேட்பாங்க, கேட்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். ஓகே. ஸோ யாராவது ஒருத்தர் கேட்டால் இட் வில் பி யூஸ்ஃபுல். அவங்க கேட்கும்போது வந்து அவங்க கொடுக்கணுன்றதுக்காக நான் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ தட் வே இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். அது இல்லைன்னா அந்த ஃபண்ட் ரைசிங் நடக்கிறது ரொம்ப டஃப்பான. அது கொஞ்சம் ஒன்றும் டஃப் இல்லை. அங்கே போய்ட்டு லாக டியூ டெலிஜென்ஸில் மாட்டிப்போம். ஸோ அங்கே போய் பேக் ட்ராக் பண்ணி பண்ணோம். அதுக்கு வந்து உங்கள் இன்வெஸ்டர் ஓகே சொல்லணும். இவ்வளோ போராடி ஜெயிச்சது வந்து கடைசி பாலில் தோற்ற மாதிரி ஆயிரும். ஓகே. ஸோ அவர் சொல்லியிருந்தார், இன்னுமே இங்கே ஃபினான்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு லேக் இருக்குன்னு. அது நமக்கு அது பழக்கம் இல்லைல்ல. ஆமாம், நம்ம படித்து முடிச்சோம், வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோங்கிறது தான் இருக்குமே தவிர இல்லை பார்த்தோம். நம்ம படிக்கிறதுலே வந்து வி நெவர் டீச் எனி ஃபினான்ஷியல் லிட்ரஸி இன் ஸ்கூல். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு வரைக்கும் மேத்ஸ் சொல்லி தருவோம் தவிர ஃபினான்ஷியல் லிட்ரஸி சொல்லி தரதே கிடையாது. தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங் விச் அட்லீஸ்ட் இன் மை வே லைக் வி ஷுட் டூ இட். ஓகே. தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் டெக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்கப்பா, அடுத்த ரெண்டு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி சொல்லித்தா, பிராண்டிங் சொல்லித்தான்னு சொல்லுவேன். ஓகே. இது ரெண்டு சொல்லிக் கொடுங்க. இது ரெண்டு தான் மேண்டேட்ரி. இது ரெண்டு சொல்லிக் கொடுங்க, பசங்க நல்லா அவங்களே சூப்பராக வந்துருவாங்க. ஓகே. ஓகே. நார்த்தில் வந்து அவங்க கல்ச்சரெல்லாம் அவங்க பிராண்ட் இருக்குது. அது மாதிரி ஆமாம், ஃபினான்ஸும் வந்து நிறைய பேர் அந்த ஃபினான்ஷியல் சர்க்கிளில் இருக்கிறதுனால தட் இஸ் அ பார்ட் ஆஃப் தேர் ஃபேமிலி கான்வர்சேஷனே. ஆமாம். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க இல்லை எவ்வளோ சார்ஜ் பண்ண கேட்குறதே கொஞ்சம் யோசிச்சு தான் நான் கேட்பேன். அங்கே வந்து என்னப்பா எப்படி போயிட்டு இருக்கு, எவ்வளோ சம்பாதிக்க, எவ்வளோப்பா என்ன பண்ணுற அப்படின்னு கேஷுவல் ஒரு டின்னர் டேபிள் கான்வர்சேஷனாக பணம் இருக்கும். நம்ம இதில் லைக் என்ன சொல்கிறதுக்கா, எங்கள் அப்பாவே இருக்கானாலும் கேட்கவே மாட்டார். அந்த காசு பற்றி பேசுகிற கான்வர்சேஷன் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு பேசுவோம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் கான்வர்சேஷன், ஃபினான்ஷியல் லிட்ரஸி வேணும். அதுதான் மிஸ் ஆகுதே தவிர மற்றபடி இட்ஸ் நத்திங் டு டூ வித் நம்மளோட டிசிப்ளின் பிரச்சனை கிடையாது. எனக்கு அது இதோட அவேர்னஸே இல்லை. ஓகே. வி ஆர் நாட் ரைஸ்ட் இன் தட் வே பர்டிகுலர்லி. ஓகே. ஸோ இனிஷியலைஸில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட்டாக தான் போயிருந்தீங்க, ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. அங்கே வந்து லாகின் பண்ணி படிக்கிற மாதிரி கம்பைலர் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் ஒன்று பில்ட் பண்ணியிருந்தீங்க. ஆப்வியஸாக டெக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால தான் ஒரு பாயிண்டில் எங்களுக்கு ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் அது வேணாம், நம்ம கிரவுண்டில் இறங்கி வேலை பார்த்தா தான் திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி நான் இதெல்லாம் அந்த சுதர்ஷனோட பாட்காஸ்ட்டில் கேட்டிருந்தேன். இப்போ சுதர்ஷன் ஸ்பீக்ஸோட பாட்காஸ்ட்டில் நீங்கள் போய் காலேஜ் போய் இது பண்ணது ஃபஸ்ட்டு காலேஜ்லேயே உங்களை அலோவ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. கரெக்ட். ஸோ அந்த இதெல்லாம் க்ராக் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து ஒரு பாயிண்டில் இது க்ராக் பண்ணியிருந்திருப்பீங்க. லைக் அந்த காலேஜ் போய் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. ஸோ அங்கே பிவோட்ஸுங்கிறது நார்மல் தான். ஆப்வியஸாக நம்ம ஒரு ஐடியாவோட வரும், அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இனிஷியலாக இருந்த ஐடியாவிலேருந்து எத்தனை பிவோட்ஸ் இருக்குது, லைக் இனிஷியல் ஐடியாவிலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருந்த ஜேர்னியை சின்னதாக காம்ப்ரிஹென்ஸாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது பிவோட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பிவோட் இஸ் கம்ப்ளீட்லி மூவிங் அவே ஃப்ரம் யுவர் ஐடியா டு அ நியூ ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் edtech விட்டுட்டு வெளில போகிறது, அதெல்லாம் இல்லை. நான் வெர்னாக்குலர் விட்டுட்டு வெர்னாக்குலர் இல்லாமல் பண்ணுறது. ஓகே. சரிங்களா, இதெல்லாம் பிவோட்ஸ் சொல்லலாம். பட் இதெல்லாம் வந்து மோர் ஆஃப் அ டாக்டிக்கல் திங்ஸ். சரிங்களா, அந்த டாக்டிக்கல் அலைன்மெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது பண்ணலைன்னா வந்து யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ இட். அதாவது வந்து இன்னொரு ஃபவுண்டர் ஒன்று சொல்லியிருந்தார், ப்ரோ இது கொம்பு ப்ரோ, அதில் பால் வராது. இது வந்து இது தெரியாமல் நான் வந்து அது மாதிரி தான் ஸ்டார்ட் அப் வந்து நிறைய நேரங்களில் அந்த சின்ன விஷயங்கள் புரியாமல் பண்ணிகிட்டு இருப்போம். ஆமாம். நம்ம ஏன்னா நிறைய பேர் இந்த ஐடியாவில் ஸ்டிக்காக ஆகிப்பாங்க. சொன்ன மாதிரி கொம்பில் பால் வராதுன்னு தெரிஞ்சும் அந்த ஐடியாலேயே இருப்பாங்க. அந்த சேஞ்சஸ் அந்த ட்வீக் பண்ணாத வரைக்கும் யூ வில் நாட் பி ஏபிள் டு மூவ் ப்ராக்ரஸ். அதுதான் வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐ தாட் I'll scale only with technology or platform. சரிங்களா, அதாவது இந்த இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தது இது பண்ண கதை மாதிரி தான். இன்ஸ்டாகிராம் லான்ச் பண்ணால் உடனே கடன்னு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்ற ஸ்டோரி மாதிரி. சார் நம்மளும் லான்ச் பண்ணுவோம். இட்ஸ் யூஸ்ஃபுல் டூல். யூஸ்ஃபுல்னால எல்லாருக்கும் பசங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஏற்கனவே 1 million hits வந்திருக்கு, நல்லா தான் இருக்குது, நிறைய பேருக்கு பிடிக்கும்னு வைரலாக போயிடும்னு நினச்சேன். பட் இட் டிடன்ட் ஹேப்பன். ஓகே. ஏன்னா வந்து அப்போ எனக்கு இருந்த புரிதல் வந்து சிலிக்கன் வேலி புரிதல். ஓகே. விச் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட் திங். இப்போ எனக்கு இருக்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், ஃபிட்னஸ் ஆர் டயட்டிங், இது 3 ஒரே மாதிரி. இது 3 பெயின் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி. இதை எல்லாரும் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க.
ஆனால் எல்லாருனாலையும் கேரி ஃபார்வர்ட் லாஸ்ட் வரைக்கும் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண தான் நான் மொதல் பண்ண விஷயம். இதை பண்ணிவிட்டு அப்போ அது பெயின் ட்ரிவனாக இருந்தால் ஹவு டு யூ சேஞ்ச் தட் இன்டு ப்ளஷர் ட்ரிவன், எப்படி அவுட்கமாக கொண்டு வரது, அவனுக்கு வந்து ஸ்மாலர் சங்க்ஸாக எப்படி கொடுக்கறது, அவனுக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி கொண்டு போகிறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்தேன். ஸோ அதில் ஒன்று தான் வந்து ஃபிசிக்கலாக இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இஃப் ஐ கோ டு த காலேஜில் அவங்க என்ன பண்ணாங்க, அவன் அட்டண்டன்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, ரிப்போர்ட் பண்ணால் ஃபிசிக்கலாக வந்து ட்ரைனிங் பண்ணாங்கன்னு காட்டணும். ஓகே. ஸோ வாட் ஐ டிட் வாஸ், நீ படிக்கிறது என் பிளாட்ஃபார்மில் தான் படி, ஆன்லைனில் தான் படி, கூட ஒரு மென்டரை மட்டும் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். அவர் ஒன்று போர்டில் எழுத மாட்டார். சீல் வாக் த்ரூ அண்ட் தென் கிளியர் யுவர் டவுட்ஸ். ஸோ ஐடியா சேம், the approach is same but added one more element for the situation. ஓகே, நீங்க பிளாட்ஃபார்ம் லைக் அங்க இருக்கிற மாதிரி அவ்வளோ அடாப்ஷன் இல்லை. ஆமா, பிளாட்ஃபார்ம் வேணும் எனக்கு, பிளாட்ஃபார்மில் தான் படிக்கணும் அவன், அப்போ தான் நல்லா ட்ராக் பண்ணி அவனுக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கணும்னா இவங்களுக்கும் நான் பண்ணி ஆகணும். பிளாட்ஃபார்மில் படிக்கிறான்னு சொன்னால் எங்கள் பசங்க அப்படிலாம் படிக்க மாட்டாங்க சார், ஆள்லாம் படிக்க மாட்டாங்கன்றது அவங்களோட மைண்ட் செட். ஸோ ஐ ஹவ் டு cater their mindset, I brought in person into the system. So person would be there. அதுவும் இண்டஸ்ட்ரி பர்சனாக, இது வந்து அகைன் என்னோட சேலஞ்ச். ஐ டோன்ட் வாண்ட் டு பி டிபிக்கல் ட்ரெயினர் உள்ளே போகணுன்றதில்ல. நான் ஒரு இண்டஸ்ட்ரி பர்சனை இதுக்காக 2 நாள் லீவ் போட்டு வர சொல்லுவேன். எங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறோன்னா அந்த 3 நாளைக்கு அவங்க கூட இருப்பாங்க. தென் தேல் ஸ்டடி. ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ண வேணும். அதாவது வந்து தோ யூ ஆர் அ டெக்னாலஜி பர்சன், டு until unless you understand the business, don't try to push your thoughts into it. ஸோ இது ஃபஸ்ட்டு பிவட் பண்ணேன். செகண்ட் பிவட் தான் வந்து லெட்ஸ் சே B2B B2Cன்றது. ஓகேங்களா? ஓகே, இங்கே ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. இங்கே ஆகிட்டேன் 700 காலேஜஸ் இந்த ப்ராசஸ் போயிட்டு. ஏன்னா வந்து அந்த ஒரு 5 வருஷத்தில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்தேன்னா வந்து ஐ வாஸ் லிவிங் வித் த கஸ்டமர். ஓகே, டே அண்ட் அவுட் அவன் என்ன சொல்கிறானோ எனக்கு ஃபீட்பேக் வரும். ஏன்னா இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இதனால அதாவது சொல்லுவாங்க அது கேமிஃபிகேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த கேமிஃபிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையானே எனக்கு டவுட் இருந்துச்சு முதல்ல ஆரம்பிக்கும் போது. பட் ஒரு காலேஜில் போய் கொடுத்து இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்து இது பண்ணும்போது ஒரு 2 பேர் வந்து என்ன சண்டை போட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வரல. சார் அவனும் அதை தான் சப்மிட் பண்ணான், நானும் அதை தான் சப்மிட் பண்ணேன், ஆனால் எனக்கு இவ்வளோ பாயிண்ட் தான் வந்திருக்கு, அவனுக்கு அவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கு. டே அது வெறும் பாயிண்ட் தாண்டா, அதனால ஒன்றும் இல்லைடா அப்படிலாம் சொல்லாதீங்க சார், அவன் என்ன விட அவன் லீடர் போர்டில் முன்னாடி இருக்கான் சார். டே அது சும்மா லீடர் போர்டு தாண்டா, அது ஒன்றும் ஆக போகிறதில்லடா, யூஸ் இல்லைடா, ஆனால் சப்கான்ஷியஸாக இட் ஒர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து அங்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது வந்து இட் ஹெல்ப் மீ டு வேலிடேட் பை லிவிங் வித் த கஸ்டமர். ஓகே ஓகே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயரில் அப்படி போச்சு. ஸோ பட் லிவிங் வித் த கஸ்டமர் இஸ் நாட் கிவிங் மீ த மணி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அப்போ சேனலில் மாற்று. ஸோ டிப்பிக்கலாக சேனல்னு சொல்லுவாங்க அதை, ஆன்லைன் போகிறதா ஆஃப்லைன் போகிறதா இல்லைன்னு. ஸோ என்னோட சேனல் வந்து த்ரூ அ காலேஜ். ஸோ என்னோட ஃப்ரிக்ஷன், அந்த ஒரு சேனலோட ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சேனல் ஃப்ரிக்ஷன் இஸ் மேக் மீ ட்ராப்பிங் மீ டு ஸ்கேல் இந்த வே ஐ வாண்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ வந்து இதை சூஸ் பண்ணுறதுக்கு தான் B2C போக ஆரம்பிச்சது. இட் இஸ் நாட் B2C போகணுன்றதுக்காக போகல. ஸோ எனக்கு இங்கேருந்து அங்கே போனால் ஐ கேன் ஹாவ் அ டேரக்ட். எப்போல்லாம் நான் பையன் டேரெக்டாக பேசுகிறேனோ அவனும் சந்தோஷமாக இருக்கான், நானும் சந்தோஷமாக இருக்கேன். எப்போல்லாம் வயா சம்படி போகிறேனோ அப்போல்லாம் எனக்கும் பிரச்சனை, அவனுக்கும் பிரச்சனை. ஸோ இந்த பிவோட்டுக்கு நான் என்ன பண்ணுறது? அதுக்கு வேணும்னா B2C போகணும், B2C வேணும்னா எனக்கு காசு வேணும், அப்போ அதை பண்ணலாமா அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸோ இது போயிட்டு B2C போயிட்டு நல்லா ஸ்கேல் பண்ணோம். பட் B2Cயில் சில சேலஞ்சஸ் இருக்குது, கேக் இதெல்லாம். ஸோ எப்படி பண்ணுறேன்? எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் இருக்கும்போது ஐ ஹேட் வெரி குட் பிராண்டிங் எலமெண்ட். ஏன்னா ஐ எம் இன் த கிரவுண்ட், எவ்ரிபடி நோஸ் அஸ். ஆக்சுவலாக ரெஸ்யூமோட எங்களோட GUVI ப்ரொஃபைல் தான் கேட்டுட்டு இருந்தோம் அந்த டைமில் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸில். B2C வந்ததுக்கப்புறம் அது மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் யூ வில் பி ஆல்வேஸ் கம்பேர்ட் அகேன்ஸ்ட் வித் எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ். இவன் எப்படி பண்ணுறான், அவன் எப்படி பண்ணுறான்னு. காலேஜில் போகும்போது இந்த பிளாட்ஃபார்ம் பிகம்ஸ் செகண்டரி, யூ பிகம் த பிரைமரி. தோ யூ ஆர் நாட், பட் நோஷனலி யூ ஆர் த பிரைமரி பிளேயர். கண்டிப்பா. அது இன்னொரு பிளேயர் வந்து இதே மாதிரி ப்ளே பண்றதுங்கிறது வர்றது கஷ்டம். அது வெர்னாக்குலர்ல வந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு டெக்கும் கொடுத்து பண்றது, இந்த காம்பினேஷன் அடி வாங்கிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஃபேஸ் போகும்போது அப்போ நான் எப்படி திரும்ப வந்து அதை கொண்டு வரது அப்படின்னா, ஸோ ஐ ஹவ் ஸ்கேல்ட் இட். நவ் வி brought in B2B and B2I. அதுக்கு ஒரு ஆளை போட்டு நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் how I'm doing it. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ டாக்டிக்கலி ஒரு தடவையும் இப்படி வருதா இப்படி போ, அப்படி வருதா அப்படி போ அப்படின்னு போட்டோம். அந்த மாதிரி தான். இட் இஸ் நாட் ஐடியா பிவட், இது வரைக்கும் நடக்கல. அன்னைக்கு எப்படி வெர்னாக்குலர்னு சொன்னோமோ இன்னைக்கு வரை வெர்னாக்குலர் தான். பட் அதே இது வந்து டாக்டிக்கலாக இது கார்பரேட்ஸ்க்கு ட்ரைனிங் போகும்போது இங்கிலீஷ் தான் தேவை. ஸோ அங்கே வி டூ இட் இன் இங்கிலீஷ். ஸோ ப்ராப்பர் இங்கிலீஷ் தான் பண்ணுவோம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஓகே. அதே B2G போகும்போது கவர்மெண்ட்டுக்கு போகும்போது அங்கே அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ் உத்தரப்பிரதேசில் போகும்போது ஹிந்தியில் தான் சொல்லி தருவோம். ஓகேங்களா? அங்கேயும் கார்பரேட் செட்டப் தான், பட் கவர்மெண்ட் செட்டப் கார்பரேட். ஸோ அதனால் அங்கே நேட்டிவ் லாங்குவேஜ் சொல்லி தருவோம். அங்கே வந்து இன்னும் ஒரு லெவல் எழுதி பிரிண்ட் அவுட்லாம் கையில் கொடுப்போம். ஓகே. அவங்களுக்கு ஹிந்தியில். ஸோ ஒரு சேனலுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் உங்களோட அப்ரோச்சஸ் மாற்றணும் டாக்டிக்கலாக. சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாது.
ஓகேங்களா. ஸோ அவன் வந்து அதில் இருக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வந்து என்ன சொல்லுவான், நீ ஹிந்தியில் இது தப்பு பண்ணுறீ, அதுக்கு ஜென்ரேட் பண்ணுறா ஏன்டா படுத்துற அப்படின்ற மாதிரி. ஸோ தோஸ் ஆர் த திங்ஸ் விச் யூ மேனேஜ் அண்ட் தென் கோ ஆன். ஸோ until unless your idea is absurd idea, you don't need to pivot completely. Okay. So you have to change tactical course. அந்த பாயிண்ட்ல இருக்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு போகணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த B2B அந்த காலேஜ் போகிற ஸ்கேல் பண்ண முடியல. ஆமாம். எத்தனை காலேஜ் இத்தனை பசங்களை இது பண்ணணும், ஒரு நீங்கள் சொன்ன ஃபேக்கல்ட்டி வைக்கணும், அது பெருசாக ஸ்கேல் பண்ண முடியாத டைம் நீங்கள் கன்சியூமருக்கு போகிறீங்க. கரெக்ட். அந்த டைம் ஆன்லைன் ஃபர்ஸ்ட்டாக மறுபடியும் பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டாக வரீங்க. கரெக்ட். ஆனால் அந்த டைமில் ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே இத்தனை பேர் உள்ளே கொண்டு வரதுக்கான கேக்குன்னு சொல்லுவீங்க. எக்ஸாக்ட். கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் இவ்வளோ தேவைப்படுங்கிற போது அந்த மணி எக்ஸ்ட்ராவாக அபண்டண்டாக தேவைப்படுது. அந்த டைம் தான் ஃபண்ட்ரைஸ்லாம். எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் முன்னாடி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு B2Bயில் போய் பேசுகிறதுல வந்து இருந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஹைரிங் மூலமாக சரி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹைரிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங். லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 பேர் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ப்ராசஸை நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கு ஹைரிங் வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லதுன்னு ஒரு ஃபவுண்டர் சொல்லியிருந்தாரு. என்னோட இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஃபண்ட்ரைஸ் பண்ணாமல் பண்ண தப்ப அவர் பெருசாக ஹையர் பண்ணாமல் எல்லா ரோலுமே அவர் பார்த்து ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணியிருந்தார். அவர் மென்டார் சொல்லும்போது அவருக்கு புரியல, தப்பு பண்ண அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது. ஸோ ஹைரிங் வந்து ரொம்ப க்ரூஷியலானது. ஸோ அதில் எடுத்த டிசிஷன் நீங்கள் எப்படி எடுத்தீங்க? ஏர்லியராகவே ஹையர் பண்ணிட்டீங்களா, இல்லைனா லைக் நீங்கள் 3 பேருமே இல்லை நம்மளே ஜகல் பண்ணிங்களா, இல்லை உங்கள் ஃபஸ்ட்டு 10 ஹையர் யாராக இருந்தாங்க, லைக் எந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்தாங்க மாதிரி? ஹையரிங்கில் வந்து ஐ வாஸ் வெரி கிளியர். அது வந்து அகைன் நீங்கள் சொன்ன அந்த 10 years வந்து அங்கே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹையரிங் பீப்புள், வென் டு ஹையர், வென் டு ட்ராப், அதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஹையர் பண்ணது நாங்கள் B2Bன்றதுனால, so we hired one B2B salesperson. Other than that, we are the salesperson. Okay. ஓகேங்களா. ஸோ நாங்கள் தான் சேல்ஸ் பர்சனாக இருந்தோம். ஸோ தட் வே இட் டெக்குக்கு ஹையர் பண்ணோம் அடுத்து. ஸோ இப்போ கரண்ட்டாக CTO முருகா இருக்கார், அவர் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஹையர் ஆக்சுவலி, அப்பார்ட் ஃப்ரம் த ஃபவுண்டர்ஸ். ஓகேங்களா. அவரை ஹையர் பண்ணோம். அவரை ஹையர் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ இதுதான் 2 தான் யூஸ் அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஹையராக இருந்துச்சு. இது வந்து இப்போ டிபிக்கல் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹையர் பண்ணலையா ப்ரோ, UX ஹையர் பண்ணலையா ப்ரோ அப்படின்றத அடுத்த கேள்வி வரும். அதெல்லாம் எப்போ தேவைன்னா இஃப் யூஆர் கோயிங் ஃபார் B2C. ஆமாம். ஓகேங்களா. இப்போ என்னோடது வந்து B2Bன்றதுனால அங்கே வந்து UX வாஸ் நாட் a great thing. ஸோ டிபிக்கலாக in a B2B high touch point systems, UX is not a big deal. Your people who is in the touch will solve it. எனக்கு பயங்கர காம்ப்ளெக்ஸாக சிஸ்டம் வந்தால் கூட ஒரு ஆள் கைடுக்கு ஆள் இருந்தால் போதும், நேவிகேட் பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த வகையில் நான் ஃபஸ்ட்டு UX ஹையர் பண்ணல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹையர் பண்ணல. இது 2 5 வருஷம் கழிச்சு when I decided I will go to B2C போகணும் போது தான் I hired a UX person and the digital marketing person. அப்படி போய் தான் ஸ்கேல் பண்ணி இது பண்ணோம். ஸோ ஃபார் எவ்ரி சேனல் ஆர் எவ்ரி அப்ரோச் யூ ஹாவ் ஒரு கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஹையர் பண்ணி ஆகணும். இப்போ வந்து B2C போயிட்டு நல்லா போயிட்டோம்ல, இப்போ B2B போகும்போது ஐ ஹையர்ட் த பர்சன் ஃபார் B2I அண்ட் B2Bக்கு தனியாக ஹையர் பண்ணோம். ஏன்னா இன்னும் B2Bயில் வந்து ஐ எம் நாட் ஸ்ட்ராங். ஓகே. ஸோ சம்படி ஹூ வாஸ் அ கார்பரேட் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள கொண்டு வந்தோம். ஸோ ஹீ brought in and then he was scaling it. Now I am learning as a founder. நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க சேல் நடக்கும்போது நம்ம கூட ஓகே இப்படி இருப்பேன். ஏன்னா வந்து as a founder you are a very good storyteller but not a salesperson. ஓகே. ரெண்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து இந்த புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும். ஏன்னா வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ஸ்டோரி டெல்லிங் இஸ் அ சேல்ஸ்னு. ஆக்சுவலாக ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ். பட் அந்த க்ளோஷர் இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவலாக சேல்ஸோட கேமு. ஓகே. ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஜஸ்ட் ஓப்பனிங் த டோர். ஓப்பனிங் கூட கிடையாது, உட்காந்ததுக்கப்புறம் ஃபில்லிங் த டைம் தான். ஓப்பனிங் டோருக்கு வந்து ஒரு ஆள் வேணும், டாக்கிங்க்கு ஒரு ஆள் வேணும், க்ளோஜருக்கு ஒரு ஆள் வேணும். இந்த 3 பார்ட்டாக இருக்கும் சேல்ஸில். ஓகேங்களா. இதில் வந்து ஃபவுண்டர் வில் ஃபிட் இன் ஃபார் த ஃபர்ஸ்ட் மிடில் பார்ட். ஓப்பனிங் டோர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக 2-3 ஓப்பன் ஆகும், இல்லை நெட்வொர்க் மூலமாக ஆகும். ப்ரொஃபஷனல் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கேல் இட் யூ நீட் அ பர்சன் ஹூ ஓப்பன்ஸ் த டோர்ஸ். ஓகே. தென் யூ கேன் கோ அண்ட் பிச் இட். இப்போ நான் வந்து என்னோட B2B சேல்ஸ் பர்சன் வந்து என்னை வந்து அங்கங்கே ஐட்டம் டான்ஸராக யூஸ் பண்ணுவார். எங்கெல்லாம் அவர் என்டர்டைன் பண்ணுமோ என்னை கூட்டு போய் வச்சுருவார். ஓகேவா. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஹி வில் டூ அ லீட் நர்ச்சரிங் எல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு செகண்ட் மீட்டிங்க்கு என்னை உள்ளே கொண்டு போவார். ஓகே. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எனக்கு வரும். ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். இஃப் ஐ எம் மீட்டிங் இஸ் கெட்டிங் அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் CEO, தென் CEO கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுவார். இல்லை CHRO அவங்களாம் மீட் பண்ணால் அவர் ஃபர்ஸ்ட் 2 பேசிட்டு அது குவாலிஃபைடாக வருதுன்னா தென் he brings to me. Then I go on have a conversation. I will do a negotiation, இதெல்லாம் டீல் பண்ணலான்னு தென் அதோட வந்துடுவேன். Then the team will get the closure part of it. ஓகே. அதான் சேவாக் வேணும், டிராவிட் வேணும், ஃபினிஷிங்க்கு ஒரு ஆள் வேணும், தோனி வேணும். இந்த 3 பார்ட் தான் B2Bயில் தேவை. ஓகே. ஸோ
அதில் அந்த இனிஷியலாக அந்த இது செட் பண்ணுறது, மீட்டிங் செட் பண்ணுறது, அந்த இன்டென்ட் செட் பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. ஆமாம், அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வேஸ்ட் ஆஃப் டைம். அது ஓகே, பண்ண முடியாதுன்னு. இட்ஸ் நாட் அபவுட் த கேப்பபிலிட்டி, இட்ஸ் த டைம் விச் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட். ஓகே, ஏன்னா ஒரு லீடில் மீட்டிங் வேறு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய லீட்ஸ் நம்ம கோ த்ரூ பண்ணுவோம், வேறு இன்டென்ட்ல அவங்க இருந்திருப்பாங்க. கரெக்ட். ஸோ அந்த டைம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் இது பண்ணி. இதெல்லாம் எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நடந்துச்சு? லைக் ஆஃப்டர் 10 இயர்ஸில் நடந்துச்சா இல்லை 7 இயர்ஸில் நடந்துச்சா? இது வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் இல்லை, ஆஃப்டர் 7 இயர்ஸ், 7-8 இயர்ஸ். ஆமாம், செகண்ட் ரவுண்ட் போகும்போது தான் இது தேவை. ஃபர்ஸ்ட்டில் வந்து காலேஜ் சேல் வந்து we did it பிகாஸ் அங்கே வந்து பிரச்சனை கிடையாது. அங்கே வந்து கனெக்ஷன்ஸ் போயிடலாம். பட் இன்னும் ப்ரொஃபஷனல் செட்டப், கார்பரேட் செட்டப்பில் அங்கே வந்து பீப்புள் will not open the doors just like that. ஆமாம், நம்ம போய் காலேஜில் நீங்கள் கேட்ட மாதிரி போய் கேட்க முடியாது. ஆமாம், இல்லை. ஓகே, ஸோ அங்கே 7 இயர்ஸ் அப்புறம் தான் தேவைப்படுச்சு எனக்கு. ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட்டிங் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 10 ஹையரில் இதெல்லாம் இருந்தால் இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் 10 ஹையர்ஸில் ஃபுல்லாக டெவ் ஹையர்ஸ் தான் இருந்துச்சு, சேல்ஸ் ஹையர்ஸ் இது ரெண்டு மட்டும் தான். ஸோ இங்கே போகும்போது தான் நீங்கள் சொன்ன 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மார்க்கெட்டிங். இஃப் ஐ ஸ்டார்டட் B2C ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளி அப்போ வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு இவங்களாம் ஹையர் பண்ணியிருப்பேன். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சியூமர் போயிருந்தீங்கன்னா. ஆமாம், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டாக ஃபண்ட் ரைசிங். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்க இந்த ப்ராசஸ் எதுவுமே ஐடியா இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கணும்னு நினச்சி இந்த பாயிண்ட் வர வந்தீங்க. ஒரு பாயிண்டில் தெரிஞ்சிருச்சு 5 இயர்ஸில் இல்லை லைக் அந்த ஜோகோ வே ஆஃப் பில்டிங் அ திங்குங்கிறது இந்த செனரியோவில் இந்த ப்ளே கிரவுண்டில் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண பாயிண்ட் வந்தீங்க. ஆக்சுவலி நீங்கள் அப்போ சொன்னது இங்கே ஃப்ளோவில் இருந்துச்சு. லைக் நீங்கள் அதுலேருந்து எப்போ ஸ்விட்ச் ஆனீங்க எந்த பாயிண்ட்லன்னு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரிபடி நோஸ் ஆல் த நெகட்டிவ் திங்ஸ் அபவுட் பைஜூஸ். அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் பைஜூஸ் வாஸ் ஸ்மார்ட் enough in terms of pivoting the segment, target segment. ஆமாம், ஓகேங்களா. அந்த புரிதலும் எதுக்கு அது போனான்றதை எனக்கு அப்போ புரியல. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ஸ்டார்ட் வித் த கேட் ட்ரைனிங். கரெக்டாக கேட் அந்த ஐஎம் போகிறதுக்கான ட்ரைனிங் தான் ஸ்டார்ட் பண்ணான். இப்போ நான் வந்து எப்படி டெக்கு ட்ரைனிங் பண்ணோம் அது மாதிரி. பட் ஃப்ரம் தேர் ஹி வென்ட் டு ஸ்கூல். ஆமாம், ஒயிட் ஹெட் ஜூனியர் அதெல்லாம் கடைசியில் வந்து அதுக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு போய் சயின்ஸ் இதெல்லாம் ஒயிட் ஹெட் ஜூனியர் ரீசெண்ட் 2020 தான் ஆட் ஆனது. அதெல்லாம் பழசு. அந்த ஐபேட் வச்சு எக்ஸாக்ட்லி எனக்கு புரியவே இல்லை. ஒரு காலேஜ் சொல்லித்தரவன் சம்மந்தம் இல்லாமல் ஏன் போகிறான் அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ இந்த புரிதல் வந்து எல்லா ஃபவுண்டர்ஸ்க்கும் வேணும். மேபி அதோட ரிசல்ட் வந்து தப்பாக இருக்கலாம், பட் இதுலேருந்து லேர்னிங் எடுத்துக்கலாம். ஓகே, திங்க் பிக்கருங்க மாதிரி. பிகர்னு இல்லை, ஏன் அப்படின்றது பிகர்லாம் செகண்டரி ஃபார் மீ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலேஜில் போய் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். என் காலேஜில் படிக்கிற பையன்ட்ட இருந்து 2 தடவை படிப்பானா, ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸோ இல்லை ஏஏ கோர்ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸோ, இன்னொரு தடவை ஏதாவது திரும்ப வருவான். ஸோ இதில் வந்து எல்டிவின்னு சொல்லுவாங்க, லைஃப் டைம் வேல்யூன்னு. ஓகேங்களா. லைஃப் டைம் வேல்யூ வந்து லெட்ஸ் சே 2 times. லைக் லெட்ஸ் அஸ்யூம் ஃபார் கான்வர்சேஷன் ஐம் சே 50,000 1 lakh தான். ஓகே, ஆனால் அக்வயர் பண்ணால் எனக்கு 1 lakh தான் வரும். ஆமாம். இப்போ இதே இன்னும் சிம்பிளிஸ்டிக் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி எடுத்துருவோம். பேடிஎம்மோ இல்லாட்டினா வந்து அமேசானோ இல்லை ஜெப்டோவோ எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களை உள்ள எடுக்கிறாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் பர்ச்சேஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களோட லைஃப் டைம் வேல்யூ வந்து அட்லீஸ்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் 2 years யூ வுட் ஹவ் ஜென்ரேட்டட் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 lakh to 10 lakh வரும். எக்ஸாக்ட்லி மினிமம் நான் சொல்கிறது, பேர் மினிமம். ஒரு 10 தடவை ஆர்டர் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஆமாம், ஒரு மாதத்துக்கு 5,000 ஒரு சாதாரண விஷயம். ஓகேவா. ஸோ இந்த லைஃப் டைம் வேல்யூ இருக்குல்ல, தட் பிகம்ஸ் அ கீ திங் இன் வேர் யூ வாண்ட் டு கோன்றது. ஓகே, இப்போ நான் வந்து பைஜூஸ் மாதிரி ஸ்கேல் பண்ணோன்னா ஒருவேளை நானும் ஸ்கூலுக்கு போயிருந்தால் ஸ்கேல் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து ஐ வாஸ் வெரி கிளியர் இன் வாட் ஐ வாண்ட் டு டூ இட். என்னை இதை தாண்டி போவானான்றது தட் இஸ் மை சாய்ஸ். அகெயின் இட் இஸ் அ ஃபவுண்டர்ஸ் சாய்ஸ். ஓகேங்களா. ஸோ நான் இந்த தான் இதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி, இதை தாண்டி நான் போக மாட்டேன். அன்னசரியாக ஏன் ஃபோட்டோவை தாண்டி போக மாட்டேன்றது. பட் வாட் ஹி டிட் வாஸ் இங்கேருந்து ஸ்கூல் லெவலில் போய் எடுத்தான். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் ஃபார் கான்வர்சேஷன் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6th grade. 6th grade 1 lakh ரூபா, 7th grade 1 lakh ரூபா, 8th, 9th, 10th, 11th, 12th. ஸோ யூ கெட் 6 lakhs மினிமம் நான் சொல்கிறது. ஸோ ஒரு கஸ்டமர்ட்டு வந்து யூ கெட் 6 lakhs மினிமம். ஆமாம், அதோட கூட இருக்கும். அதெல்லாம் சேனல் பண்ணல, சிம்பிளிசிட்டிக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு தடவை ஒரு கஸ்டமர் அக்வயர் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் பிகர் லைஃப் டைம் வேல்யூ. எக்ஸாக்ட்லி. அதே ஒரு கஸ்டமர் அக்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 1 lakh ஆகுதுன்னா உங்களை 2 வாட்டியில் அந்த அக்யூர் பண்ண காசு தான் எடுத்திருப்பீங்களே தவிர ப்ராஃபிட் என்ன. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த புரிதல் தான் வந்து இன்னொரு விஷயம் தேவைப்படுதுன்றது. மேபி அது ஸ்மார்ட்டா இல்லாட்டினா நீடான்னு தெரியாது. இப்போ நானும் ஸ்கூல்லே போய் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருந்தேன், இந்த மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட் எல்லாத்துலேயும் ஆரம்பிச்சிருந்தேன்னா வந்திருக்கலாம். பட் எனக்கு அது தேவையில்லை. தட்ஸ் மை சாய்ஸ். ஓகேங்களா. வெர் இஸ் ஃபார் ஹிம் த சாய்ஸ் இஸ் ஹேவிங் ஹையர். அதனால தான் அவரோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா பைஜூஸோட வேல்யூவேஷன் அவ்வளோ போனது காரணம் தான். ஓகேங்களா. அந்த வேல்யூவேஷன் எந்த கம்பெனிக்கும் எட்டெக்கில் வராத காரணமும் அதுதான்.
ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இதுல இருந்துமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போகல, லைக் போகல. MBAக்கு. இப்போ இதே மாதிரி இன்னும் அடுத்த பிக் பிளேயர்ஸ் எடுத்துக்கிறோங்க. வேறு யாராவது அப்கிரேட் இருக்கான், எமிரேட்டஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து தே ஹாவ் பிகர் வேல்யூவேஷன். ஏன் பிகர் வேல்யூவேஷனா? தே செல் 4-year கோர்சஸ். ஓகே, இப்போ நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் மினிமம் 10 லட்ச ரூபா கட்டுறீங்க. அதே மாதிரி அப்போ வந்து ஒரு பையன் இருந்து மினிமம் 10 லட்ச ரூபா வாங்குறீங்க. யூஎஸ்ல இருக்க டிகிரி போகிறாங்கன்னா மினிமம் 20 லட்ச ரூபா ஃபார் எ கான்வர்சேஷன். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு டிக்கெட் சைஸே உங்களுக்கு ஜாஸ்தியாகுது. ஒன்று சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் வா, இல்லைன்னா ஒரு இதில் ஒன்று கோல்கேட் பேஸ்ட் வித்துரு, இல்லைன்னா BMW வித்துரு. ஓகே, எதை விற்கிறதுன்னு நீ முடிவு பண்ணிக்க. சரிங்களா? அதை விற்கிறத பொறுத்து அவங்க ஃபண்ட் ரைசிங்கே முடிவாகும். ஓகே, அதை பொறுத்து தான் வேல்யூவேஷன் எல்லாமே அதை சுற்றி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களோட கோர் பிஸ்னஸ் செக்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுட்டு அது உங்களுக்கு வேணுமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அது யாருமே டிசைட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு குவியில் இவ்வளோ தான் நான் வருவேன், இதை தாண்டி நான் போக மாட்டேன்றது. இட்ஸ் போகலாமானா போகலாம், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். ஆமாம், MBAக்கு போகலாம், ஃபினான்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ ஃபவுண்டர்ஸ் சாய்ஸ் அண்ட் தட் டிட்டர்மைன்ஸ் யுவர் ஃபண்ட் ரைஸ் பாத். எக்ஸாக்ட்லி. இப்போ இங்கே டெக் மட்டும்னா அதோட மார்க்கெட் சைஸ். நான் போய் சாஃப்ட் ஸ்கில் சொல்லி தரலாம். ஆமாம். ஓகே, நான் போய் லீடர்ஷிப் சொல்லி தரலாம், அந்த மோட்டிவேஷன் சொல்லி தரலாம். சொல்லி தரது ஆன்லைனில் எதை வேணால் சொல்லி தரலாம். ஆமாம், நீங்கள் காலேஜ் செக்மெண்ட் மட்டும் எடுத்தீங்கனாலுமே கோடிங் தாண்டி எவ்வளோ விஷயங்கள் காலேஜுக்கே தேவைப்படுது. ஆனால் நீங்கள் அதை போகணும்னு பாயிண்ட்டும் இல்லை, போகல, கண்டிப்பாக பாயிண்ட்டும் இல்லை. ஸோ தட் இஸ் வேர் லைக் சி ஐ எம் தட் இஸ் த ஃபிலாசபி ஆஃப் த ஃபவுண்டர். ஓகே, அதுதான் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து பார்ப்பான். ஓ இவன் இவ்வளோதான், இதுதான் இவனோட இது, அதுக்கு எனக்கு மேட்ச் ஆகுதான்னு தான் பார்ப்பான். ஓகே ஓகே, இதை இன்னும் பெரிய வேல்யூவேஷன் கொண்டு போவாங்க. எடுக்கிற மாமனார் மாதிரின்னு வச்சுங்களேன், பையன் இவ்வளோதான் சம்பாதிப்பான், இது சம்பாரிச்சா எனக்கு போதும், என் பொண்ணுக்கு நிம்மதியாக இருக்கும்னா அவன் வருவான். ஓகே, இல்லைத்தான் வரமாட்டான். ஓகே, அந்த மாதிரி தான். ஆமாம். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துச்சு? இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 years முடியும் போது ஒரு 4th year எனக்கு வந்துச்சு. ஓகே, இங்கே எனக்கு ஆக்சுவலாக IITM ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த மென்டர்கிட்ட பேசுகிறேன்ல, பேசும்போது அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னு நான் கேட்பேன். ஏன் ரிஜெக்ட் பண்ணுறது? ஓகே, தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஏன்றதை கேட்பேன். ஏன் இதை ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் ஐ வில் ஸ்டார்ட் கான்வர்சிங் வித் அதர் பீப்புள் வாஸ் ரைஸ்ட் ஃபண்ட்ஸ். இவங்களாம் பண்ணியிருக்காங்களே, ஏன் பண்ணியிருக்காங்கன்னு. தென் தேல் கிவ் பிட்ஸ் அண்ட் பீசஸ். அந்த பிட்ஸ் அண்ட் பீஸை பசில் அசம்பிள் பண்ணால் யூ வில் கெட் இட். ஓகே, இப்போ நான் தெளிவாக சொல்ல முடியுது, ஆனால் அப்போ எனக்கு அவ்வளோலாம் தெரியல. ஓகே ஓகே. ஸோ உங்களோட ஃபண்ட் ரைசிங்கில் லைக் நீங்கள் 3 ரவுண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஓவரால். ஆமாம், அந்த கிராண்ட் செல் அந்த இது இல்லாமல் லைக் ஃபஸ்ட்டு IIT, அடுத்து வந்து ஏஞ்சல், அடுத்து வந்து ஃபஸ்ட்டு இது கிரே மேட்டர்ஸ் கேபிட்டல், அடுத்து வந்து ECF, அடுத்து HCL. ஆமாம், சீரியஸே தான் HCL. ஓகே ஓகே. இந்த ஏஞ்சலில் வந்தவங்க யாரும் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான், 2 பேர். ஓகே, ஒன்று வந்து என்னோட ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, இன்னொருத்தர் வந்து விமலோட இன்வெஸ்டர், ஜஸ்பேர்னால ஹீ இன்ட்ரடியூஸ்ட் மீ டு ஹிம் அண்ட் த பர்சன் ஹூ இன்வெஸ்டட் இன் ஜஸ்பே இன்வெஸ்டட் இன் மீ. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க, லைக் வெதர் ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட்? அவன் நான் கன்வின்ஸே பண்ணல. நான் ஆரம்பிக்க போகிறேன்னா அவன் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே காசு கொடுத்துட்டான். ஓகே, தட் இஸ் த கிரெடிபிலிட்டி விச் ஐ ஹேட் இன் த காலேஜ். ஸோ அவன் காலேஜ் கிரெடிபிலிட்டி வச்சு எனக்கு கொடுத்துட்டான். காலேஜ் ஃப்ரெண்ட் அவங்களோட? ஆமாம். ஓகே, ஏன்னா ஃபண்ட் ரைசிங்கில் ஃபஸ்ட்டே FFF தான் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுப்போ நீங்கள் அது கேட்கவே இல்லை, நீங்கள் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான். ஓகே ஓகே. ஸோ அந்த ரவுண்டில் அவரும் ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்த ரவுண்டு தான் வந்து செகண்ட். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வெளில போய் எக்ஸ்டர்னலாக ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். அங்கே தான் வந்து தட் பிகம்ஸ் யுவர் ஸ்கில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யுவர் எபிலிட்டி தான் இருக்கு. ஐ மீன் சாரி, என்ன சார், கிரெடிபிலிட்டி தான். ஸ்கில் அண்ட் எபிலிட்டி கம்ஸ் இன்டு. நான் வெளில கிரே மேட்டர்கிட்ட போகும்போது தான் ஐ பிச் டு மல்டிபிள் பீப்புள் பட் ஐ குடன்ட் சக்சீட். தென் ஐ ரியலைஸ்ட் ஐ எம் பிச்சிங் ராங் திங் டு ராங் பர்சன். ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரிஸ்டிக்காக பேசிகிட்டு இருக்கேன், இப்படி இம்பேக்ட் அதெல்லாம் பேசுகிறேன். நான் போய் VC-ட்ட காசு வாங்கன்னு வச்சுக்கேன். அவன் வந்து 7 வருஷத்தில் அவன் எக்ஸிட் கேட்குறான், 7 வருஷத்தில் எவ்வளோ க்ரோத் காட்டுறேன்னு கேட்குறான், எவ்வளோ ரெவன்யூ மல்டிபிள் காட்டுறான். அவன்கிட்ட போய் நான் அதை பேசக்கூடாது. ஒரு வட்டி கடைக்காரன்ட்ட போய் நான் வந்து ஆட்டுகளோட கருணையை பேசக்கூடாது. ஆமாம், நான் அதுதான் சொல்லுவேன். நீ உலகத்துக்கு நல்லது பண்ணுற, மனுஷங்களுக்கு நல்லது பண்ணுற, அதை காப்பாற்றுற. காசு போட்டால் காசு எடுக்க முடியுமா, அவ்வளோதான் அவனோட அவ்வளோதான். ஓகே, ஸோ தட் இஸ் இஸ் மோட்டோ. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, ஓகே இவன் கரெக்டாக வர மாட்டான். தென் ஐ ஸ்டார்டட் லுக்கிங் வேறு யார் எனக்கு தான் வருவான்னு. ஸோ ஒன்று வந்து கிராண்ட்ஸாக இருக்கலாம், இன்னொன்று வந்து இம்பேக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? நான் கிராண்ட்டை பெருசாக கவலைப்படல, ஏன்னா இட் இஸ் நாட் அபவுட் த மனி ஃபார் மீ, இட் இஸ் அபவுட் நான் அந்த இன்வெஸ்டர் வில் பிரிங் மீ மோர் கனெக்ஷன்ஸ்ன்றது. ஓகேங்களா? தட் இஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பன். ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ECF இன்வெஸ்ட்மெண்ட் வந்தோடனே, சாரி கிரே மேட்டர்ஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தோடனே ஹீ கனெக்டட் மீ டு ECF. ஓகே, ECF என்னில் இன்வெஸ்ட் பண்ணேன், அவன் காசை என்கிட்ட ரிட்டர்ன் இருக்கும். ஹீ கனெக்டட் மீ டு அதர் பீப்புள். சரிங்களா? ஸோ எனக்கு அது தெரியல எப்படி. தட் இஸ் மை, ஐ வாஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் மை வீக்னஸஸ் ஆர். ஐ எம் நாட் அ கிரேட் நெட்வொர்க்கிங் பர்சன், ஐ எம் நாட் அ கிரேட் சேல்ஸ் பர்சன், அதெல்லாம் இல்லை. அப்போ வந்து உங்கள்கிட்ட நான் கிரெடிபிலிட்டி உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டேன்னா யூ வில் கனெக்ட் மீ டு ரைட் பீப்புள். அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்னு தெரிஞ்சு. ஸோ தட் இஸ் வேர் ஓகே. அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும்,
அதுக்கான ஆள்கிட்ட எடுக்கணும், அவங்க என்னை அடுத்தடுத்து கூப்பிட்டு போகணும். கண்டிப்பாக அவர் அந்த கிரே மேட்டர் அவரும் கிரெடிபிலிட்டியை ஷேர் உங்களுக்கும் சேர்ந்து ஷேர் பண்ணுவாங்க. ஐ நோ ஹிம் இஸ் டூயிங் வெல் மாதிரி. ஆனால் அந்த கனெக்ட்ஸும் அந்த கிரெடிபிலிட்டி ஷேர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஈகோ சிஸ்டம்குள்ளே நெக்ஸ்ட் வர முடியும். நமக்கு அந்த மாதிரி அந்த பெடிகிரி எதுவும் இல்லை பட்சத்தில். இந்த கொஸ்டின் வந்து நான் பழைய ஃப்ளோவில் எழுதியிருந்தேன். ஸோ இதுக்கு நான் ஆன்சர் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் லைக் ஃபார் நான் கேட்குறேன், உங்களுக்கு சூப்பர் பவர் கிடச்சி யூ கேன் கோ பேக் இன் டைம், அப்போது இல்லை அந்த ஃபண்டிங் எடுத்துக்காமல் இருந்திருப்பீங்களா? நான் முன்னாடியே எடுத்துருந்துருப்பேன். ஓகே, அதுதான் கேட்டிருந்தேன். நீங்கள் என்ன மாதிரி டிசிஷன் எடுத்துருந்துருப்பீங்க? முன்னாடி எடுத்துருப்பீங்க ஆரம்பிக்கும் போது? ஆமாம், முன்னாடியே எடுத்துருந்துருப்பேன். ஏன்னா வந்து என்னோட அதான் சொல்ல அந்த கிரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஒய் த மணிஸ் நீடுன்னு எனக்கு கிளாரிட்டி வந்திருக்கும், யார்கிட்ட பிச் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதுங்களா, இது மூணுமே எனக்கு இப்போ தெரியுது. அதனால் ஐ வுட் ஹவ் டேக்கன் த ரைட் பாத் அண்ட் ஸ்கேல்டு இன் அ பெட்டர் வே. இன்னமும் வந்து அதில் குவி கீக் நெட்வொர்க்னு வரலையே. ஸோ தட் விஷன் இஸ் ஸ்டில் ஓப்பன். ஓகே, அதுக்கெல்லாம் நீங்கள் அவ்வளோ முன்னாடியே பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த பாட்காஸ்ட் கேட்டதுலேருந்து யூ டோன்ட் வாண்ட் டு கெட் ஃபண்ட் ரைஸ் பட் இட் ஹேப்பன் மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருந்தேன்னா, ஒரு வேளை நீங்கள் அதை எடுக்காமல் இருந்திருப்பீங்களா? ஆனால் அது ஆக்சுவல் செனரியோ நேராக ஆப்போசிட், முன்னாடி எடுத்துருந்துருப்பீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் அந்த பிச் டெக் ரெடி பண்ணுறதுல நீங்கள் தான் ரெடி பண்ணீங்களா இல்லை நீங்கள் தான்? அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பிச் டெக் வெர்ஷன் போயிருக்குன்னு வச்சுங்களேன். இதில் நடுவில் வந்து சில பேர்லாம் வருவாங்க, நான் வந்து பீப்புள் வில் ஹெல்ப் யூ டு கிரியேட் பிச் டெக், அதை அந்த மாதிரி மக்கள்லாம் பெருசாக இது பண்ணாதீங்க. அதுங்களா, ஐ எம் நாட் சேயிங் நோ டு தெம். இஃப் சம்படி இஸ் ஹெல்பிங் இட், ஒரு ஃபவுண்டர்கிட்ட வந்து ஹெல்ப் வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. சம்படி யூஸ் சார்ஜிங் யூ ஜஸ்ட் ஃபார் டூயிங் இட், தட் இஸ் வேர் ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித் இட். அஸ்யூமிங் தே அப்படி எடுக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரே கிரேட்டா யூ வுட் ஹவ் டன் சம் எக்ஸிட். ஓகே, எக்ஸிட் பண்ணவங்ககிட்ட இருந்தால் எடுங்க. இல்லாட்டினா வந்து அகைன் இந்த ஸ்னேக் ஆயில் விற்கிறவங்க நிறைய பேர் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. டோன்ட் டேக் இட் ஃப்ரம் தெம், டேக் இட் ஃப்ரம் எனிபடி வாஸ் கிராஸ் தட் பிரிட்ஜ். ஓகே, ஃபண்ட்ரைஸ் பண்ணி முடிச்சவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு ஒரு இது ஃபீட்பேக் மாதிரி கூட காமிச்சு வாங்கி தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதை எடுத்து பண்ணலாம். அது ஃபண்ட்ரைஸும் வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட் விஷயம்லாம் கிடையாதுங்க. அது என்னன்னா வந்து நீ இன்வெஸ்டர் ஆனால் என்ன பார்ப்ப, அதை நீ யோசிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிவர்ஸ்லேருந்து நீ மாமனார் ஆனால் என்ன மாதிரி பொண்ணு தேடுப்பேன், மாப்பிள்ளை தேடுவேன். அதே மாதிரி தான், அவ்வளோதான். 100 ரூபா போட்டு 1000 ரூபா எடுக்கிறதுக்கு அவனால் எடுக்க முடியுமாங்கிறத அசஸ் பண்ண தெரியும். எக்ஸாக்ட்லி, அதுக்கு தேவையான ஸ்டோரிலாம் உன் பிச் டெக்ல இருக்கா? ஓகே ஓகே, நீங்கள் தான் ஃபுல்லாக அதை ஸ்க்ராட்ச்லேருந்து ரெடி பண்ணோம். நடுவில் கொஞ்சம் பேர் அங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, பட் அதெல்லாம் பெருசாக இல்லை. பட் ஐ டிட் இட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். ஓகே, நீங்கள் ஏதாவது சோர்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா ஃபர்ஸ்ட்? அப்படி ஒரு நிறைய சோர்ஸ் ஆன்லைன்லேருந்து எடுத்து இது பண்ணுறது தான். ஸோ இட் இஸ் நாட் அ சிங்கிள் சோர்ஸ் திங். அது மாதிரி அகெயின் நீங்கள் எடுத்தோடனே போய் ஒய் காம்பினேட்டர் போகிறதா இருந்தால் அவனோட டெக் எடுங்க. அவன்கிட்ட போகலன்னா அவன் டெக் எடுக்கிறது வந்து ஐ வுட் நாட் சஜஸ்ட். புரியுது, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மொத்த செனரியோமே மாறும் அவங்க இதுக்கு. ஆனால் அவங்க அங்கே உள்ள ஏற்ற மாதிரியான விஷயங்கள் தான் அதுக்குள்ளே இருந்திருக்கும். ஸோ ஒரு எபிசோடு இருக்குது, அதில் கிரீஷ் மாத்ருபூதம் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பிச் டெக் இருக்கும்ல, அதை வந்து ரிவ்யூ பண்ணலைக்கு அதை அவரும் அந்த ஃபர்ஸ்ட் ஆசில் செக் எழுதியிருப்பாங்க. அவரும் உட்காந்துட்டு ஒரு இன்டர்வியூவர் என்ன மாதிரி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி என்னோட டெக் வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் காட்டுங்க எவ்வளோ மோசமாக இருந்துச்சு, நான் ஷேர் தட். தேங்க்யூ. ஆக்சுவலி அது ஒரு புது செக்மெண்ட்டாக ஓப்பன் பண்ணிடலாம், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். கிரீஷோட ஃபர்ஸ்ட் டெக்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எல்லோரும் எக்ஸோகோன்னு இருக்கும். அதுலேருந்து தான் அவங்க பிச் டெக் போகும். அவர் சொல்லியிருந்திருப்பார் ஏஞ்சல் லிஸ்ட்டில் இருந்து, ஐ எம் நாட் ராங், அதுலேருந்து தான் ஒன்று எடுத்து நான் இன்ஸ்பயர் ஆகி பிச் டெக் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த அதோட ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ரைஸ் பண்ண பிச் டெக்கை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும், நான் அனுப்புகிறேன். ஸோ அது மாதிரி சீரிஸ் பண்ணணும்னு நினச்சேன், அது ஒரு மாதிரி பண்ணல. உங்கள்கிட்ட இருக்குது அந்த காப்பி? இருக்கு, அதெல்லாம் இருக்குது. சூப்பர், நம்ம அதை டீகோட் பண்ணுற மாதிரி ஒரு எபிசோட்ல பண்ணார். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிச் டெக் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு. ஸோ அடுத்தது வந்து அது நெகோசியேஷன் இருக்கும், ஸ்டோரி டெல்லிங் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்கில்லெல்லாம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் எப்படி அக்யூர் பண்ணீங்க? நீங்கள் சொல்லியிருந்தீங்க யூ வில் பி த பர்சன் ஹூ ஸ்டாண்ட் வென் திஸ் ஹேப்பன் மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அங்கே தான் கற்றுக்கிட்டீங்களா? நான் ஸ்பெசிஃபிக்காக புக்ஸோ இல்லை அந்த இதில் யூஸ்ஃபுல்லாக இல்லை. பட் இந்த பிச் டெக் போடுறது ஈஸிங்க, அது ஈஸி, தட்ஸ் நாட் அ பிக் நெகோசியேஷன். பட் ஆக்சுவல் திங் இஸ் இந்த உங்களுக்கு அந்த பி பிளான் போடுறீங்களா, அந்த பி பிளான் போடும்போது ஹவு டு யூ கம் அவுட் வித் அசம்ஷன், இதெல்லாம் தட் இஸ் வேர் ஆக்சுவல் சேலஞ்சஸ். ஸோ அதை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறீங்க. அந்த பி பிளான் மேக்ஸ் லாட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கான்வர்சேஷன். பிளான்னா பிஸ்னஸ் பிளான் போடுவாங்க. ஆக்சுவலாக வந்து அப்போ எதுக்கிட்ட அதை கேட்குறீங்கன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இன்னும் ஒன்று கூட சேலே பண்ணல, ஐ மீன் ஆர் ஃபியூ சேல் ஹவ் டன் இட், ஒய் ஆர் ஆஸ்கிங் ஃபார் 5 year பிளான் அப்படின்னு. பட் ஆக்சுவலாக இட் இஸ் நாட் அபவுட் தட் ஆக்சுவல் 5 year பிளான், இட் இஸ் அபவுட்
ட்ரில்லிங் யுவர் தாட் ப்ராசஸ் இன் 5 இயர்ஸில் நீ என்னென்னலாம் பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு தான். பிகர் பிக்சர் மைண்டில் இருக்கா உன்னை நோண்டி கேட்கறதுக்கு பதில் இந்த பி பிளான் கேட்கும்போதே அந்த கான்வர்சேஷனில் ஐ நோட் வெதர் யூ தாட் த்ரூ ஆல் த பாசிபிலிட்டிஸ்னு. ஸோ அந்த பி பிளான் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ அசியூம் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் அசியூம் பண்ணியிருக்கேன். அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்களா, எனக்கு வந்து இப்போ வந்து லெட்ஸ் சே 1 crore ரெவன்யூ பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இன்னொரு 2 வருஷத்துல வந்து ஐ வில் டூ 50 crore ரெவன்யூ நான் சொல்கிறேன். அந்த 50 crore ரெவன்யூக்கு have you counted the people who will contribute for it? சேல்ஸ் பர்சனை உள்ளே எடுத்திருக்கியா, அவனோடதெல்லாம் பில் எல்லாம் உள்ளே போட்டிருக்கியா, அவனோட சிடிசி எல்லாம் உள்ளே போட்டு கால்குலேட் பண்ணியிருக்கியா, இந்த அளவுக்கு நீ யோசிச்சிருக்கியான்றதை பார்ப்பாங்க. ஓகே, அந்த பி பிளான் அதோட அப்போ எனக்கு புரியல, இப்போ அதெல்லாம் புரியுதுன்னு வச்சுங்களேன். ஓ, இந்த அசம்ஷன் கேட்டது காரணம் நான் எவ்வளோ யோசிச்சிருக்கேன்றது, இந்த ரிசோர்ஸ் பிளானிங் கேட்டது காரணம் யாரெல்லாம் ஹையர் பண்ணலான்னு நான் பார்த்துருக்கேன். அது பண்ணும்போது இப்போ ஃபைவ் பீப்புள் இந்த லெவலில் எடுக்கிறீங்களே, டூ யூ நோ எனிபடி இன் தட் சர்க்கிள்னு கேட்பாங்க. அது ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனாக இருக்கும். தென் இஃப் ஐ வுட் ஹவ் த்ரோன் சம் நேம்ஸ் இன் தட், நான் பார்த்தேன் இவங்கெல்லாம் ஃபிட்டுன்னு ஆவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்னா ஐ வுட் ஹவ் காட் மணி லிட்டில் ஃபாஸ்டர். எக்ஸாக்ட்லி, ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த பி பிளானோட கேமே. அந்த பி பிளான் போடுறது என்னன்றது, இட் லுக்ஸ் லைக் எ வெரி சிம்பிள் எக்ஸசைஸ், பட் இட் இஸ் த ஆக்சுவல் கீ திங் டிசைடிங் ஹவு யூ ஆர் ஏபிள் டு ஸ்கேல் யுவர் விஷன்றது. விஷனை வந்து நம்பர் வைஸ் என்ன ஸ்கேல் பண்ணுற, என்கிட்ட வாங்குற காசை நீ கரெக்டாக யோசிச்சு சொல்கிறியா அப்படின்றத பார்க்குறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் இதெல்லாமே உங்களுக்கு லேட்டர் பார்ட்டில் தான் கரெக்ட் ஆச்சது. பிச் டெக்கை விட பிச் டெக்கில் வந்து ஒரே ஒரு க்ரூஷியல் எலமெண்ட் என்ன, மார்க்கெட் சைஸ் நீ எப்படி ஜட்ஜ் பண்ணுறது. ஆமாம், அதை தாண்டி மற்றதெல்லாம் ஸ்டாண்டர்ட் விஷயங்கள் தான். டெக் இதெல்லாம் மார்க்கெட் சைஸ் நீ எவ்வளோ யோசிக்கிறன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க பிச் டெக்கில். எதுவுமே கிடையாது. உனக்கு அதை புரிஞ்சு பண்ணுறியா புரியாமல் பண்ணுறான்றது அதில் தெரிஞ்சிடும். அதை தாண்டி செகண்ட் வந்து பி பிளானுக்கு தான் போவாங்க. மீதி எல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டீமோ கிரெடிபிலிட்டி அதெல்லாம் வந்து இருக்கும். இட்ஸ் குட் டு ஹேவ். அதில் ஃபெயில் ஆனால் ஃபெயில், அதெல்லாம் 1 mark கொஸ்டின் மாதிரி. ஆக்சுவலாக அந்த இது கொஸ்டின் வந்து உன்னோட மார்க்கெட் சைஸ் புரிதல் என்ன, பி பிளான் அதை எப்படி கனெக்ட் பண்ணுற. ஓகே, இது வந்து ஓவராலாக பிக்கர் பிக்சராக 5 வருஷத்தில் இவரால் என்ன இதுக்கு புஷ் பண்ண முடியும், விஷன் கொண்டு போகிறாரு. அந்த விஷனே கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் எதுக்கிட்ட உனக்கு காசு பண்ணுவாங்க. அப்படிதான் இட் இஸ் கனெக்டட். ஓகே, ஸோ அந்த 2 தான் ரொம்ப க்ரூஷியலானது. எக்ஸாக்ட்லி, யூ வில் லேர்ன் பை டூயிங் தான். ஆமாம், ஸ்பெசிஃபிக்காக வேறு சோர்ஸ் எதுவுமே சோர்ஸ்லாம் பெருசாக கிடையாது. ஓகே, I mean templates you can get it, lot of templates available. அந்த டெம்ப்ளேட்ஸோட டெம்ப்ளேட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நெட்டில் இருந்து சர்ச் பண்ண பி பிளான் டெம்ப்ளேட்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட் இட் லாட் ஆஃப் டெம்ப்ளேட், எக்ஸல் ஷீட்ஸ் கிடைக்கும். பட் அது வெறுமனே அது ஃபில் இன் பண்ணுறதை விட அந்த டெம்ப்ளேட் எடுத்து பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் தேவை, நான் இதெல்லாம் பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சு நல்லாயிருக்கும். ஆமாம், ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு கான்வர்சேஷன் நடுவில் சொன்னோம், நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறியா, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லது பண்ணுறியா, உலகத்துக்கு நல்லது பண்ணுறியா, அதெல்லாம் இல்லை. 100 ரூபா போட்டால் 1000 ரூபா எடுக்க முடியுமாங்கிறது தான். அதுதான் அந்த பி பிளானில் தெரியும். நம்ம ஃபஸ்ட் கான்வர்சேஷன் சொல்லியிருந்தோம், நம்ம கல்ச்சரலாகவே ஃபினான்ஷியல் விஷயங்களை வந்து ஆப்வியஸாக பார்க்குறது இல்லை, அதை பற்றி டின்னர் டேபிள் கான்வர்சேஷனாக இருக்க போகிறது இல்லைன்னு. ஸோ ஃபண்ட்ரைஸ் பண்ண போகும்போது எண்ட் ஆஃப் த டேயில் 100 ரூபா போட்டால் 1000 ரூபா எடுக்க முடியுமா, லைக் 1000 ரூபா கம்மியாக சொல்கிறேன், அதுக்கு அதிகமாக எடுக்க முடியுமாங்கிறது மட்டும்தான் அவங்களோட எத்தனை எக்ஸில் நீ கொடுக்குறேன்றதை பொறுத்து தான், அதை பொறுத்து தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பண்ண போகிறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிளான் எல்லாமே நம்பர்ஸில் தான் இருக்கும், ஃபினான்ஸை தான் சொல்லியிருக்கணும். ஒரு ஃபவுண்டராக நான் ஒரு பிட்ச்லாம் பார்த்துருக்கேன், அந்த ஃபவுண்டர்கிட்ட அவ்வளோ டீப் டவுன் கொஸ்டின்ஸ் ஆன் ஃபினான்ஸ் கேட்பாங்க. அதெல்லாமே மைண்டில் இருந்திருக்கணும். அந்த டைம் சைமல்டேனியஸாக நீங்கள் சொல்லணும், அது நீங்கள் தாட் ப்ராசஸில் யோசிச்சு சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது. அஸ் அ டெக் ஃபவுண்டராக லைக் ஆப்வியஸாக நீங்களே சொன்னீங்க, நான் ஃபினான்ஸில் கொஞ்சம் அந்த பாயிண்டில் வீக்காக தான் இருந்தேன், லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஃபண்ட் ரைஸ் அப்போ அந்த ஃபினான்ஸ் கொஸ்டின் கேட்கும்போது நான் பார்த்துருக்கேன், அந்த ஃபவுண்டர் எதுக்குமே அசரலை. 80 கை தான், அவர் எதுக்குமே அசரலை. ஃபினான்ஸ் பற்றி கேட்கும்போது அசரலை, காம்படிட்டர் பற்றி கேட்கும்போது அசரலை, லைக் சைமல்டேனியஸாக சொல்கிறாரு. அவர் எல்லாமே அவருக்கு டாப் ஆஃப் த மைண்டில் இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த ஃபினான்ஸ்னு ஒரு விஷயத்த அதில் கொஸ்டின் வரும்போது அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு? ஃபினான்ஸில் கொஸ்டின் வரும்போது இட் இஸ் ஈஸி ஃபார் மீ. ஏன்னா வந்து அதுதான் நான் சொன்னேன், நான் பி பிளான் நான் தான் போட்டேன். ஓகே, இங்கே போடுறதுனால ஐ நோ எவ்ரி டீட்டெயில்ஸ் விச் இஸ் தேர் இன் த திங். இது எதோட கனெக்ட் ஆகிருக்கு, எதோ கூட்டினா எங்கே மாறும் அப்படின்றது ஃபுல்லாக எனக்கு தெரியும். தட் இஸ் வை ஐம் சேயிங் லைக் டெம்ப்ளேட்டை பார்த்துங்க, நீங்கள் போடுங்கன்றது. ஓகே, இதுக்கு தான் சர்வீஸ் எடுக்காமல் நம்ம எவ்வளோ தூரம் ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ணுறோமோ அவ்வளோ தூரம். அது எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஒரே ஒரு பர்பஸ் தான். ஓகே ஓகே, ஸோ அது பண்ணுறதுனால உங்களுக்கு டீப் டவுனாக தெரியும் எவ்வளோ நம்பர்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பண்ண போகிறோங்கிறத ஒரு ஃபினான்ஷியல் பர்சன் பேசுகிற மாதிரி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க அந்த டேர்மில். அது உங்களுக்கு அவ்வளோ அதில் வந்து அப்போ நீங்கள் சொன்னீங்களா 3 விஷயம் சொன்னீங்க, காம்படிட்டரை பற்றி பேசணும், ப்ராடக்ட்டை பற்றி பேசணும், ஃபினான்ஸை பற்றி அவர் பேசினான்னு சொன்னீங்களா. நீங்கள் காம்படிட்டரில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நம்பர் ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா இந்த சிம்பிள் வே வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுறது எப்படி நான் ஜட்ஜ் பண்ணுவேன்னா, உங்கள் காம்படிட்டர் யாருன்னு சொல்கிறது தான். ஆமாம், அதாவது வந்து அந்த படத்தெல்லாம் சொல்லலை, நீ ரஜினியோட கம்பீட் பண்ணுறியா, இல்லைன்னா அஜித்தோட கம்பீட் பண்ணுறியா, இல்லை சிவகார்த்திகனோட கம்பீட் பண்ணுறியா, இல்லை அது கீழே கம்பீட் பண்ணுறியா, அதை பொறுத்து தான் அந்த பியர் டு பியர் கம்பேரிசனும் ஸ்டார்ட் அப்பில் நடக்கும்.
ஓகேங்களா. அப்போ நீ சொல்லணும் நான் வந்து ரஜினி கூட சண்டை போட ஆசைப்பட்றேன் அப்படின்னு. மை திங் இஸ் லைக் 5 years ஐல் பி லைக் ரஜினிகாந்த் அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் கன்வே பண்ணாதான் அந்த கன்வே பண்ணுறது எப்படி போவான்னு கேட்பாங்க. ஸோ தென் ஒரே வே வந்து சிம்பிளஸ்ட் வே வந்து கோ அண்ட் டீகோட் ரஜினி. ஓகே, விச் இஸ் டீகோட் யுவர் காம்படிட்டர். ஸோ அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான், என்னோட 5 காம்படிட்டர் வந்து இந்த லெவலில் இருக்கான், அந்த 5 காம்படிட்டர் நான் எப்படி பார்க்குறேன், அவன் எனக்கு என்ன வேணுன்றது. அப்படி தான் நான் ஆக்சுவலாக பைஜூஸ் ஆரம்பிச்சேன்னு சொன்னேன்ல. ஓகே. ஸோ ஐ ஸ்டார்டட் டீகோடிங் பைஜூஸ். ஒய் பைஜூஸ் இஸ் ஸோ ஹி காட் ஸோ மச் மனி வேர் அதர்ஸ் டென்ட் கெட் இட். ஸோ அவனு என்ன மாதிரி தான் ஆரம்பித்தான். அவன் என்ன பண்ணான்னா தென் இட் இஸ் இஸ் சாய்ஸ் ஆஃப் பிக்கிங் த மார்க்கெட். அந்த மார்க்கெட்டுக்கு போய் அதை வந்து அவன் பண்ணதுனால அவன் வந்தான்னு எனக்கு புரிஞ்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டீகோட் யுவர் காம்படிட்டர்ஸ். லெட்ஸ் அஸ்யூம் யூ ஹேவ் குட் காம்படிட்டர்ஸ். அந்த காம்படிட்டர் வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு புட் யுவர் 5-year ப்ரொஜெக்ஷன் இட் பிகம்ஸ் ஈஸியர். ஓகே. அவங்க பண்ண நம்பர்ஸ் கூட நம்ம பேஸ் பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட்லி. அது வந்து மார்க்கெட் வேலிடேட் பண்ண நம்பர்ஸாகவும் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் ஆப்வியஸாக இதில் தான் இருந்துச்சு, அந்த மார்க்கெட் சைஸ் எல்லாம் நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்கன்னு, ஹவு ரியலிஸ்டிக்காக அதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட்லாம் நீங்களே தான் பண்ணி நாங்கள் தான் பண்ணோம். அதுதான் சொல்ல. ஸோ மார்க்கெட் சைஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னை ஃபஸ்ட்டு ஜென்ரலாக கருத்து சொல்கிறேன், நம்ம போய் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் வச்சுக்க அதெல்லாம் உன் கஸ்டமர்னுவேன். தென் when I went into the ground I know that it is not working. அது ஏன் ஒர்க் ஆகலைன்றதை நான் என் கஸ்டமர்கிட்ட என்னோட இன்வெஸ்டர்கிட்ட ஜஸ்டிஃபை பண்ணோன்னே he was very much convinced. ஓகே. ஓ பரவாயில்ல இந்த அளவுக்கு போயிருக்கா நீ. ஏன்னா நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இஸ் டு சே தட் so many arts college students are there which is at least 100x than the actual engineering students. ஓகேங்களா. நீங்கள் ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸ் எடுத்திங்கனாலே இன்ஜினியரிங் இஸ் சம்வேர் பிட்வீன் 15% தான் இன் ஓவரால் இந்தியன் கான்டெக்ஸ்டில். மீதி 85% இன்னும் தொடலை. அதுதான் எல்லாரோட கேள்வியாக இருக்கும், ஏன் 85% தொடலை. அது தொடாத காரணம் இதான்றது நான் சொன்னது தான். அப்புறம் தான் தேல் பி ஓகே. அப்போ அவனை எப்போயா தொட போவேன்னு அடுத்த கேள்வி வரும். ஸோ தொடர்னா எனக்கு இதெல்லாம் வேணும் எனக்கு கண்டிப்பாக. ஸோ தட் லைக் தட் இஃப் யூ டெல் த ஸ்டோரி இட் வில் பி ஈஸியர். ஸோ காம்படிட்டர் வில் டெல் யூ த மார்க்கெட்ஸ் விச் இஸ் ஆப்ரேட்டிங். எங்களை ஒரு காம்படிட்டரில் 10 காம்படிட்டர் இருக்கலாம், ஒருத்தர் ஒரு மார்க்கெட்டில் இருக்கலாம். இதில் எந்தெந்த மார்க்கெட் நான் ஒர்க் பண்ண போகிறேன் நான் தெளிவாக இருந்துக்குவேன். ஸோ அதை வந்து பி பிளானாக போடுவேன். பி பிளான் போடும்போது எனக்கு சில விஷயங்கள்லாம் தேவைப்படும். இதுக்கு எனக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இட் பிகம்ஸ் ப்ராப்பர் ஸ்டோரி. ஓகே. அந்த ஸ்டோரி வந்துடும். ஒரு பெரிய ஃபண்ட்ரைஸுக்கு இந்த மாதிரியான கிளாரிட்டி இருக்கிற பட்சத்தில் ஈஸி கேட்காக தான் இருக்க போகுது. இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும். இல்லைன்னா அது இல்லை, கிடைக்காது. ஆமாம், நீங்களே போட மாட்டீங்க ஆப்வியஸாக. ஸோ நெக்ஸ்ட் இது இன்னும் சிம்பிளஸ்ட் வே எப்படி பண்ணி பார்க்கலாம்னா, நீங்கள் இந்த ஸ்டோரியில் என்ன எழுதிட்டு you go and tell it to your girlfriend or your wife. She will tell you the exact details for you. இது ஆகும். அதாவது வந்து உள்ள இருக்க பி பிளான் டீட்டெயில்ஸ் தெரியாது. இது நடக்குமா நடக்காதா, நீ பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது, பா என்னடா பயங்கரமாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தென் யூ ஆர் ரெடி. ஓகே. இதெல்லாம் சொதப்பறடா இங்கெல்லாம் இருக்குன்னா தென் யூ ஹேவ் டு கோ அண்ட் ஒர்க் இட் அவுட். அது ஒரு பேஸ் தான். எஸ், தட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் வேலிடேஷன். ஓகே. இப்போ எப்படி ஐடியாக்கு சொல்லுவாங்களே, ஐடியா ஷுட் பி வெரி குட் எனஃப் டு கன்வின்ஸ் யுவர் மதர்னு. பி பிளான் இஸ் குட் எனஃப் டு கன்வின்ஸ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே. அது ஃபியூச்சர் பிளான் பண்ணுறவங்களோட. ஆமாம். ஸோ அந்த எக்ஸிட்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. நீங்கள் உள்ளே இன்வெஸ்ட் பண்ண வரும்போதே 7 years எக்ஸிட் வேணுங்கிற பெர்ஸ்பெக்டிவில் வருவாங்கன்னு. அது ஒரு லைக் ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவில் லைக் எனக்கு புரியுது, நம்ம அதை டீகோட் பண்ணுவோம். ஸோ ஃபவுண்டர் பெர்ஸ்பெக்டிவில் இல்லை ரொம்ப அதுவும் வேணாம். ஒரு ஜென்ரல் நம்ம பார்த்து வளர்றது எப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கும், ஆரம்பிப்பாங்க, அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுப்பாங்க, அது அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் கொஞ்சம் இனோவேட் பண்ணுவாங்க, அப்படியே அது போயிட்டே தான் இருக்கும். நம்ம கல்ச்சரெல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்த பிஸ்னஸில், தமிழ் கல்ச்சரில் இந்த எக்ஸிட்டுங்கிற ஒரு விஷயமாக நம்ம யோசிச்சதே இல்லை. எக்ஸிட்னா ஒன்று அது இல்லாமல் போகணும், இல்லைன்னா அவங்க ரொம்ப பெருசு இல்லாமல் போகிறது தான் மேக்ஸிமம் எக்ஸிட்டாக இருக்கும் அந்த பிஸ்னஸே. ஸோ இந்த விசி பர்ஸ்பெக்டிவில் இல்லைனா ஸ்டார்ட் அப் பர்ஸ்பெக்டிவில் எக்ஸிட்னா என்ன? ஸோ விசிக்கு என்ன மாதிரி எக்ஸிட்ன்ற ஒரு ஃபவுண்டராக எக்ஸிட் வந்து உங்களை என்ன மாதிரி லைக் ஹவ் யூ டேக் இட், லைக் ஹவ் வாட் இட் மீன்ஸ்ன்னு மாதிரி சொல்லி. ஸோ ஐ மீன் அகெயின் பிரிங் இன் ஜோ இன்டு திஸ். அவர் சொல்கிற எக்ஸிட்டை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு. தட் மைட் பி குட் எனஃப் இஃப் யூ ஹேவ் ஸோ மச் ஆஃப் கேஷ் ஃப்ளோ இன் ப்ளே. ஓகே. உங்கள்கிட்ட கையில் காசு இருக்குது, எனக்கு $10 $10,000 விற்கிறேன்னா என்கிட்ட கையில் காசு இருக்கும் ஒரு மார்ஜின்லையும். அப்போ நான் எக்ஸிட்டை பற்றி ஆக்சுவலாக எக்ஸிட் பற்றி யோசிக்கக்கூடாது அப்போ. ஓகே. சரிங்களா, தட் இஸ் ஃபைன். சரிங்களா, ஏன்னா எதுக்கு தேவையில்லாம் போய் ஒய் ஷுட் ஐ கில் மை ட்ராகன். ஆமாம். ஆனால் ஸ்டார்ட் அப் செனரியோவில் இல்லை யோசிக்கும் போது எக்ஸிட்டோட தான் யோசிக்கணும். இல்லை இப்போ இதான் என்னோட மார்க்கெட்னு தெரிஞ்சிச்சுன்னா ஐ வில் நாட் கில் மை ட்ராகன். ஆமாம். சரிங்களா, அப்போ போய் நான் ஃபண்ட் ரைஸ் பண்ண அவசியமே கிடையாது. சரிங்களா, லெட்ஸ் அஸ்யூம் ஐ எம் நாட் பில்டிங் அ ட்ராகன், ஐ எம் பில்டிங் அ ஸ்மால் கோட் ஃபார்ம் தான் பண்ணுறேன். ஆட்டுக்குட்டி இதுதான் வைக்கிறேன்னா அப்போ எனக்கு கொஞ்சம் காசு வேணும், அதுக்கு இது பண்ணுறது, அது க்ரோ ஆகி தான் செல் பண்ண முடியும். அது இங்கே தான் எனக்கு க்ரோ ஆகுது. ஸோ அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்க்கணும். நீங்கள் இது ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்லாயிருக்கும்.
விசி ஃபார்ம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்ரி விசி ஃபார்ம் ஆஸ் அ ஃபண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு காசு எடுப்பான், அவன் என்ன பண்ணுறான்னா அவன் 4 பேர்ட்டேருந்து கடன் வாங்குவான். கடன் சொல்லக்கூடாது, ஹி கெட் மணி ஃப்ரம் சம் இன்வெஸ்டர்ஸ், எல்பிகிட்டேருந்து வாங்குவான். ஓகேங்களா? அது இட் குட் பி ஃப்ரம் இப்போ நம்ம பென்ஷன் ஃபண்டில் போடுறோம்ல, அது மாதிரி கவர்மெண்ட்டோட இல்லை அதுதான் இருக்குது. இப்போ யூஎஸில் இருக்க பென்ஷன் ஃபண்ட்ஸோ இல்லை என்டோமெண்ட் ஃபண்ட்ஸ்லேருந்தோ இல்லை இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ஹெச்என்ஐஸ்ட் இருந்தோ காசு வாங்கி அவனுக்கு கொடுப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், எல்லார்ட்டதும் 2000 கோடி வாங்குவான், இல்லை 200 கோடி எடுத்துக்கிறேன் சொல்லி 200 கோடி அவன் கலெக்ட் பண்ணி அவன் என்ன சொல்லுவான்னா, நான் 7 வருஷத்தில் இல்லை 10 வருஷத்தில் இந்த 200 கோடியை 2000 கோடியாக மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுதான் அவனோட சேலிங் பாயிண்ட்டு. அவனும் ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஆமாம், ஓகேங்களா? அப்போ அவன் 2000 கோடியாக மாற்றணும்னா அவனுக்கு 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று டைம், குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்குலாம் கொடுத்தாகணும், அப்போ தான் அவன் சக்ஸஸ்ஃபுல் விசி. செகண்ட் வந்து he has to go on, எதெல்லாம் ஓடுற குதிரையோ அதில் எல்லாத்துலேயும் பெட் பண்ணணும். மேபி சில குதிரை சேவும் சில இதெல்லாம். ஸோ அப்போ வந்து மொதல் விஷயம், நீங்கள் ஓடுற குதிரைன்னு அவன் நம்ப வைக்கணும். அதுதான் அந்த முன்னாடி சொன்ன கொஸ்டின் ஆன்சர்லாம். ஸோ நீங்கள் ஓடுற குதிரைன்னு நம்பிட்டான், ஓகே, அவன் என்ன பண்ணால் இந்த ஓடுற குதிரையை விற்கணுன்றது தான் அவனோடது அடுத்த ஆள்கிட்ட. அது அவனுடைய, அப்போ தான் அவனுக்கு எக்ஸிட் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த பொண்ணு அடுத்த ரவுண்டு உள்ளே போடுறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருப்பான். வாட் எவர் இட் இஸ், யூ ஹேவ் டு ஷோ தட் யூ ஆர் வின்னிங் ஹார்ஸ் அப்படின்னு வின் பண்ணி காட்டணும். ஸோ அப்போ வின்னிங் ஹார்ஸ்னும் போது அதுக்குரிய க்ரோத் ஃபேக்டர் உள்ளே போகணும். ஓகேங்களா? அந்த க்ரோத் ஃபேக்டர் வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ இது 2 யோசிக்கணும்னாலே எக்ஸிட் யோசிச்சாகணும். அவனோட எக்ஸிட்டை நீ யோசிக்கணும். ஓகே, ஒன்று அவனோட எக்ஸிட் வந்து 7 வருஷத்துக்குள்ளே இல்லை 10 வருஷத்துக்குள்ளே கொடுக்கணும், இல்லை 20 வருஷமாக மாற்றுறதுக்கு நான் என்ன வேலைன்னு பார்க்கணும். அவன் என் கூட ஸ்டிக் ஆன் பண்ணோன்னா அவனை நான் அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஆமாம், பிகர் ட்ரீம் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ பிகர் ட்ரீம் கொடுக்குற அளவுக்கு நான் ரெடி ஆகணும். ஸோ திஸ் ஹவ் யூ ஷுட் ஸ்டார்ட் திங்கிங் த எக்ஸிட். ஸோ அப்போ வந்து இன்னும் 2 வருஷத்துல தான் எக்ஸிட் பண்ணுவேன்னா, அப்போ 2 வருஷத்தில் என்னை யாரெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் இருப்பா, இல்லை 10 வருஷத்தில் எக்ஸிட் பண்ணுவேன்னா ஒன்று ஐபிஓ போகணும், இல்லை அதுக்கு தகுந்த பெரிய கம்பெனி வாங்கணும். ஸோ இந்த லிஸ்டிங்லேருந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இஃப் யூ ஏபிள் டு ரிவர்ஸ் இன்ஜினியர் சர்டன் லெவல், இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு டூ இட். ஓகே, ஸோ ஒரு ஃபவுண்டராக நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, சரி, விசி பெர்ஸ்பெக்டிவில் ஓகே, ஒரு ஃபவுண்டராக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, லைக் யூ ஓன் நீங்கள் காசு எடுக்கிறீங்கனால இதை பண்ணி தான் ஆகணும். ஃபவுண்டர் நீங்கள் என்ன வேணால் யோசிச்சுங்க, அது பிரச்சனை இல்லை. விசிட்டு இருந்து காசு எடுக்கிறீங்கன்னா அவனுக்கு இந்த எக்ஸிட் கொடுத்து மேண்டேட்ரி. ஆமாம், அந்த மேண்டேட்ரிக்கு என்ன வேலையோ அதெல்லாம் நான் பண்ணி ஆகணும். ஓகே, அப்படின்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். இல்லைன்னா லைஃப் ஸ்டைல் கம்பெனியாக போயிட்டீங்கன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அப்போ நீங்களே ஓன் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். லைஃப் ஸ்டைல் கம்பெனியில் உங்களுக்கு கொஸ்டினே கிடையாது, நீங்கள் எக்ஸிட்டை பற்றி யோசிக்க தேவையில்ல. பட் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ ஸ்கேலிங் கம்பெனி, யூ டோன்ட் ஹவ் அ சாய்ஸ், யூ ஹேவ் டு திங்க் அபவுட் எக்ஸிட். ஸோ ஒரு 2 எக்ஸிட் கொடுத்துட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸியர். இப்போ அதனால தான் சொல்ல, நான் வந்து ட்ரை டு ஃபைண்ட் ஒன் சிம்பிள் ஸ்டார்ட் அப். அதாவது அந்த நானி மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு படத்தை பண்ணி லாபத்தை பண்ணி காட்டுறேங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து பாகுபலி காசு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நானி இஸ் எக்ஸிட் கேம். ஓகே, ஓகேங்களா? ஸோ அது வந்தோடனே பாகுபலி வந்துச்சு, பாகுபலி வந்து RRR வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு திங்க் வித் த எக்ஸிட் இன் மைண்ட் இஃப் யூ ஆர் ரைசிங் ஃபண்ட்ஸ். ஓகே, இல்லைன்னா பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அந்த விசி மணி உள்ள வரும்போது த பவர் ஆஃப் லூசிங் த கண்ட்ரோலுங்கிறது ஆப்வியஸ். கண்டிப்பாக அட் சம் பாயிண்ட்ங்கிறது நம்ம கம்பெனி விற்க போகிறேன்றேன். ஆமாம், ஸோ அப்போ லூசிங் கண்ட்ரோல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ லைக் அதர் வித் ட்ரெடிஷ்னல் வேஸ் நாட் லைக் தட் வே இல்லை. ஆமாம் ஆமாம். ஸோ அது லைஃப் ஸ்டைல் கம்பெனி. இது எனக்கு எப்படியே தான் ரெகுலராக ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா காசு வந்துகிட்டே இருக்கும். ஐ வில் ஸ்டே வித் திஸ் ஃபார் எவர் அப்படின்னு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி மாதிரி ஒரு 3,000 5,000 crore எக்ஸிட் வேணும்னா யூ ஹேவ் டு ப்ளே தட் கேம். இல்லை எனக்கு வேண்டாம், ரெஸ்டாரண்ட் மாதிரி நடத்துகிறேன் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் இஸ் ஆமாம் மந்த்லி 5 lakh கேம். ஓகே, 5 lakh 5,000 crore உங்கள் சாய்ஸ் தான். அது மாதிரி இந்த விஷயமும் இருக்குல்ல, ஒரு ஃபவுண்டர் இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் முடியும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தே வில் குவிட் தேர் சிஇஓ பொசிஷன் சம்திங் அண்ட் மூவ் அவுட் அண்ட் பில்ட் சம்திங். கரெக்ட். அது அந்த வே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இந்த ராஜமௌலி வேன்னு சொல்கிறேன். ஓகே, நானே ஃபஸ்ட்டு எக்ஸிட். ஓகே, நீங்கள் வந்து என்ன அந்த படம் ரிலீஸாக ஹிட் ஆனோடனே அவ்வளோதான். ஸோ திங்க் ஃப்ரம் அ மூவி பெர்ஸ்பெக்டிவ். மூவியோட லைஃப் வந்து 2 years 3 years தான் அந்த ஒரு மூவியோட லைஃப். அதுக்கப்புறம் வெளில வரணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி 2 தடவை பண்ணிட்டீங்கன்னா 3ஆவது தடவை யூ கேன் பில்ட் லைஃப் ஸ்டைல் கம்பெனி. ஓகே, ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்குலாம் கிரெடிபிலிட்டி இல்லை. நான் கிரெடிபிலிட்டி கெயின் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக அந்த எக்ஸிட் கொடுத்தே ஆகணும் நான். ஓகே ஓகே, அந்த எக்ஸிட் வந்து லைக் ஆப்வியஸாக எக்ஸிட் போகிற அளவுக்கு கொண்டு போகிறனாலே லாபகரமாக, மோஸ்ட் ஆஃப் த கேஸ் லாபகரமாக இருக்கும். சில டைமில் டையிங்காக இருக்கும்போது சம் மேஜர் அக்விசிஷன் மாதிரி முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல we are keep on going again and what's next மாதிரி. If you are from Harvard or Stanford or any Ivy League, நீங்கள் எக்ஸிட்டை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? If you are not from a tier 1 college, you should think about exit. ஓகே, ஸோ இன்றைக்கி கம்பெனியார் நிறைய பேர் எமோஷ்னலாக தான் ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எமோஷ்னலாக இது ஏன் ஐடியா, நான் இதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்ட்டு. ஸோ இங்கே வந்து சின்னதாக ஒரு
நார்த்தில் வந்து விசி கொண்டு வந்து சின்ன ஒரு விசி கஃபே மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சோம். அந்த விசி சொன்னது இங்கே யாருக்குமே எக்ஸிட் பற்றி யோசிக்க மாட்டுறாங்க. ஆப்வியஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, எனக்கு நீங்கள் ஒரு 2 கோடி ரூபா தந்தீங்கன்னு என் கம்பெனி அங்கே கொண்டு போயிடுவேன், இங்கே கொண்டு போயிருந்தேன் சொல்கிறாங்களே தவிர உங்களுக்கு இந்த டைம் எக்ஸிட் தருவேன். நீங்கள் டேரக்டர் மாதிரி யோசிக்கணும். நீங்கள் எந்த டேரக்டராக வேணா இருக்கலாம், அட்லியாக இருக்கலாம், சங்கராக இருக்கலாம், பாலாவாக இருக்கலாம், என்ன டேரக்டராக வேணா இருக்கலாம், யார் வெற்றிமாறனாக இருக்கலாம், தப்பு இல்லை. வெற்றிமாறனே எடுத்துங்களேன். வெற்றிமாறன் ஆக்சுவலி வெரி குட் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர். ஓகே. ஸோ சே தட் நான் வந்து இந்த காசு வந்துச்சுன்னா இந்த காசை என் ப்ரொடியூசருக்கு கொடுப்பேன். அதுதான் அவரோட மோட்டோவாகவே இருக்கும். நீங்கள் யூ கோ அண்ட் லுக் அட் இஸ் இன்டர்வியூ, தட் இஸ் அவுட் இஸ் அண்ட் யூ ஹேவ் டு திங்க் லைக் தட். ஸோ இஃப் யூ திங்க் இட் லைக் யூ கேன் மர்ஜ் போத் த திங்ஸ். ஓகேங்களா? என்னோட ஐடியா இது, அந்த ஐடியாவுக்கு மேலே இப்போ நான் சின்ன படம் தான் எடுக்கிறேன், அந்த சின்ன படத்தில் எனக்கு இந்த காசு வரும், அந்த காசை நான் எக்ஸிட்டாக கொடுத்துருவேன் அவனுக்கு. தென் ஐ வில் கோ ஆன் மூவ் வந்து நெக்ஸ்ட் ஒன். ஸோ எப்படி கண்டினியூஸாக பண்ணும்போது யூ ஹேவ் யுவர் ஓன் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங். ஓகே. ஸோ இந்த பிஸ்னஸையே இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா தான் இந்த கேம் உள்ள உங்களுக்கு கிரெடிபிலிட்டி இல்லாத போது நீங்கள் அதான் பார்த்தாகணும். சாய்ஸ்லாம் கிடையாது. வேறுங்க, வி ஆர் ஃப்ரம் மிடில் கிளாஸ், அதை தெளிவாக வச்சுக்கோங்க. ஓகே. அந்த தெளிவு இருக்கணும். அப்போ தான் வந்து நான் வந்து லைஃப்பில் ஒரே ஒரு ஐடியாவோட வாழ மாட்டேன் எந்த மிடில் கிளாஸ் பையனும். 2 நாளைக்கு ஒரு தடவை ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஐடியாவை பிடிச்சி தொங்காதீங்க. ஓகே. ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருக்குமான்னு கேட்டால் இருக்கிறது இல்லை. ஒன்று வெற்றிமாறனை பார்த்துங்க, இல்லாட்டினா வந்து ராஜமௌலியை பார்த்துங்க. யார் வேணுமோ நீங்கள் எடுத்துங்க, இல்லை அட்லியை கூட பார்த்துங்க. வாட் எவர் இட் இஸ், பிக் எனி மூவி டைரக்டர் அண்ட் ஃபாலோ யுவர் ஓன் ஸ்டைல் ஆஃப் எக்ஸிட்டிங். ஓகே. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செனரியோவை எடுத்துக்கலாமே. இப்போ நீங்கள் இது வந்து உங்கள் பிளட் ஸ்வெட்லாம் போட்டு தான் இதை பில்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த ப்ராசஸில் நிறைய கெயின் பண்ணியிருப்பீங்க. யூ லாஸ் லைக் மெனி லாஸஸ். அது நம்ம ஈக்குவல் பண்ண முடியாத லாஸஸ் கூட இந்த ப்ராசஸில் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸ்லேருந்து எக்ஸிட் ஆகுறதுங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் த விசி கேம்குள்ளே வந்துட்டீங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்க. ஒரு பாயிண்டில் நீங்கள் அதை எடுக்கிறீங்கன்னா எமோஷ்னலாக அது எப்படி கோஷியன்ட் ஆகும்? இது வந்து ஆக்சுவலாக அதான் சொல்ல, இப்போ நான் சொல்கிறது வந்து எனக்கு யாரும் சொல்லலை. அதுங்களா சொல்லியிருந்தால் மேபி நான் கொஞ்சம் மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருப்பேன். அதான் சொல்ல எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் நான். ஃபண்ட் ரைஸில் ஆரம்பித்து ஹேண்ட்லிங் ஹவு வித்தின் த கம்பெனி ஆல்சோ ஹவ் ஐ ஹவ் டு ஹேண்டில், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டே ஃபண்ட் ரைஸ்னால் இந்த பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்ல எனக்கு. ஓகேங்களா? இப்படி தான் ஓடணும் அப்படின்னு. இல்லைன்னா ஃபண்ட் ரைஸில் பிரச்சனைன்றதை விட ஃபண்ட் ரைஸ்னால் இது இஸ் த ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டின்னு சொல்லணும். அது பிரச்சனைன்னு சொல்கிறதே தப்பு. தட்ஸ் அ ஆக்டிவிட்டி இன் தட் கேம். ஓகேங்களா? ஸோ ஃபண்ட் ரைஸ் பண்ணாமல் நான் பண்ணதுனால தான் ஐ பேட் அ லாட் ஆஃப் பெனால்ட்டி. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனருக்கு எனக்கு எந்த கிரெடிபிலிட்டி இல்லை, எந்த காசும் இல்லை. அப்போ என்ன பண்ணோம், என்னையும் அடமானம் வச்சேன், என் ஒய்ஃப் அடமானம் வச்சேன், என் பையனை அடமானம் வச்சேன். லிட்டரல் ஐ மீன் நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இது, அவங்க எங்களோட டைம், எங்களோட கம்ஃபர்ட் எல்லாத்தையும் அடமானம் வச்சேன். விச் இஸ் ஆக்சுவலி தட் இஸ் வேர் த பெயின் இஸ். மேபி நான் வந்து இவ்வளோ யோசிக்காமல் நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன்னா அது இன்னும் இப்போ 10 வருஷமாக போகிறதுக்கு பதில் ஐ வுட் ஹவ் எக்ஸிட்டட் ஃபாஸ்டர். அந்த கிரெடிபிலிட்டி வச்சு அடுத்த போகும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். ஐ வுட் ஹவ் ஸ்டிக்ட் வித் மை ஃபேமிலி இன் அ பெட்டர் வே. ஸோ அந்த பெயின்ல தான் இதெல்லாம் சொல்கிறது. நான் எல்லாரும் வித்துட்டு போங்க அப்படின்றது என் கோல்லாம் கிடையாது. ஏன்னா லைக் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து என்னால் அதை ரேஷனலாக புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது எப்படி கன்வே ஆகுங்க அந்த இல்லை அதுதான் சொல்ல, அந்த பெயின் நீங்கள் அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு அது ரொம்ப தெரியும். ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் தட் மை எனிமி டு ஹேவ் தட் பெயின். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு பில்ட் யுவர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். ஸோ ஆல்வேஸ் பில்ட் சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ அந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் யூ ஹேவ் டு பில்ட் ஸ்மாலர் எக்ஸிட்ஸ். ஓகே. எனக்கு தெரிஞ்சு தமிழில் இந்த அளவுக்கு ஒரு டீப்பாக ஒரு கனெக்ஷன் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆப்வியஸாக உங்களுக்கு இது தெரியல, இது எதுவுமே ஸ்டார்டிங். ஆமாம், ஸ்டார்டிங்கில் தெரியாது தான். ஓகே. லைக் இப்போவுமே இது எவ்வளோ தூரம் எனக்கு ஆடியன்ஸ் கன்வே ஆகுங்கிறது ஒரு இது இருக்குது. மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணலாம். லைக் எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸை நம்ம இப்போ இந்த லெவல் கொண்டு வந்திருக்கோம், எடுத்தோடனே இந்த லெவல் கொண்டு போகும். கமலஹாசன் மாதிரி பேசாட்டினாலும் ரஜினி மாதிரி பேசக்கூடாது. ரெண்டும் இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக போய்க்கலாம். போக இதை டீகோட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பெட் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் லிசனர்ஸ்க்கு ஆப்வியஸாக லைக் வி கேன் டீகோட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். கண்டிப்பாக. ஆமாம். ஓகே. அது எப்படி அதை ஒரு எனக்கு எப்படின்னா அது இல்லை, அதனால தான் அனாலஜி சொல்லிடுறது. வெற்றிமாறனா, ராஜமௌலியா, சங்கரா, யாரோ நீங்கள் பிக் பண்ணீங்க, தப்பு இல்லை. அது ஒரு டேரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் லைக் எ கிங். ஸோ ஹவு டு யூ வாண்ட் டு ரூல் யுவர் கிங்டம், ஹவு டு யூ வாண்ட் டு ஸ்கேல் யுவர் கிங்டம் இஸ் யுவர் சாய்ஸ். ஆமாம். அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணும். இதே நீங்கள் லைஃப் ஆன் ஸ்டிக் ஆன் பண்ணுற மாதிரியான கேமில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா விசி ஃபண்டிங் எதுக்குமே அப்போ எடுக்க போகக்கூடாது. அப்போ வந்து லைஃப் ஸ்டைல் போயிருங்க. ஆமாம். இப்போ ஜோகோ இருக்கு, லைக் ஆல்மோஸ்ட் 25+ இயர்ஸ் ஆகிடுச்சு. இல்லை, லைஃப் ஸ்டைல் போயிடலாம், தப்பே இல்லை, போயிடலாம். ஓகே. ஸோ அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அதை மாதிரி பண்ணணும்னு நினச்சா ஃபண்ட் ரைசிங்கிற பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் வரவே வேணாம். எஸ். ஓகே. ஸோ அடுத்த ரேபிட் ஃபயர் போயிடலாம். அருண், இதுக்கு டீப்பாக வேணாம், ஸ்பீடாக 2026 ஆல்மோஸ்ட் இன்னும் 3-4 மந்த்ஸில் வந்துடுறோம். அதில் தமிழில் இன்னொரு வெர்னாக்குலர் எட்டுக்கான தேவை இருக்கா இல்லையா? குவி அளவுக்கு பெருசு கிடையாது, பட் ஸ்மாலர் எட்டெக்ஸ் ஆர் நீடட். ஓகே. ஸோ புக்ஸ், மூவிஸ், சஜஷன்ஸ் ஃப்ரம் யூ.
மூவிஸ் வந்து ஃப்ளைட் ஆஃப் ஃபினிக்ஸ்னு ஒரு படம் இருக்குது. தட் இஸ் a வெரி குட் மூவி ஃபார் பில்டிங் எ டீம். ஓகேங்களா? அது அப்புறம் வந்து வேறு என்ன மூவி சொல்லுவேன் நான் வந்து புக்கு சொல்லும்போது வந்து அவுட்லேயர்ஸ்னு ஒரு புக் இருக்குது. இது 2 மட்டும் பாருங்கள் போதும், ரொம்ப கூட குழப்பிக்கும். ஓகே. ஸோ கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அருண் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அந்த மூவி பார்க்கலான்ட்டு. ஸோ மேபி இந்த ஃபியூச்சர் நெக்ஸ்ட் 3 monthஸில் ஒன் டே பிளான் பண்ணி குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுவேன். சின்ன செலெக்ஷன் க்ரைட்டீரியா வச்சுட்டு ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு அந்த மூவி அருணும் வருவாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்த்துட்டு முடிச்சோடனே அப்போ கேள்வி கேட்கலாம், ஏன் இந்த படத்தை சொன்னீங்கன்னு கேட்டுக்கலாம். இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பர்சனலாக எதாவது டவுட் இருக்குனாலும் நீங்கள் அருண்கிட்ட கேட்டுக்கலாம். நம்ம ஒன் டே நான் அது ப்ராமிஸ் பண்ணுறேன், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூ ஆர் ஸ்டில் கோடிங் நவ்? எஸ், ஐ டூ. ஓ, வாட் யூ கோடிங் ரைட்? ஏஐ மோஸ்ட்லி மாடல்ஸ் அதெல்லாம் பில்ட் பண்ணுறது, டியூன் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம். ஓகே, ஃபார் பர்சனல் யூஸ்? பர்சனல் யூஸ் தான். பர்சனல் யூஸ். அது ஐ ஹவ் டு பி இன் டச்சில் அதுக்காக. ஓகே, நீங்கள் ஏஐயில் இப்போ கோட் பண்ணுறீங்க. ஸோ ரீசெண்டாக நீங்கள் பார்த்த ஸ்டார்ட் அப்போ இல்லை யூஸ் பண்ண டூலோ விச் எக்ஸைட்ஸ் யூ லைக் வாவ் அப்படி? வைப் ஸ்டுடியோ அப்படின்னு VIBSTD.io. ஓகே. ஓ, அது அந்த ஐஓவை .io ஸ்மார்ட் திங். எனக்கு அந்த பேரே ஸ்மார்ட்டாக பிடிச்சிச்சு. தட் இஸ் ஒன் குட் திங் விச் ஐ யூஸ்ட். ஓகே, ரீசெண்ட் டைமில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காது தான் இல்லை பர்சனல் யூஸுக்கும்? மேக்ஸிமம் பர்சனல் யூஸ் தான். ஆமாம், பர்சனல் யூஸ். குவியோட ஒர்க் ஃப்ளோவில் லைக் இப்போ நிறைய ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுறாங்க, அது நிறைய விஷயம் நடக்குது. அது வந்து இண்டஸ்ட்ரி கிரேடில் இருக்கா? லைக் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா குவியில்? we have even published a open source called the Claraverse. ஓகே, செக் பண்ணி பாருங்கள். ஏஜென்ட்ஸ்க்குனே localized agents you can build on your own. You can take it from GitHub and then start it. Claraverse. நான் லிங்க் இது பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களோட குவியோட டே டு ப்ராசஸில் இருக்கா இப்போ? இருக்குது, உள்ளே இருக்குது. ஓகே, ப்ராசஸ் சென்ஸ் முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கிற இடத்துலையும் இல்லை, முக்கியமான டிசிஷன்ஸ் இல்லை, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் ஃப்ளோவில் வச்சுருக்கோம். ஒர்க் ஃப்ளோவில் இருக்குது, டிசிஷன் மேக்கிங் கொண்டு போகலாம், ஒர்க் ஃப்ளோ அளவில் இருக்குது. ஸோ ஃபவுண்டர் யூ அட்மயர். நான் இது பரவாயில்ல முன்னாடியே யோசிச்சிருக்கேன். லோக்கலாக இருந்து தமிழுக்குள்ள, நேஷ்னலாக, இன்டர்நேஷ்னலாக, 1%, 2%, வாட் எவர் இட் மேபி. கிரீஷ், ஐ லைக் இட். லோக்கலி ஓகேங்களா? அப்புறம் வந்து தமிழில் வேறு இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், ஒன்றுங்கிறது இல்லை. ஓகே, கிரீஷ். அப்புறம் வேறு யாரும் சொல்லலாம்? நான் இவன் விமல், ஜஸ்பேயோட ஃபவுண்டர். ஓகே, போத் ஆஃப் தெம் ஐ லைக் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தேர் தாட் ப்ராசஸ். ஆக்சுவலி ஜஸ்பேயோட ஃபவுண்டர் தமிழ் இங்கே தாங்கிறது நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். மதுரைக்கார பையன். ஆமாம், லைக் நான் இப்போ பெங்களூர் போனதெல்லாம் பிளான் அதெல்லாம் இருக்குது. லைக் அவங்களெல்லாம் ஹோஸ்ட் பண்ணணும்னு. நீங்களே இன்டர்வியூ கொடுங்க. ஓகே, ஷூர், கண்டிப்பாக. இது 2. அப்புறம் இன்டர்நேஷ்னலில் நேஷ்னல் லெவல்னா ஆப்வியஸ்லி ஷிவ். ஐ மீன் எனி அதான் சொல்ல முன்னாடி புரிதல் இல்லாதனால இந்த சர்வீசஸ் கம்பெனிஸ் ஃபவுண்டர்ஸ்லாம் திட்டிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி தே ஹவ் டன் அ ட்ரெமெண்டஸ் ஜாப். எனி சர்வீசஸ் கம்பெனி, நாராயணமூர்த்தியோ இல்லை எனிபடி ஆஃப் தட், இந்த ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை, வந்திருக்காது. ஓகேங்களா? தே ஹவ் டன் வாட் எவர் தே ஹவ் டன் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் ஃபார் இது. மேபி அது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அப்போ இல்லை, பட் இப்போ இனிமேல் நம்ம வேலை அது. ஆமாம், அவங்க வேலையை பண்ணிட்டாங்க, நம்ம வேலையை பண்ணோம். அந்த ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வரது, அதாவது ஜென்ரலைஸ் பண்ணி ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே பில்ட் பண்ணுறது இனிமேல் தான் நம்ம வேலை அது. ஸோ அந்த மாதிரி ஆல் த சர்வீஸ் கம்பெனி ஃபவுண்டர்ஸ் ஆர் விப்ரோஸ், ஹெச்எல்ஸ் அண்ட் இன்ஃபி எல்லாருமே நல்ல மக்கள் தான். ஐ லைக் தெம் அ லாட். Dhirubhai Ambani, I like a lot. Okay. To be very specific, because he has done, I mean, not good. Okay, but like, still it is. Businessலையும், வார்லையும், லவ்லையும், குட் பேட் nothing is fair. எது தேவையோ அதுவே தர்மம். அது வந்து he has done a fantastic job அந்த பார்ட்டில். அது நேஷ்னல் லெவலில். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஐ மீன் ஏர்லியர் வழக்கம் போல் அந்த நேம் அது யாருமே இப்போ எனக்கு பெருசாக பிடிக்கிறதில்ல. ஒரு காலத்தில் வா அப்படின்ட்டு இருந்தேன், இப்போ அதெல்லாம் இதெல்லாம் எப்படி அப்படின்னு. ப்ராப்ளி எலான் மஸ்க் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பிராண்டிங் ஐ லைக் ஹிம். ஹி நோஸ் ஹவு டு சேல் யூஸிங் பிராண்டிங். ஓகே, தட் இஸ் ஒன் வே இட் இஸ். ஸோ அதனால எனக்கு பிடிக்கும். அந்த கிரெடிபிலிட்டியில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி மணிலாம் இவ்வளோ. எக்ஸாக்ட்லி, அந்த ப்ராசஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நாட் அட்மைரிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் தாட்ஸ், பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் த அப்ரோச் ஐ லைக் ஹிம். ஓகே, ஸோ ஒன் அன்டாப்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்பார்ட் ஃப்ரம் edtech, இதுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குது. லைக் ஆப்வியஸாக உங்களால் அதை பில்ட் பண்ணுறதுக்கான மைண்ட் ஸ்பேஸோ இன்ட்ரெஸ்ட்டோ உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் ஐ கான்ஸ்டன்ட்லி சீயிங் திஸ் ப்ராப்ளம். ஆனால் யாராவது அட்ரஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி 2 விஷயம். ஒன்று வந்து மேரிடைம், இந்த ஷிப்பிங் இருக்குல்ல, ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கலாம். தட் இஸ் அ பிக் மனி விச் இஸ் தேர். ஓகேங்களா? அதில் வந்து 1 hour இஃப் தெர் இஸ் அ டிலே யூ லூஸ் பில்லியன்ஸ் ஆஃப் மனி. ஷிப்பிங் இன் த சென்ஸ் லைக் எந்த லாஜிஸ்டிக் ஷிப், நார்மல் ஷிப்ஸ் இருக்குல்ல, கார்கோ இருக்குல்ல. நான் ஷிப்பிங்னா எந்த ஷிப்பிங் லைக் நார்மலான இது யோசிச்சேன். ஓகேங்களா? இது இந்தியா லெவலில் கிடையாது, இன்டர்நேஷ்னல் லெவல் ஷிப்பிங்கில் உள்ள அந்த இதில் வந்து there are a lot of places where it is not automated explicitly. ஸோ அதை போய் அட்டாக் பண்ணலாம். தட் இஸ் வெரி குட் பிளேஸ் வேர் யூ கேன் டூ இட்.
அண்ட் அதர் தேன் தட் ஆப்வியஸ்லி ஏஐ கேன் பி அப்ளைட் எனிவேர் எல்ஸ் ஓகேங்களா. இட் குட் பி ஃபார் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட் கிரியேட்டருக்குலாம் வந்து யூ கேன் பில்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல் செட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் பண்ணலாம். அது அந்த இதெல்லாம் இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா வந்து ஷேர்ட் எடிட்டிங்க்கே இப்போ வந்து டூல் எனக்கு தெரிஞ்சு எதுவும் பார்த்ததில்ல. ஷேர்ட் எடிட்டிங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த கண்டென்ட் ரெடி பண்ணுறேன். இந்த கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ட்ரைவில் போட்டு கொடுப்பீங்க ஓகேங்களா. அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 10 எடிட் பண்ணுற மாதிரி அதுக்கு வந்து இப்போ எப்படி பண்ணுவீங்க, கூகுள் டாக்ஸில் அனுப்பிச்சி விடுவீங்க. ஆமாம் ஓகேங்களா. இஸ் தேர் எனி பிளேஸ் வேர் யூ கேன் கிட்டப்பில் இருக்க மாதிரி கமெண்ட்ஸ் போட்டு பண்ணுறதுக்கு இருக்கா? அது மாதிரிலாம் இல்லை. தட் இஸ் கோயிங் டு பி தி பிக் இண்டஸ்ட்ரி. கண்டென்ட்டை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஆமாம் ஆப்வியஸாக. அப்போ எல்லாத்துலேயும் கண்டென்ட் எடிட்டிங் இருக்க போகுது. அந்த கண்டென்ட் எடிட்டிங் கான்வர்சேஷன் இருக்க போகுது. அந்த கான்வர்சேஷனுக்கு ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது. ஓகே, கொலாபரேட்டிவ் டீம் பிளாட்ஃபார்மும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம், யூ மைட் ஹையர் அ ஸ்டுடியோ, யூ மைட் ஹையர் அ எடிட்டர். எல்லாரும் ஒன்றா உட்கார போகிறது இல்லை, ரிமோட் பிளேஸில் இருப்பாங்க. 100% இட் இஸ் அ ரிமோட் இண்டஸ்ட்ரி. அண்ட் அட்லீஸ்ட் 90% இட் இஸ் அ ரிமோட் இண்டஸ்ட்ரி டில் யூ ஸ்கேல். அந்த ரிமோட் இண்டஸ்ட்ரி கொலாபரேட் பண்ணுறதுக்கு டூல் கிடையாது. இப்போ எல்லாம் வந்து ஓல்டு ஸ்கூல் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ஆசனாவோ ட்ரெலோவோ அதை வச்சு தான் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். நத்திங் இஸ் டிசைன் ஃபார் த கண்டென்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே. ஆனால் ஏன்னா இப்போ கூட இந்த ஸ்டார்ட் அப் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா எல்லா விசியுமே வராங்க. ஏன்னா டீல் சோர்சிங் இஸ் ஹேப்பனிங் த்ரூ திஸ் தான். எனக்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து நம்ம லிசனர் தான் நிக்கில் காமத்தோட கனெக்ட் பண்ணும்போது எனக்கு மெசேஜ் அனுப்புனாரு. ஸோ அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, பெரிய டீல் சோர்சிங் எல்லாம் ஆப்வியஸாக தோஸ் ஆர் ஃபேன்சி அனஃப்னு சொல்ல மாட்டேன், தோஸ் ஆர் நோன் பை மோர் தான் அவங்க அப்ளை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருமே கான்டென்ட்குள்ளே தான் வராங்க. ஸோ அது கண்டென்ட் இஸ் அ குட் இண்டஸ்ட்ரி. இன்னொன்று வந்து ஷிப்பிங் ரெண்டு தான். ஸோ ஓகே, நான் தமிழில் ஒரு ஃபவுண்டரோட கான்டென்ட் பார்த்தேன் ஷிப்பிங். இதில் அது பெருசாக இன்ட்ரெஸ்டட் இல்லைன்னா அது டீகோட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ லெசன் ஃப்ரம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த 12 இயர்ஸ்லேருந்து ஒரு பெரிய லெசன் ஸ்டில் ஐ ஹோல்ட் வித் மீன்னு. ஆக்சுவலி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இஸ் என்ன சொல்ல சோலோ கேம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓகேங்களா. பட் ஸ்டார்ட் அப் இஸ் அ டீம் கேம். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ஸ்விட்ச் தட் மைண்ட் செட். ஓகே, நீங்கள் நல்லா கோட் பண்ணுறீங்க, ஐ கேன் பிரிங் ஸ்டஃப்ஸ் டு ரியாலிட்டிங்கிறதுக்காக ஸ்டார்ட் அப் சக்ஸஸ் ஆகணும். இல்லை, ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நிறைய பேரோட கொலாபரேஷன் தேவைப்படும். ஸோ ஓகே, இப்போ ஏஐ இருக்குது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 25 years ஓல்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்க, அப்போ இந்த எக்ஸ்போஷரில் இருந்தீங்கன்னா டு யூ ஸ்டில் பில்ட் GUVI ஆர் வாட்? ஐ வுட் நாட் பில்ட் GUVI, ஐ வில் பில்ட் சம்திங் எல்ஸ். லைக் அதான் சொன்னல, அந்த 2 டொமைனில் இல்லை ஒன்றில் இல்லை, இது மாதிரி ஏதாவது ஒரு டொமைன் எடுத்து அதில் ஏஐ அப்ளை பண்ணுவேன். ஓகே, ஏன்னா லாட் ஆஃப் பிளேசஸ் வேர், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சிம்பிளாக இன்னொரு டொமைன் சொல்கிறேன், ஜுவல்லரியில் ஏஐ கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு நான் இங்கே பெங்களூர்லேருந்து ஒருத்தரோட, ஆமாம் அவரும் இது இருக்கான், 1-2 பேர் இருப்பாங்க. இல்லை பண்ணுறாங்கன்னு சொல்லலை, அவர் நல்ல ஏஜ்டு, அவர் கோல்டு இண்டஸ்ட்ரியில் இருந்தார். அவர் அது ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க எல்லா கண்டென்ட்டும் பார்ப்பார். என்னோட கண்டென்ட்டு லைக் இன்டர்நெட்டில் எல்லா கண்டென்ட்டும் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அதில் இல்லை இன்னைக்கு இல்லை இது வரைக்கும். ஓகே, ஏன்னா தட் இஸ் அதான் சொல்ல, இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ கம்பெனி, கோ அண்ட் ஸ்டார்ட் விச் பீப்புள் யூசஸ் டெய்லி, ஃபுட்டோ டிரான்ஸ்போர்ட்டோ இந்த மாதிரி. அது மாதிரி இன்னும் டெய்லி யூஸ் பண்ணுற விஷயம் ஜுவல்லு. ஓகே, தட்ஸ் அ பிக் மார்க்கெட். ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு சர்வ் பண்ணுறது யாருமே கிடையாது. இல்லை. ஓகே, ரைட் நவ் இட் இஸ் மோர் ஆஃப் அ இ-காமர்ஸ் ஸ்டைலில் தான் இருக்குது. ஸ்டார்ட் அப் யூஸ் டேக் கேரட்லன்னு எல்லாம் செல் பண்ணுறது தான் இருக்காங்க, தவிர டிசைன் பண்ணுறதுல கிடையாது. ஓகே, ஏஐ வச்சு டிசைன் பண்ணுறதுல கிடையாது. அதில் ஒரு இனோவேஷன் கொண்டு வரலாம், அதுக்கான நீடும் இருக்குது. ஆமாம், ஈவன் யூ கேன் பில்ட் AWS ஃபார் ஸ்மால் ஜுவல்லரி ஷாப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜுவல்லர் டிசைன் பண்ணிட்டேன், மெஷின் கட்டிங் பண்ணோம், அதுக்கு ஏதோ மிஷின்ஸ் இருக்குது போல். ஆனால் அது வந்து என்னால் சின்ன 10க்கு 10 கடைக்காரன் வாங்க முடியாது. கேன் ஐ ரெண்ட் இட் ஃபார் ஹார்லி அண்ட் தென் யூஸ் இட்? 3D பிரிண்டிங் அதே மாதிரி 3D பிரிண்டிங் இருக்க மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதுக்கு கேன் ஐ 3D பிரிண்ட் ஜுவல்ஸ்? ஓகே, அந்த மாதிரி ஸ்கேல் இல்லை. ஆமாம், நான் அதுக்கு ஓன் பண்ணணும்னு தேவையில்லை, ஃபார்ம் மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி மாதிரி. ஓகே, டிசைன் ஜென்ரேட் பண்ணோம், ஃபார்மில் பிரிண்ட் பண்ணோம், கஸ்டமருக்கு ட்ராப் ஷிப்பிங் மாதிரி பண்ணலாம். 3D பிரிண்டிங் இப்போ அப்படி தான் வேலை செஞ்சேன். ஆமாம், சென்னையில் தான் ஏதோ அடிச்சு. ஸோ இது 3 காம்பினேஷன் வந்தீங்கன்னா இட்ஸ் ஹை ஆர்பு. ஒரு இதில் ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியும், மீதி எல்லாம் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ ஓன் இட் யூ வில் பி ஏபிள் டு கெட். அது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட், பெரிய மார்க்கெட், நோபடி டச்ட் இட். ஆமாம். GUVI in 2035 we want to build a என்ன சொல்ல காம்ப்ளிமெண்டரி சிஸ்டம் which stays like your Instagram in your learning path. ஓகே, அந்த மாதிரி which I used to come again and to learn. Exactly, casual learningக்கு இருக்கணும் அது. ஓகே, which is precise for the content. ஓகே, அது மாதிரி. இப்போ நான் வந்து கோலாங்கை பற்றி படிக்கணும் அப்படின்னா வந்து கேன் ஐ ஹாவ் ரீல்ஸ் இன் கோலாங்? ஓகே, அந்த மாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோலாம் வேணாம். அப்படி போகும்போது ஓகே எனக்கு இந்த எரர் வருது, இதுக்கு ஒரு வீடியோ கொடுனா அது இட் ஷுட் பி ஏபிள் டு ஜென்ரேட் த வீடியோ அண்ட் ஐ வில் பி ஏபிள் டு ஹேவ் இட். ஓகே, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வேணும். ஓகே, ஸோ இந்த ஒரு நியூஸ் நீங்களுமே உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தீங்க.
ஏஐ நிறைய உள்ள வர்றதுனால ஃப்ரெஷர்ஸுக்கெலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகுது. தேவர் ஃபோர்ஸ்ட் இன் டு ஆண்டர்ப்ரினர்ஷிப் கைண்ட் ஆஃப்னு ஒரு ஸ்டோரி வச்சுருந்தீங்க. வாட்ஸ் யூர் டேக் ஆன் தட்? ஆக்சுவலி ஆண்டர்ப்ரினர்ஷிப்னு சொல்கிறத விட வந்து முன்னாடிலாம் வந்து சர்டிஃபிகேட் ட்ரிவன் டிகிரி ட்ரிவனாக இருந்துச்சு. தென் பிகம் ஸ்கில் ட்ரிவனாக இருந்துச்சு. இப்போ ஸ்கில்லை தாண்டி அவுட்புட் ட்ரிவனாக இருக்குது. விச் யூ டு பில்ட் சம்திங் அண்ட் ஷோ டு மீ. அது எவ்வளோ எத்தனை ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணி காட்டணுன்றது கேள்வியாக இருக்குது. ஸோ தட் இஸ் வேர் லைக் அதை பில்ட் பண்ணி நீயே பண்ணனா ஆண்டர்ப்ரினர், நீ பில்ட் பண்ணி எனக்கு காட்டினா என்னோட டீம் மெம்பர். ஓகே, அந்த வே தே ஆக்சஸ் யுவர் நாலேஜ்ங்கிறது டிஃப்ரெண்ட். அது எனக்கு வந்து வேலிடேஷன் ஹஸ் டு பி இன் த அவுட்கம்ஸ். முன்னாடி மாதிரி ஆப்டிடியூட் இது மாதிரி கோடிங் ரவுண்டு எழுதணும் பதில் அதெல்லாம் கிடையாது. இல்லை. ஓகே, ஸோ ஒரு ஸ்வீடிஷ் கம்பெனி 700 எம்ப்ளாயிஸை ஃபயர் பண்ணாங்க. ஸோ அவங்களோட மார்க்கெட்டிங் டாஸ்க்கையும் கஸ்டமர் சர்வீஸையும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு. பட் இட் டிடன்ட் ஒர்க். ஏஐ வச்சு பண்ணலான்ட்டு. இட் வில் நாட் ஒர்க். ஆமாம், திரும்ப அவங்க வந்து உள்ள லைக் தே ஆர் ட்ரைங் டு ஹையர் தம் பேக் அது மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ வென் ஏஐ வில் பிகம் தட் ஸ்டேட் லைக் இத்தனை 700 பேரை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு பொட்டன்ஷியல் அவுட்புட் கொடுக்கறதுக்கு 2 விஷயம். ஒன்று டிஎஸ்எல் கொண்டு வரணும். ஓகே, டொமைன் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் ஸ்கில்ஸ். லாங்குவேஜில் டிஎஸ்எல் டொமைன் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இது டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் கொண்டு வரணும். அந்த லேர்னிங் கண்டென்ட் கொண்டு வரணும். அப்போ தான் ஏஐனால் லேர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட்டு. செகண்ட் வந்து காஸ்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன், விச் இஸ் ஜிபி காஸ்ட் ஹஸ் டு கெட் டவுன் டு அ மினிமம் திங். இப்போ நவ் எவ்ரிபடி இஸ் ஃபோக்கஸிங் ஆன் எல்எல்எம். ஸோ எல்எல்எம் ஹஸ் டு டை அண்ட் மோர் எஸ்எல்எம் ஹஸ் டு கம் இன். ஓகே, அது வரும்போது தான். ஆமாம், எஸ்எல்எம் வராத வரைக்கும் இது நடக்காது. நத்திங் வில் ஹேப்பன். அவங்க அதை ஆக்சுவலி ஹாலசினேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். பாயிண்ட் மேலே எல்எல்எம் ஏன் வைக்கிறான்னா ஓப்பன் ஏஐ அதான் வைக்கிறான். அவன்கிட்ட காசு இருக்குது. ஹி இஸ் ஆம்பிளிஃபைங் த ஸ்டோரி. ஐடியலி எஸ்எல்எம் இஸ் ஆக்சுவல் ரியல் சொல்யூஷன் ஃபார் த பீப்புள். ரியல் பெயின் பாயிண்ட் சால்வ் பண்ண போகிறது அதுதான். ஓகே, ஸோ இப்போ லைஃப் லாங் லேர்னிங்கிறது ரொம்ப நியூ நார்மல் ஆகிடுச்சு. ஆப்வியஸாக டெய்லி ஒரு டூல் வருது. அதை நம்ம லைக் இப்போ ஆப்வியஸாக இதே சொல்கிறேன், ஜெமினியில் அந்த ட்ரெண்ட் வந்துச்சு. ஆமாம், அதுக்கே உங்களுக்கு தெரியணும். நம்ம போய் டுட்டோரியல் வீடியோ பார்க்குறேன், என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கணும், அவன் ப்ராம்ப்ட்டுக்கு என்னோட டெலிகிராமுக்கு வா, அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுன்னு இல்லைன்னா பண்ண முடியாது. ஆனால் ஆப்வியஸாக நீங்கள் எல்லோரும் அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடாப்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த லேர்னிங்க்கு இருக்குது. ஸோ நியூ நார்மலாக லைஃப் லாங் லேர்னிங்கிறது நார்மலாக தான் இருக்குமா ஃபியூச்சரில் கேட்குறேன்? முன்னாடி இருந்தே இருந்துச்சுங்க. அது புதுசு நியூ நார்மலாக கிடையாது. ஐடியில் இருக்கீங்கன்னா யூ டு லேர்ன் கண்டினியூஸ்லின்றது ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? அது யாருக்குன்னா டெவலப்பர்ஸ்க்கு இருந்துச்சு. இப்போ நவ் தட் ஹஸ் பிகம் நார்ம் ஃபார் எவ்ரி ஒன். ஆமாம், அவ்வளோதான். டெவலப்பர்னா நீ டெய்லி ஏதாவது ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணி ஆகணும்னு. இப்போ வந்து அப்படி எல்லாரும் அப்படி தான். நீ ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து லேர்ன் பண்ணணும், நீ கண்டென்ட் எடிட்டர் வந்து லேர்ன் பண்ணணும், எல்லாருக்கும் அதே இது போயிடுச்சு. ஆமாம், இல்லைன்னா அதே லெஃப்ட் ஆஃப் தான். அவ்வளோதான். ஆமாம். ஸோ மீம்லாம் போடுவாங்கல்ல, அது என்னது எனக்கு அவனுக்கு இப்போ ஹஸ்பண்டுக்கு பண்ண தெரியாது, ஆனால் ஒய்ஃப் அந்த ட்ரெண்ட் எப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சமாளிக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு காமன் பர்சன் கூட ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு லேர்னிங் ப்ராசஸில் இருக்காங்க, யூஸ் பண்ணவும் செய்கிறாங்கல்ல. கண்டிப்பாக. ஸோ இது வந்து நார்மலாகிடும். லைக் எவ்ரி ஒன் வில் ஸ்டார்ட். எனக்கு கண்டென்ட் இஸ் பிகம் அ கமாடிட்டி. முன்னாடி கண்டென்ட் கிங்காக இருந்துச்சுல, இப்போ கண்டென்ட் வந்து கமாடிட்டி ஆகிட்டு. ஓகே, புரியுது. அதுதான் இப்போ எனக்கு என்ன கண்டென்ட் இருக்கோ அதே கண்டென்ட் என் பையன் இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு அல்காரிதம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஷார்ட்டஸ்ட் அல்காரிதம் வச்சு இதெல்லாம் பண்ணின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் வந்து 10 நிமிஷம், அவன் 10th தான் படிக்கிறான். என் கூட வந்து ப்ராப்ளம் என்னன்னு கேட்டான். சாட்ஜிபிட்ட போய் பேசினா, அப்போ ஏஸ்டார் அல்காரிதம் யூஸ் பண்ணலாம்லப்பா அப்படின்றான். ஆக்சுவலாக தட் இஸ் ஆக்சுவல் ஆன்சர், ரைட் ஆன்சர் ஆஸ் வெல். அவனுக்கு ஒரு 2-3 சாய்ஸ் கொடுத்துருக்கு. அந்த சாய்ஸில் அவன் கவுண்டர் கேள்வி கேட்டிருக்கான். ஸோ என்னோட 25 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் என் கூட கான்வர்ஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. ஓகே, அது மாதிரி அந்த நாலேஜ் கேப்பை பிரிட்ஜ் பண்ணிடும். ஆமாம், ஆனால் அதை வந்து அவங்க எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு இன்னும் அப்ளை பண்ணுறதா மேட்ரு. ஓகே, எங்கே யூஸ் பண்ணுறாங்கிறத விஷயம். அதாவது ஐபிஎல்ல போகும்போது ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்றாங்களா. அதாவது கிரிக்கெட் எல்லாருக்கும் ஷார்ட் ஆட தெரியும், ஆனால் அது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் ஆட தெரியணும். அதுதான் விஷயம். அதுதான் இனிமேல் கேமாக இருக்கும். அது மாதிரி அப்பாவும் அக்கௌண்டன்ட் தான். அப்போ இன்னொருத்தவங்க வந்து எதில் அசெட்டில் பண்ணால் கேபிட்டல் கெயின் வராமல் இருக்கணும், சம்திங் லைக் தட், அது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ சில பொருள் வாங்கினா லைக் சம்திங் அது அக்கௌண்ட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த சென்ஸ் ரேட் கம்மி பண்ணுறதுக்கு. அப்போ கொஞ்சம் பொருள் சொன்னாங்க, லேப்டாப் வாங்கலாம், அது வாங்கலாம். அப்போ சாட் ஜிபிடியில் போகும்போது தான் அது நிறைய விஷயங்கள் சொல்லிச்சு. அது அப்பாவோட என்ன லைக் 35 years எக்ஸ்பீரியன்ஸில் தெரியாத விஷயங்கள்லாம் அது சொல்லிச்சு. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரியான கேப் தான் இன்னும் அது ஃபில் பண்ணோம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், லைக் இந்தியாவில் வந்து நம்ம லாங்குவேஜால் அது ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்குது, ஒரு பேரியராகவும் இருக்குது. லைக் இன்றைக்கி உங்களுக்கு ஹிந்தி பேசுவீங்களா? தெரியாது. லைக் அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் மேபி ஃபண்ட் ரைசிங். அப்போ ஆமாம் இருக்கும்னு சொல்லுவாங்க, அது உண்மை தானே? இல்லை, ஃபண்ட் ரைசிங் எனக்கு அது கிடையாது. இப்போ நான் வந்து ஹெச்சிஎலோட நார்த் போனதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்குது, கஷ்டம். ஐ எம் ஏபிள் டு மேனேஜ் இட், பட் அங்கே இருக்குது. பட் ஃபண்ட் ரைசிங் அது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ் போதும். ஓகே, ஸோ இட்ஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் இன் மதர் லாங்குவேஜ் இட் செல்ஃப்? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவ டேஸ். இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது வந்து
இனிமேல் நீங்கள் வந்து ஒரே ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா போதும், உருப்படியாக கற்றுக்கிட்டா போதும், அது உங்கள் மதர் டங்காக இருந்தால் போதும். ஓகே, தட் இஸ் அ நியூ நார்மல் விச் இஸ் கோயிங் டு பி, இன்க்ளூடிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். யூ டோன்ட் நீட் லேர்ன் 100 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். லேர்ன் தமிழ் ப்ராப்பர்லி அண்ட் ஆஸ்க், இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஆஸ்க் இட் இன் த லாஜிக்கல் வே, AI will generate and give it to you. அதை ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு புரிஞ்சு அறிவு இருந்தால் போதும். ஓகே ஓகே. இட் இஸ் நோ மோர் ஐ மீன் சென்டெக்ஸ் ஹெவி இல்லை, எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ நான் என்னோட புரிதல் எப்படி இருந்துச்சுன்னா, லைக் ஏஐலாம் வரதுக்கு முன்னாடி இப்போ தமிழ், மலையாளம், கன்னடம் மாதிரி தான் ஒவ்வொரு லாங்குவேஜும். நீ தமிழில் சாப்பிட்டியான்னு கேட்டால் இங்கிலீஷில் ஹேவ் யூ இட்டன் எல்லாம் ஒன்று தான். ஆனால் இங்கே என்ன இது இப்படி எழுதியிருப்பேன், அதில் 2-3 வார்த்தை எக்ஸ்ட்ரா. கரெக்ட். அது மாதிரி தான் இருந்துச்சு. இனிமேல் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறீங்க? இனிமேலும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் ஒழுங்காக கேட்டிங்கன்னா போதும், அது கேட்குறது ஒழுங்காக இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஞ்சுக்கும் போகும், இது C++க்கும் போகும், கோலாங்கும் போகும், ஷிஃப்ட்டுக்கு எல்லாத்துக்குமே போகும். ஆமாம், அது ஏன்னா நடுவில் டிரான்ஸ்லேட்டர் இருக்கான், ஹீல் டேக் கேர் ஆஃப் இட். ஓகே ஓகே ஓகே. இது வந்து நம்ம புரிதலாக இருந்தது, இப்போ வந்து ஆட்டோமேட் பண்ணிடுறாங்க. ஆமாம், ஃபைன் அருண். ஸோ இதுதான் ரேபிட் ஃபயரில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எனக்கு 2 ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. ஒன்று வந்து டெக்கும் மூவியும், 3வது ஒரு ப்ராமிஸும் ஹவ் ஐ மெட் மை கோஃபவுண்டர் சீரிஸ் சொல்லியிருந்தேன்ல. ஓகே. ஆமாம், நீங்கள் அந்த பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பீங்க, அவரும் பேபால் ஒரு டீமில் இருந்தார். சம்வாட் யூ மெட் ஹிம்ல அது ஸ்டோரி இருக்கும், அது இப்போ சொல்ல வேணாம். அந்த ஸ்டோரி நீங்களும் பாலாவும் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு எபிசோட் பண்ணலாம் அருண். அப்போ 3 கமிட்மெண்ட் நீங்கள் தரீங்க என் ஆடியன்ஸ்க்கு. தேங்க்யூ. ஸோ ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் முடிஞ்சது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அருண். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு. நடுவில் கொஞ்சம் மீட்டிங்ஸ் இருந்தாலும் லைக் இவ்வளோ டைம் தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அருண். ஷோர் தேங்க்யூ.